So hi all, I welcome you all for the 5 editorials of the initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials of Hindu and also Express, and we'll be discussing that with respect to the mains point of view. Today, I have identified 5 editorials. We'll go and discuss. The main aim of this initiative is to take the points which you are reading in editorials and use it in the mains answer rating. So, நம்மளோட எய்மே வந்து mains answer rating oriented current affairs session. நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் வரும். அஃப்கோர்ஸ் வி ஆர் கோயிங் டு see a lot of prelims things also, பட் இதோட அல்டிமேட் எய்ம் என்னதுன்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஓரியன்டாகவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம படிக்கிறது மெயின்ஸுக்கு கொண்டு போறது தான் இதோடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ டுடே வில் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ இன்னைக்கு வந்து வி ஹவ் ஐடென்டிஃபைட் 5 டாபிக்ஸ், ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அண்ட் 5th ஷெட்யூல் இஷ்யூஸ். ஸோ இது வந்து நான் வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். 5th ஷெட்யூல்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து we are going to discuss about informal employment and their mental health issues. ஏன்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே வந்து இந்த வீக் நம்ம செலிப்ரேட் பண்ணதுனால அது ரிலேட்டடான எடிட்டோரியல் we are going to see. அப்புறம் கிளேசியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஸ்பிளிட்ஸ் சிக்கிம். ஸோ நம்ம வந்து ஜோஷிமத் இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கிளேசியல் லேக் அவுட்பர்ஸ்னா என்ன நான் பிரீஃபா சொன்னேன். இப்போ பேக் டு பேக் வந்ததுனால இப்போ நம்ம கிளேசியல் லேக் அவுட்பர்ஸ்னா என்னங்கிறத டீடைல்டா ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஸோ மெயின்ஸ் GS1ல ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் இஸ் அ கிளேசியர், வாட் இஸ் அ கிளேசியர் லேக், வாட் இஸ் மொரைன், வாட் இஸ் டெர்மினல் மொரைன், இந்த மாதிரியான ஜியோகிராஃபி ரிலேட்டடா நம்ம பார்ப்போம். ஏன்னா GS1 கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வில் டிஸ்கஸ். 4th editorial is about Nobel Peace Prize. So it is very simple concept, but most important findings by the Claudia Goldin regarding the women labor force participation and the disparities in the wage. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் அண்ட் ரிசர்ச், அதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் பி டிஸ்கசிங் தட் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் லாஸ்டா வந்து we are going to discuss the most important issue of not this week, this century. ஸோ இந்த 100 வருஷமா இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி we are going to discuss, that is Israel Palestine issue. ஸோ இதுல நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா I'm going to discuss the 100 years history. ஸோ 100 years ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து குயிக்காக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இட் மைட் டேக் டைம். ஸோ மேபி ஒரு 45 minutes to 1 hour இது எடுக்கலாம், 45 minutes எடுக்கலாம். ஸோ அதனால ஏன்னா நம்ம என்னோட ஐஆர் செஷன்ஸ் இங்கே ஆஃப்லைனில் அட்டன் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி தே வுட் ஹவ் நோன் தி கண்டென்ட். மிச்சவங்க எல்லாருக்குமே இது புதுசு, அதனால தான் ஐம் ஜஸ்ட் பிளானிங் டு டிஸ்கஸ் இன் டீடைல் அகைன். அண்ட் ஆல் தோஸ் ஹவ் அட்டெண்டட் ஆல்ரெடி இட் வில் பி a revision for you. ஸோ இதுதான் வந்து we have planned now. We'll discuss about Israel-Palestine conflict, the history, what is happening now, and what are the stakeholders involved, and what is the impact of this war now. And இதுல வந்து அயன் டோம் பத்தியும் இருக்கும். ஸோ the Israeli defense system அதை பத்தியும் பார்ப்போம். ஸோ that is the plan for the day. Now we'll start the session. ஸோ வழக்கம் போல வந்து we have this thing called Editorial Reserve. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 350 டாபிக் and 300 இருக்கு, 350 important editorials topic which we discussed in the last 110 edition. நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். 110 எடிஷன்ஸ்க்குமே we have updated the topics. அதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது வரைக்கும் நடந்த 350 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் நான் GS 1 2 3 4 அப்படின்னு சிலபஸ் வைஸ் செக்ரிகேட் பண்ணி நான் வந்து செந்தில் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்க டு ரெடி ரெஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு ஜோஷிமத் இஷ்யூ நான் இன்னைக்கு சொன்னேன். ஜோஷிமத் இஷ்யூ பார்க்கணும்னா நீங்க ஜோஷிமத் சர்ச் பண்ணா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல அது வரும், இல்ல எக்ஸ்பிளைன்ல அது வரும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 2.5 years நடந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டன்சஸ் எல்லாமே we would have covered here. ஸோ நீங்க போய் பார்க்கலாம். சரியா? புதுசா அட்டன் பண்றவங்களுக்கு தான் இது, பழசா பார்த்தவங்களுக்கு போர் அடிக்கும் அதே மீம் பார்த்து. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எடிட்டோரியல்ஸ். நான் வந்து ஹிந்துல இருந்து எடுத்திருக்கேன், எக்ஸ்பிரஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். எஸ்பெஷலி பாலஸ்தீன் இஷ்யூக்கு எக்ஸ்பிரஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். நோபல் பிரைஸ்க்கும் ஐ சா பிட் ஆஃப் எக்ஸ்பிரஸ். மிச்சது எல்லாமே டேக்கன் ஃப்ரம் ஹிந்து. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் டேக்கன் ஃப்ரம் டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் கான்டெக்ட் ஆஃப் ஹிந்துல இந்த வாரம் வந்து 5th ஷெட்யூல் ஏரியாஸ் பத்தி ஒரு அனாலிசிஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் 5th ஷெட்யூல் ஏரியா இஸ் இன் நியூஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து தே ஆர் டிமாண்டிங் ஷெட்யூல்ட் ஏரியாஸ் இன் தேர் ஓன் ரீஜன். இப்போ நம்ம 5th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அப்படின்னு ஒரு புது விதமான ஏரியாஸை டிஃபைன் பண்றோம். அபார்ட் ஃப்ரம் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி, பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டி, ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு நம்ம 5th and 6th ஷெட்யூல்ல புதுசா ஒரு கிளாசிபிகேஷன் வச்சிருப்போம். அதுல வந்து we are providing local autonomy to the scheduled area peoples. அந்த ஷெட்யூல்ட் ஏரியாஸ் வந்து we have declared in the 10 states. பட் அந்த 10 ஸ்டேட்ஸையும் தாண்டி வேற ரீஜன்ஸ்லயும் வந்து ட்ரைபல் பீப்புள் ஆர் லிவிங். ஸோ இப்போ இந்த மேப்ல 10 ஸ்டேட்ஸ் இருக்கும், வில் டிஸ்கஸ். ஸோ இந்த 10 ஸ்டேட்ஸ்ல இருக்க ஏரியாஸ்ல இருக்க ட்ரைபல் பீப்புளுக்காக தான் நம்ம வந்து ஷெட்யூல்ட் ஏரியாஸை இப்போ வரைக்கும் டிமார்க்கெட் பண்ணியிருக்கோம். பட் அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதுலயும் ட்ரைபல் பீப்புளும் வந்து they are demanding scheduled areas declaration for them. ஏன்னா ஷெட்யூல்ட் ஏரியாஸுங்கிற ட்ரைபல் பீப்புளுங்கிறது இந்த ரீஜன்ல மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னும் நிறைய ரீஜன்ல இருக்காங்க.
ஆனா அவங்கலாம் அதை டிமார்கேட் பண்றதுக்கு கேட்டாங்கன்னா தேர் ரிக்வஸ்ட் இஸ் பீங் டினைட் டியூ டு வேரியஸ் பியூரோக்ராட்டிக் ரீசன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அந்த ஏன் வந்து தேர் ரிக்வஸ்ட் இஸ் நாட் பீங் அக்செப்டட் அண்ட் வாட் இஸ் த இஷ்யூ பிஹைண்ட் இட் அப்படிங்கிறதா இந்த எடிட்டோரியல்ல பார்க்க போறோம். ஸோ ஐவ் டேக்கன் ஃப்ரம் டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். Okay, so before going into scheduled areas, we'll see about GS2 la வந்து we are having provisions of constitutions, schedules and vulnerable sections of society அப்படின்னு மூணுமே வந்து GS2 ரிலேட்டடா provisions of constitutionல we are having 5th schedule and 6th schedule and schedules and vulnerable sections of the society la government policies implemented for them is a direct topic in the syllabus, so we are discussing these areas. So India la வந்து we are having 705 scheduled tribes communities which is constituting almost 8.6% of the population, which should have increased or decreased. இது வந்து 2011 census data. In 26 states la இருக்கும். So India la இருக்க 28 states la 26 states we are having scheduled tribes. ஆனா only in 10 states we have declared the scheduled areas. So அதுதான் இதுல இருக்க disparity. Article 244 of the Constitution says that administrations of the scheduled and tribal areas related அது discuss பண்ணுது. 244(1) வந்து application of 5th schedule to scheduled areas, 244(2) வந்து application of 6th schedule to Assam, Meghalaya, Tripura, Mizoram அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ அது என்ன 5th schedule 6th schedule இருக்கு அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ இப்போ ஷெட்யூல்டு ஏரியாஸ்க்கும் ட்ரைபல் ஏரியாஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஸோ 5th schedule வந்து ட்ரைப்ஸ் who are recognized யாருன்னு பார்த்தா அந்த 10 ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்க, those tribes who are already amalgamated with the rest of the community to certain extent. ஆனா இந்த அசாம், மெகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த ரீஜன்ல இருக்கிற ட்ரைபல் பீப்புள் வந்து they have not yet amalgamated well, ஏன்னா still they are in the primitive levels, still they are living in the hill areas, still they are in the primitive levels. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் ஸ்பெஷல் அட்டானமி கொடுக்கணுங்கிறதுனால தான் அது உங்களுக்கு தனி ஷெடியூல் ஆகும். அதர் அமால்கமேட்டட் ஷெடியூல் இது ரெஸ்ட் ஆஃப் தி கம்யூனிட்டிஸ் வந்து நம்ம வந்து ஷெடியூல் ட்ரைப்ஸ் வந்து 5th schedule கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 5th scheduled areas is for governing the scheduled tribes in the rest of the India. 6th schedule இருக்க scheduled areas is to govern the northeastern states. northeastern statesல இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், மணிப்பூர், நாகாலாந்து இல்லையே அப்படின்னு, அருணாச்சல் பிரதேஷ் இல்லையேன்னு. ஸோ இதை கொண்டு வரும்போது கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது அப்படி ஒரு ஸ்டேட்டே இல்லை. அப்போ அசாமுங்கிற மாதிரி தான் இருந்ததுங்கிறதுனால அப்போ அதுக்குள்ள மணிப்பூர், நாகாலாந்து வந்து இட் இஸ் இன்கார்பரேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ மெகாலயா, திரிபுரா, மிசோராம்லாம் வந்து சப்டிவிஷனல் ஸ்டேட்ஸா இருந்தது. இப்போ மணிப்பூர் அண்ட் நாகாலாந்து வந்து இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அண்டர் அசாம், அந்த கேட்டகரியில தான் அது இருக்கும். ஓகே, ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு தனியாக 6th schedule வச்சிருக்கோம். இப்போ நம்ம 5th schedule பத்தி பார்ப்போம். அண்டர் 5th schedule, president is having the rights to demarcate any region as scheduled area. So what is the criteria used by the president அப்படின்னா, constitution has not mentioned any criteria to declare an area as scheduled area. So பொதுவா what is the understanding na, if the population of that regionல scheduled tribes ஓட population அதிகமா இருக்கும்போது அது scheduled area அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்றோம். ஸோ பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் பொதுவா இதை வந்து பிரசிடென்ட் will declare அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அங்க பிரசிடென்ட் வந்து ஒரு ஏரியா scheduled area அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா, ஸோ அங்க வந்து கவர்னர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட் வில் ஃபார்ம் அ ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில். ஸோ இங்க பிரசிடென்ட் இருக்காரு, இங்க கவர்னர் இருக்காங்க. இந்த கவர்னருக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர் வில் கிவ் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஃபார் தி கவர்னர் வித் ரெஸ்பெக்ட் டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட். இதுதான் நார்மல் கண்டிஷன். ஆனா ஷெட்யூல்ட் ஏரியாக்கு என்னதுன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வில் நாட் கிவ் தி எய்ட் அண்ட் அட்வைஸ். அதுக்கு பதிலாக தான் we are having this body called tribal advisory council. இந்த tribal advisory council consists of 20 members representing the tribal community who are MLAs. அதாவது இதுல வந்து 20 பேர்ல 15 பேர் MLAs, அந்த ஸ்டேட்டோட MLAs தான். அவங்க யாருன்னா ட்ரைபல் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ண அந்த 15 MLAs மட்டும் தனியா எடுத்து இன்னொரு 5 பேரை வந்து கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இந்த 20 பேர் தான் வந்து இந்த ரீஜனை அட்மினிஸ்டர் பண்றதுக்கான பாலிசிஸ் பத்தின எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர் கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சிலோட எய்ட் அண்ட் அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி கவர்னர் வில் அட்மினிஸ்டர் தி ஷெட்யூல்ட் ஏரியாஸ். அதுதான் வந்து லாஜிக். That doesn't mean that chief minister or prime minister or government of India or state is not having power there. Government of India can bring in their central power there and state government can implement their state power there. But any implementation is subjected to the approval of tribal advisory council. So only if tribal advisory council approves, governor will say. Constitution என்ன இருக்குன்னா only after the approval of governor இருக்கும். Governor ஒத்துக்கிட்டா implement பண்ணலாம். But governor is not having any discretion here. Governor will act on the advice of tribal advisory council. So அதுதான் வந்து இங்க இருக்க லாஜிக். So this is a different set of federalism. இதுதான் வந்து இந்தியா வந்து நம்ம asymmetric federalism அப்படின்னு சொல்லுவோம். So what is asymmetric federalism அப்படின்னா, we are not treating the states equally. We are treating these different states differently. இப்போ rest of the 28 states ஒரு பவர் இருக்குன்னா, scheduled areasக்கு ஒரு different power தரும்.
அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 370 முன்னாடி வந்து நம்ம டிஃபரெண்ட் பவர் கொடுத்துருந்தோம். நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற 6th ஷெட்யூலுக்கு ஒரு டிஃபரெண்ட் பவர் தரும். அப்புறமா வந்து ஆர்டிகல் 371 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னு ஒரு டிஃபரெண்ட் பவர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்க்குமே டிஃபரெண்ட் பவர்ஸ் கொடுத்ததுனால தான் அந்த அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐடியால தான் இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில்னு இருக்கும். ஸோ தே வில் அட்வைஸ் தி கவர்னர் அண்ட் கவர்னர் வில் சப்மிட் த ரிப்போர்ட் டு தி பிரசிடென்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ். இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் செட்டப் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை கவர்னர் வில் சப்மிட் டு தி பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஸோ வாட் இஸ் த பவர் நோ அக்கார்டிங் டு தி ஃபிஃப்த் ஷெட்யூல்ல இவ்வளவுதான் இருக்கு. இப்போ இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் கேன் ரெகுலேட் தி லோக்கல் அஃபேர்ஸ் ஆஃப் தி ஷெட்யூல்ட் ஏரியாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனா இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம 5th ஷெட்யூல்ல 1950 கொண்டு வந்தாலும் all these provisions were not implemented on the ground as effectively as it should be. 1993 வரைக்கும் it was not effective. So what made 1993 specific அப்படின்னா implementation of 73rd amendment. 73rd amendmentலயும் இங்க கொண்டு வரல. 73rd amendment கொண்டு வந்து அதுக்கப்புறமா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல் ஏரியாஸ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன் வந்த பிறகுதான் these things got effective power அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த மெக்கானிசம் தான் வந்து ஷெட்யூல்ட் ஏரியாஸ் இருக்கும் அண்ட் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் இஸ் ஹேவிங் தி அட்டானமி. ஆனா till 1996 this wasn't an effective feature. லைவ் ஒழுங்கா தானே போகுது? ஓகே. The powerful provisions, authority and special responsibility vested with governors with the president oversight have largely remained dead letter since till 1996. 1996ல தான் என்ன வருதுன்னா நம்ம வந்து பூரியா கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியோட அப்பாயிண்ட் பண்ணி பிசா அப்படிங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வரும். அதை பத்தி பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஷெட்யூல்ட் ஏரியாஸ். இது வரைக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்க ஷெட்யூல்ட் ஏரியாஸ் எங்க இருக்குன்னா 10 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. என்னென்ன ஸ்டேட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த அந்த 10 ஸ்டேட்ஸ். இது வந்து 6th ஷெட்யூல் ஏரியாஸ், அசாம், மேகாலயா, மிசோரம் அண்ட் திரிபுரா. So in the 10 states தான் இருக்கு. But that doesn't mean that Kerala is not having scheduled tribes, Karnataka is not having scheduled tribes. Everyone are having scheduled tribes, but அங்க இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிறது தான். So prelims point of view we have to see what are all the scheduled areas அப்படிங்கிற மாதிரி. Okay. Scheduled areas cover 11.3% of the India's land area and have been notified in 10 states. AP, Telangana, Madhya Pradesh. அந்த 10 states prelims point of view பாத்துக்கோங்க. ஷெட்யூல் ஸ்டேட்ஸ் என்னென்ன, அதே மாதிரி வந்து ட்ரைபல் ஏரியாஸ் என்னென்ன, அது என்னென்ன ஸ்டேட்ஸ், ஆர்டிகல் 371 இருக்கிற ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் என்னென்ன, 371 வேற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்குள்ள ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க. இப்போ நான் எல்லாத்துக்குள்ளேயும் போல நீங்க ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஏன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங்னு கேட்டு, ஏன்னா ஒரு சில ஸ்டேட்ஸ் ஒரு சில லிஸ்ட்ல இன்க்ளூட் ஆகும், எக்ஸ்க்ளூட் ஆகும். அதை வச்சு ஐம் ஜஸ்ட் டெல்லிங். இப்போ கர்நாடகா இஸ் தேர் இன் ஆர்டிகல் 371, பட் ஆனா 5th ஷெட்யூல்ல இல்ல. உங்க லாஜிக் புரியுதா? அந்த டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. தினேஷ் கதை முடியும். ஓகே. As a result, 59% of the India's STs remained outside the purview of Article 244, denied the rights under various acts. Actually, இப்போ நம்ம இது வந்து 11.3% ஏரியாவை கவர் பண்ணாலும் 10 ஸ்டேட்ஸ்ல கவர் பண்ணாலும் only எத்தனை பர்சன்டேஜ் வந்து இதுக்குள்ள வருதுன்னா 41% ஆஃப் தி ட்ரைபல்ஸ் தான் வந்து ஆவ் கிவன் திஸ் பவர். அப்போ இன்னும் 59% ஆஃப் தி ட்ரைபல் கம்யூனிட்டி ஆர் நாட் கவர்ட் அண்டர் ஷெட்யூல்ட் ஏரியாஸ். ஸோ 59% ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டி லிவிங் இன் அதர் ஸ்டேட்ஸ் பட் தே ஹவ் நாட் கிவன் திஸ் பர்டிகுலர் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் சொல்ற ஒரு டேட்டா. இதுதான் வந்து நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல தேவைப்படுற டேட்டா. ஓகே, தே ரிமைன் அவுட் சைட் தி பர்வியூ ஆஃப் ஆர்டிகல் 244. அது மட்டும் இல்லாம தே ஆர் டினைட் ரைட்ஸ் அண்டர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ், லார் ஆக்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி ஆக்ட். இதோட மீனிங் என்ன? ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அண்ட் லேண்ட் அக்விசிஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட், அதான் வந்து லார் ஆக்ட். லேண்ட் அக்விசிஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட், அப்புறமா பயோடைவர்சிட்டி ஆக்ட். இந்த 3 ஆக்ட்லயும் பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஏரியாஸ்க்கு வந்து தனி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இப்போ லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல நீங்க நார்மல் ஏரியாவில் ஒரு லேண்ட் அக்விசிஷன் பண்ணும்போது பண்ற என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் ஷெட்யூல்டு ஏரியாஸ்ல பண்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் ப்ரொசீஜர்ஸ். அதே மாதிரி எவ்வளவு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் வாட் அப்ரூவல் கிராம் சபா ஷுட் கிவ் அப்படிங்கிறதுல டிஃபரன்சஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல வந்து ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆர் ஹேவிங் பவர் டு டிமார்க்கேட் தி அவங்களுக்கு அந்த லோக்கல் ஃபாரஸ்ட் ஏரியா கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி ரிசர்வ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றதுக்கான பவர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பயோடைவர்சிட்டி ஆக்ட்ல வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் டிக்ளரேஷன்ஸ்ல ஒரு சில பவர் இருக்கு. ஸோ இவங்களெல்லாம் நம்ம இதுக்குள்ள கொண்டு வராததுனால அந்தந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு வந்து அந்தந்த ரைட்ஸ் எல்லாமே டிக்ளைன் ஆகுது.
ஸோ அதுதான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக நிறைய எடிஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்டா கூட நம்ம 101ல டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 101th எடிஷன் அண்ட் 60th எடிஷன்ல ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். போய் பாருங்க. ஸோ இந்த ஆக்ட்ஸ்லயும் நம்ம ஷெட்யூல்டு ஏரியாஸ்க்கு கொடுத்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இது டினை பண்ணுது. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்ட். இப்போ நம்ம வந்து இஷ்யூஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தாச்சு. இந்த பாயிண்ட் வந்து வெறும் ஷெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு கேட்டால் மட்டும் இல்லை, ட்ரைபல் பீப்புள் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்தாலும் இது எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? ட்ரைபல் ரைட்ஸ் பத்தி கேட்டாலும் எழுதலாம். இன் ஜெனரல் வல்னரபிள் செக்ஷன்ஸ் பத்தி கொஸ்டின் வந்தாலும் எழுதலாம். ஸோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் திஸ் பாயிண்ட் யூ ஆர் ஸ்டடிங் ஹியர் ஒன்லி டு கொஸ்டின் விச் இஸ் கமிங் ரிகார்டிங் ஷெட்யூல்ட் ஏரியாஸ். அதுதான் நம்ம வந்து மெயின் ஆன்சர் ரைட்டிங் பத்தி புரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து 1995ல கவர்மெண்ட் வந்து பூரியா கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாங்க டு ரெக்கமெண்ட் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ப்ரொவிஷன்ஸ் டு ஷெட்யூல்ட் ஏரியாஸ். இந்த பஞ்சாயத்து ராஜ் மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம ஷெட்யூல்ட் ஏரியாஸ்க்கும் கொண்டு போகலாம். இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் வந்து வெறும் ஒரு அபெக்ஸ் பாடியா தான் இருக்கு. பட் அந்த லோக்கல் லெவல்ல, பஞ்சாயத்து லெவல்ல, கிராம சபா லெவல்ல அட்டானமி கொடுக்கறதுக்காக பஞ்சாயத்து ப்ரொவிஷன்ஸ் எப்படி கொண்டு போகலாம் வித் ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பூரியா கமிட்டி போடுறாங்க. பூரியா கமிட்டி கேவ் அ ரெக்கமெண்டேஷன் தட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் பஞ்சாயத்து ப்ரொவிஷன்ஸ் தேர். அதை பேஸ் பண்ணி நம்ம பஞ்சாயத்தி ராஜ் எக்ஸ்டென்ஷன் டு ஆர்டிகல், ஸோ இதை வச்சு நம்ம பெசா ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி ரெக்கமெண்டிங் தி இன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வில்லேஜஸ். ஸோ we brought this PESA Act. இந்த PESA Actல வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஷெட்யூல்ட் ஏரியாஸ்க்கு அடிஷனல் அட்டானமி தராங்க. So what is there in 73rd Amendment? We are establishing a body called Gram Sabha. Gram Sabha consists of all the members of that particular locality, whoever's name is there in electoral roll. அந்த Gram Sabhaக்கு ஆல்ரெடி பஞ்சாயத்து 73rd Amendmentல ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னா ஷெட்யூல்ட் ஏரியாஸ்ல அடிஷனல் பவர்ஸ் இருக்கு. So land acquisition in that particular scheduled area can be done only after approval of Gram Sabha. அதுக்கப்புறமா என்ன நல்லா இருக்கும், நீங்க லட்சுமிகாந்த் படிக்கிறப்போ இந்த ஏரியாலாம் பாத்துக்கணும். லேண்ட் அக்விசிஷன், மைனிங் லீஸ், ஒரு இடத்துல மைனிங் லீஸ் வாங்கணும்னாலே உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும். நீங்க இது வந்து பாக்ஸோ கேஸ், பாஸ்கோ கேஸ், நாட் பாக்ஸோ இல்ல, பாஸ்கோ ஸ்டீல் பிளான்ட் ஆஃப் சவுத் கொரியா. சவுத் கொரியால இருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் கம்பெனி தான் வந்து பாஸ்கோ. அந்த பாஸ்கோ வந்து ஒடிஷால வந்து ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்காக அப்ரூவல் கேட்கிறப்போ கிராம் சபா ஆஃப் அன் ஒடிஷா டிக்ளைன் தி அப்ரூவல். அது டிக்ளைன் பண்ணதுனால அங்க ஸ்டீல் பிளான்டே வரல. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரிலாம் வந்து வி ஹேட் வித் ரெஸ்பெக்ட் டு கிராம் சபா பிகாஸ் ஆஃப் பெசா. ஸோ இந்த மாதிரி வந்து லேண்ட் அக்விசிஷன், மைனிங் லீஸ், இதை தாண்டி வந்து தே கேன் ரெகுலேட் தி மணி லெண்டிங் தேர், தே கேன் ரெகுலேட் தி லோக்கல் ஸ்கூல்ஸ் தேர், லோக்கல் வாட்டர் சப்ளைஸ், லோக்கல் வாட்டர் பாடிஸ், அப்புறமா வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸோடைய கலெக்ஷன்ஸ் ரிலேட்டடா கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசர்வ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசர்வ்னா ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் ப்ரோஹிபிட்டட் ஃப்ரம் ஹியூமன் இன்டர்வென்ஷன். பட் அண்டர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இஃப் வி டிக்ளேர் some region as community forest reserve, that tribal people can have the rights to take the minor forest produce. Minor forest produce na honey அந்த மாதிரி விஷயங்கள், bark, cinnamon அதெல்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து they are giving. They can bring in laws with respect to land alienation. Land alienation என்ன அப்படின்னா நான் ட்ரைபல் பீப்புள் cannot come and acquire land in that region. உங்களுக்கு புரியுதா? நீங்க ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எங்க வேணா போய் லேண்ட் வாங்கலாம், பட் ஷெட்யூல்ட் ஏரியால லேண்ட் வாங்க முடியாது வித்வுட் அப்ரூவல் ஆஃப் கிராம் சபா. லேண்ட் ஏலியனேஷன் என்ன அப்படின்னா ஒரு ட்ரைபல் ஏரியால ட்ரைபல் பாப்புலேஷன் டாமினண்டா இருக்கும். ஸோ தே வில் பி ரூலிங் தேர். அந்த ட்ரைபல் ரீஜன்ல வந்து நான் ட்ரைபல் பீப்புள் நிறைய பேர் வந்து மூவின் ஆகி என்ன ஆகும், அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் ட்ரைபல் பீப்புள் பாப்புலேஷன் would have increased than the tribal people's population, so that entire region's autonomy would have gone to that people's non-tribal people's hand. So tribal people would have alienated of that land. ஸோ அவங்க லேண்ட்லேயே அவங்க ஏலியனேட்டட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் நடக்கும். இது பிரிட்டிஷ் டைம்லேருந்து நடந்துட்டு இருக்கு. அதனால தான் வேரியஸ் ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க மாடர்ன் இந்தியாவில் படிப்பீங்க. அந்த லேண்ட் ஏலியனேஷன் கேன் பி ப்ரோஹிபிட்டட் பை கிராம் சபா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராம் சபாக்கு நார்மல் பஞ்சாயத்துல இருக்க கிராம் சபாவோட எம்பவர்டு கிராம் சபாவா வி ஆர் கிரியேட்டிங் இன் தி பெசா. ஸோ அதுதான் வந்து பெசாவுடைய பவர். அதே மாதிரி ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆர் கிவன் தி ரைட்ஸ் டு பிரிசர்வ் தேர் ஓன் கல்ச்சர் அண்ட் தேர் ப்ளஷர்ஸ் கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் தி ஏரியா. பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் வந்து இப்போ நம்ம பஞ்சாயத்து ராஜ்ல வந்து கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ்ல 33% ரிசர்வேஷன் வச்சிருப்போம் உமன் எம்எல்ஏஸ்க்கு. ஆனா உமன் பார்ட்டிசிபேஷனுக்கு அட் கிராம் சபா லெவல், இந்த பஞ்சாயத்து லெவல்ல. ஆனா நாகாலாண்ட்ல அது இம்ப்ளிமெண்டே பண்ணல, ஈவன் தோ இட் இஸ் அ கம்பல்சரி ப்ரொவிஷன் அண்டர் கான்ஸ்டியூஷன். பிகாஸ் நாகா கல்ச்சர்ல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் கூடாதுன்னு ஒரு ரிக்ரெசிவ் ப்ரொவிஷன் இருக்கிறதுனால. பட் அது ட்ரைபல் ரைட்ஸுங்கிற அந்த ஆங்கிள் இது வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 2 years பேக் ஒன்லி ஃபர்ஸ்ட் 2 MLAs ஃப்ரம் நாகாலாண்ட் உமன் எம்எல்ஏஸ் கேம். அது வரைக்கும் ஒரு உமன் எம்எல்ஏ கூட வந்ததில்ல, இதுல கூட வந்ததில்ல. அந்த அளவுக்கு தே கேன் ப்ரொடெக்ட் தேர் கல்ச்சருங்கிற மாதிரி அட்டானமி கொடுத்துருக்காங்க. I'm just showing you an example there. So that is the empowerment of PESA Act. இந்த பெசா ஆக்ட் வந்ததுனால அந்த கிராம் சபா அவ்வளோ ஒரு எம்பவர்டா இருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் பாஸ்கோ ஸ்டீல் கம்பெனி கேஸ் சொல்றேன். நீங்க அந்த பாஸ்கோ ஸ்டீல் கம்பெனி பத்தி பாருங்க. அதுவும் வந்து வேதாந்தாவோட ஜாயிண்ட் கொலாபரேஷன்ல தான் கொண்டு வந்தாங்க. யூ கேன் see that.
இப்போ வந்து என்ன நெக்ஸ்ட் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கேரளா 2015ல கேரளா என்ன பண்றாங்க, அவங்க ஊர்ல வந்து they decided to declare certain regions in their state as tribal regions. Like for example, 233 habitations of 5 gram panchayats and 2 wards in 5 districts. So 5 districtsல வந்து scheduled areas டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புனாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் அதை அப்ரூவ் பண்ணல. ஸோ கேரளா மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எங்க ஊர்லயும் அது ரெகக்னிஷன் கொடுங்கன்னு. பட் வாட் இஸ் த ரீசன் வை கவர்மெண்ட் இஸ் டிக்ளைனிங்? ஆப்சன்ஸ் ஆஃப் வயபிள் எஸ்டி மெஜாரிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். இவங்க டிக்ளேர் பண்ண அந்த ஷெட்யூல் ஏரியாஸ்லாம் எஸ்டி பாப்புலேஷன் வந்து 50% மேல இல்ல, 50% கீழே தான் இருக்காங்க. அப்போ இது வந்து நம்ம ஷெட்யூல் ஏரியாவை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. பட் கான்ஸ்டிடியூஷன்லயோ எங்கேயுமே அப்படி ஒரு ப்ரொவிஷனே இல்லை. ஸோ பிரசிடென்டோட டிஸ்கிரிப்ஷன் தான் அப்படிங்கிறதா வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லி டிக்ளைன் பண்றாங்கிறது தான் இப்போ நமக்கு இஷ்யூவா இருக்கு. Absence of viable ST majority administrative units have been standard bureaucratic procedure. பியூரோக்ரஸில எப்போ பாரு இதே ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அதுதான். நிறைய ஏரியால என்ன ஆயிடுச்சுன்னா 1951ல அது வந்து ட்ரைபல் மெஜாரிட்டியா இருந்த ரீஜன்ஸ்லாம் இப்போ பிகாஸ் ஆஃப் இன்ஃபிளக்ஸ் ஆஃப் நான் ட்ரைபல் பீப்புள்னாலே அவங்க 40% போயிட்டாங்க, 30% போயிட்டாங்க. அந்த மாதிரி ரீஜன்ஸ்ல இப்போ அது ட்ரைபல் ஏரியாவே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் தி மைக்ரேஷன் இன் தி மாடர்ன் டே அப்படிங்கிறதுனால. ஸோ அதனாலே நிறைய எதுக்கு ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ லேண்ட் ஏலியனேஷன் இஸ் ஹேப்பனிங். இப்போ நீங்க மேட்டி அண்ட் கூக்கி இஷ்யூல கூட இந்த இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேட்டி வெர்சஸ் கூக்கிலே ட்ரைபல் நான் ட்ரைபல் ஃபைட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இஷ்யூல கூட யூ கேன் கம்பேர் இட். இன் 2016 ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் டிஸ்மிஸ்டு. ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 50% கீழே இருந்தாலும் ஷெட்யூல்டு ஏரியாவை டிக்ளேர் பண்ணலாம். டிக்ளரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியா இஸ் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் பிரசிடென்ட் தான். ஸோ அப்போ 50% கீழே இருந்தாலும் சரி, 40% கீழே இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் முடிவு பண்ணார்னா எந்த ஏரியாவும் ஷெட்யூல்டு ஏரியாவை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ பிரசிடென்ட் இஸ் ஹேவிங் ரைட்ஸ் இன் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஜட்மெண்ட் now president should declare whatever demands coming from the states அப்படிங்கிறது தான் வந்து இந்த எடிட்டோரியல்ல வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிளியரா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நிறைய இடத்துல வந்து ட்ரைபல் பீப்புள் இருந்தாலும் அவங்களுக்கு ஷெட்யூல்டு ஏரியாவை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசனா மெயினா சொல்றாங்கன்னா இங்க 50% பாப்புலேஷன் இல்ல. அதே மாதிரி வேற ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்னென்னலாம் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்கிறது பார்ப்போம். இன்னும் முடியல. I'm just showing you so that you can write. So in 2016, Jharkhand High Court dismissed the challenge to the notification of scheduled area because ST population there was less than 50% in some blocks. Court observed that declaration of scheduled areas is within the exclusive discretion of the president, which means that aid and advice of Council of Ministers headed by Prime Minister. So there is nothing called exclusive discretion of president. அப்படின்னு ஒண்ணு இல்லை, எல்லாமே Prime Minister and Council of Minister ஓட decision தான். So how scheduled areas are identified? இதுதான் அந்த டெக்ஸ்ட் கான்டெக்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன இது வரைக்கும் பண்ண அந்த 10 ஸ்டேட்ஸ்ல டிக்ளேர் பண்ணது எதெல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நெய்தர் கான்ஸ்டிடியூஷன் நார் எனி லா ப்ரொவைட்ஸ் எனி கிரைட்டீரியா. ஸோ திஸ் இட் செல்ஃப் கிவ்ஸ் an ambiguity. அப்போ நம்ம வே ஃபார்வர்ட்ல என்ன எழுதணும்? ஒரு கிளியர் லா கொண்டு வரணும். அதான் பிரச்சனைனா அதான் கொண்டு வரணும். 1961ல நம்ம தேபார் கமிஷன் போட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் உடைய டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ தேபார் கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, வாட் கேன் பி தி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற கிரைட்டீரியா ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ட்ரைபல் பாப்புலேஷன். ப்ரீபாண்டரன்ஸ் இது ஒரு புது வேர்டு. ப்ரீபாண்டரன்ஸ்னா ஹை இன் நம்பர், ஹை இன் மெஜாரிட்டி. அதான் வந்து ப்ரீபாண்டரன்ஸ்ங்கிற வேர்டுக்கு மீனிங். ஸோ கொஸ்டின்ல இந்த மாதிரி வேர்டு வந்துச்சுன்னா நமக்கு புரியாம போயிடும். அதனால இந்த மாதிரி வேர்டு எப்போ ஹிந்துல பார்த்தாலும் டிக்ஷனரியில போய் இமீடியட்டா படிச்சுக்கணும். சரியா? ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ட்ரைபல் பாப்புலேஷன், காம்பாக்ட்னஸ் அண்ட் ரீசனபிள் சைஸ். ஸோ காம்பாக்ட்னஸ் அப்படிங்கிற இந்த கிரைட்டீரியா அதில் சொல்லியிருக்காங்க. காம்பாக்ட்னஸ்னா என்னதுன்னா நிறைய ட்ரைபல் பாப்புலேஷன் ஒரு சின்ன ரீஜன்ல காம்பாக்டா இருக்கு. இது ஒரு ஊருனா, இது ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட்னா இங்க ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து காம்பாக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து காம்பாக்ட்னஸ். வயபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்டிட்டி, அதாவது ஒரு குட்டி கிராமம் இது 50 பேர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஷெட்யூல்டு ஏரியாவை சொல்ல முடியாது. ஒரு வயபிள் பாப்புலேஷன் இருக்கணும், ஒரு வயபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்டிட்டியா இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜஸா இருக்கணும், இல்லை ஒரு தாலுக் லெவல்லையாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் அண்ட் ஆஃப் தி ஏரியா. ஸோ எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் இஸ் அ கிளாசிக் கிளாசிபிகேஷன். ஸோ அதே மாதிரி இப்போ இது வந்ததுனால பிவிடிஜின்னு ஒன்று இருக்கு. நமக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னா என்னன்னு தெரியும். ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லேயே பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு தனி டெஃபினிஷன் இருக்கும். அந்த டெஃபினிஷன் பத்தி இப்போ பாருங்க. ஐ திங்க் ஸோ அந்த டெஃபினிஷன் வச்சு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுட்டாங்க ப்ரிலிம்ஸ்ல. பட் யூ கேன் சி இப்போ அந்த கொஸ்டின் வச்சு கேட்கும்போது இந்த வச்சு கேட்கலாம்ல. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிவ்ஸ் டீடைல்டு ப்ரொவிஷன் ஃபார் டிமார்கேஷன் ஆஃப் கிரைட்டீரியா ஃபார் ட்ரைபல் ஏரியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் ஸ்டேட்மெண்ட்ல ப்ரிலிம்ஸ்ல. நோ லா பிரிஸ்கிரைப்ஸ் தி மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்டி பாப்புலேஷன் ஆர் அ கட் ஆஃப் டேட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். எந்த லாவும் கொடுக்கல. ஸோ அப்போ இட் இஸ் ஸ்டில் தி டிஸ்கிரிப்ஷன் தான். 2002ல ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கமிஷன்
முன்னாடி வந்து இப்போ நம்ம வந்து ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல் முன்னாடி வந்து ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. வி ஆர் ஹேவிங் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தே ரெக்கமெண்டட் ஆல் வில்லேஜஸ் வித் 40% அண்ட் மோர் ட்ரைபல் பாப்புலேஷன் அக்கார்டிங் டு 1951 சென்சஸ். இதை நீங்க நோட் பண்ணோம். ஏன் அக்கார்டிங் டு 1951 சென்சஸ் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து மைக்ரேஷனால லேண்ட் ஏலியனேஷன் ஆயிருக்கலாம், பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம். 1951ல எதுலாம் ட்ரைபல் பாப்புலேஷன் 40% மேல இருந்ததோ அது எல்லாத்தையும் நாம இதுவா சொல்லலாம். இப்போ அது 30 ஆயிருக்கலாம், 20 ஆயிருக்கலாம் 2011 சென்சஸ்ல. ஆனா 1951 சென்சஸ்ல எதெல்லாம் 40க்கு மேல இருந்ததோ அது எல்லாமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஓவர் தி 70 years ஆஃப் டைம் தேர் வுட் ஹவ் பீன் மைக்ரேஷன் அப்படின்னு. இப்போ நம்ம எப்படி வந்து கான்ஸ்டிடியூன்சிஸை டீலிமிட்டேட் பண்ணும்போது 1971 சென்சஸ் யூஸ் பண்றோமோ, இதுக்கு 1951 சென்சஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா வந்து ஒரு கிளியர் டெஃபினிஷன் நமக்கு எங்க கிடைச்சுன்னா பெசால தான் கிடைச்சது. பெசால when they defined scheduled area, அதுலதான் வந்து ஒரு டெஃபினிஷன் கிடைச்சிருக்கு. A village is ordinary defined as an habitation or a group of habitations or a hamlet or a group of hamlets comprising a community managing its affairs in accordance with the traditions and customs. So and those whose names are there in electoral rolls, they are constitute Gram Sabha. So இதுல என்ன சொல்றாங்கன்னா, it can be a village. ஸோ அது ஒரு ஹேபிடேஷனா இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் ஹேபிடேஷனா இருக்கலாம், ஒரு ஹேம்லெட்டா இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் ஹேம்லெட்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் வந்து பெசால இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆம்பிகுவிட்டி வந்து தேபார் கமிஷன் ஒன்று சொல்லுது, ஷெட்யூல் கமிஷன் ட்ரைப்ஸ் கமிஷன் ஒன்று சொல்றாங்க, பெசால ஒன்று இருக்குங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. அப்போ இதுக்கு வே ஃபார்வர்ட் என்னது? we need a clear law defining the definition, அவ்வளவுதான், defining the criteria. So that is the way forward which is needed. இப்போ அடுத்த முக்கியமான இஷ்யூ என்னவா இருக்கு சொல்றாங்க. இப்போ கேரளாவை வந்து என்ன கண்டிஷன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, ஒரு கண்டிஷன் வந்து 50% கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அது வந்து இப்போ இன்வாலிட் நம்ம சொல்றோம், அது பிரசிடென்ட் டிஸ்கிரிப்ஷன். ரெண்டாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிஜுவஸா இல்ல, கண்டிகுவஸ் காம்பாக்டா இல்ல. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே 3 ஏரியா கொடுக்கணும். அவங்க கண்டிஜுவஸா இருந்தா தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா பெசால என்ன சொல்றாங்க, ஹேபிடேஷனா இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ கண்டினியூஸா இல்லாம இருக்கிறதுங்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் நம்ம டினை பண்ண முடியுமா? இப்போ அந்த ரீஜன்ல இருக்க கிராம சபாக்கு மட்டும் நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் பவர்ஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வே ஃபார்வர்ட்ல சொல்றாங்க. ஸோ காம்பாக்ட்னஸ் இஸ் கிரைட்டீரியா. ஸோ கேரளா மிஸ்ஸஸ் அவுட் ஹியர். ஆனா காம்பாக்ட்னஸ் இஸ் இம்ப்ராக்டிகல் ஃபார் ஆல் வில்லேஜஸ். எல்லா இடத்துலயும் வந்து கண்டினியூஸா இருக்கணும், காம்பாக்டா இருக்கணும் நம்ம என்ஷூர் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து நிறைய ட்ரைபல் 1950ல ட்ரைபல் ரிச்சா இருந்த நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸையும் ஹேம்லெட்ஸையும் டிஸ்ட்ரிக்ட்ஸையும் யூனிட்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் கிரியேஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அவங்க வந்து மைனாரிட்டியா பிரிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரிஸ்லாம் ரீட்ரா பண்றோம்ல, தாலுக்கோட பவுண்டரி, அப்புறமா டிஸ்ட்ரிக்டோட பவுண்டரி, இந்த மாதிரி பவுண்டரியை ரீட்ரா பண்ணும் போதெல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் 70 years நிறைய ஏரியால வந்து அவங்க இந்த மாதிரி வந்து கண்டிகுவஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பூரியா கமிட்டி ரிப்போர்ட்ல இது ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ வாட் இஸ் வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ irrespective ஆஃப் contiguity ஆல் தி ஏரியா should be declared அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இந்த contiguity அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது. செகண்ட்லி, geographical limit of these villages will need to be extended to the community forest resource also. ஸோ FRA ஆக்ட்ல வந்து கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்டையும் அவங்க இதுல ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் இந்த ரைட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஓன்லி யூ ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் வித் தி ஷெட்யூல்ட் ஏரியா, யூ ஷுட் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் டு தி நியர்பை ஃபாரஸ்ட். ஸோ வில்லேஜ் லெவல்ல இந்த ஜியோகிராபிக்கல் லிமிட்ஸ் வந்து வில்லேஜ் லெவல், பஞ்சாயத்து லெவல், தாலுக் லெவல் என்ன லெவல்ல இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த வே ஃபார்வர்ட். ஸோ திஸ் இஸ் தி அல்டிமேட் திங் விச் தே ஆர் டெல்லிங். இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த இஷ்யூ வரல, பட் இன் ஜெனரல் தே ஹவ் ஜஸ்ட் கிவன் அன் அனாலிசிஸ் ஆஃப் ஷெட்யூல்ட் ஏரியா. கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, லடாக்ல வந்து 6th ஷெட்யூல் டிக்ளரேஷனா கேட்கறாங்க. 6th ஷெட்யூல் என்ன இருக்குன்னா, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னு இருக்கும். இல்ல ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் மாதிரி அதுல அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கும். அது கீழே வந்து வில்லேஜ் கவுன்சில், அந்த மாதிரி வந்து தே வில் ஹேவ் தி ஹைரார்கி. லடாக்கை வந்து 6th ஷெட்யூல்ல ஒரு பார்ட்டா டிக்ளேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வந்து லடாக்ல இருக்கு. ரீசெண்ட் எலெக்ஷன்ல கூட அதுதான் ஒரு மெயின் டாபிக்கா இருந்து. இப்போ ரீசெண்ட்ல லடாக் எலெக்ஷன் நடந்துச்சுல, லடாக் அண்ட் கார்கில்ல, அந்த எலெக்ஷன்ல இதுதான் வந்து ஒரு மெயின் எலக்ட்ரல் இஷ்யூவாவே இருந்துச்சு. டு டிக்ளேர் லடாக் ஆஸ் அ செப்பரேட் 6th ஷெட்யூல். இது அது பண்ணாதான் நாங்க வந்து ஒத்துப்போம். எங்களுக்கு வந்து இப்போ யூனியன் டெரிட்டரி ஆக்குனது பத்தல. ஏன்னா 6th ஷெட்யூல் ரீஜன்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் தானே யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது அவங்களோட ஆர்குமெண்ட். ஒரு யூனியன் டெரிட்டரினா வந்து எங்களை வந்து ஒரு சைட்ல வச்சிருவீங்க,
But 6 scheduled regions are more powerful than a union territory. We are not even having a representation in Lok Sabha. ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. லோக்கல் லெவல்ல எங்களுக்கு வந்து லெஜிஸ்லேச்சர் இல்லை, லோக்கல் லெவல்ல லெஜிஸ்லேச்சர் இல்லை அப்படின்னாலே தட்ஸ் அன் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ். கிளியரா? அவ்வளவுதான். இது வந்து பாலிட்டியில ஒரு ஸ்டாட்டிக் ஏரியாவை எடுத்து அதுல இருக்க இஷ்யூ பாக்குறோம். அவ்வளவுதான். இதுனா யூபிஎஸ்சி ரீசென்ட் டைம்ஸ்ல ஸ்டாட்டிக் ஏரியா நிறைய கேட்கறாங்க. நம்ம ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஸ்டாட்டிக் ஏரியாவே வராது. மெயின்ஸ்லயா இருக்கட்டும், பிலிம்ஸ்ல வரும், பட் மெயின்ஸ்ல வராது. பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ் ட்ரெண்ட் என்னதுன்னா ஸ்டாட்டிக் ஏரியா நிறைய கேட்டாங்க. இப்போ ஜியாகிரபியில் கேட்டா ஜார்ட்ஸ்னா என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸே வருது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டடி ஸ்டாட்டிக் ஏரியாஸ் ஆல்சோ. ஏசி உங்களுக்குலாம் ஓகே தானே? எல்லாரும் கரெக்டா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான இந்த எடிட்டோரியல் வந்து we are going to see. ஸோ October 10th வந்து வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே செலிப்ரேட் பண்ணோம். மென்டல் ஹெல்த் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நம்ம வந்து பிசிக்கல் ஹெல்த்தோட நம்மளுடைய வெல்பீயிங்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். மென்டல் ஹெல்த் பத்தி அட்ரஸ் பண்ணாம இருக்கிறதுனாலே வந்து பிகஸ்ட் நிறைய கிரைசிஸ் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட் தி கண்ட்ரி. சூசைட்ஸ் கூட அதிகமாகுது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னால. அதனால வந்து வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்ல என்ன ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா ஸ்டிக்மா அட்டாச் டு இட். ஸோ ஒரு உடம்பு சரியில்லைனா டாக்டர் கிட்ட போறோம். இப்போ இருமல் வருது, கோல்டு வருதுன்னா டாக்டர் கிட்ட போறோம். ஆனா ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, நிறைய டிப்ரெஷன்ல இருக்கும், நிறைய வந்து எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, ஐ எம் ஃபீலிங் அ லாட் டிஜெக்டட், அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரும்போது அதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே உருவாகல. ஏன் ஜுரம் வந்தா டாக்டர்கிட்ட போறோம், ஏன் மூளைக்கு பிரச்சனை வந்தா போகக்கூடாதா? ஸோ அப்போ மூளைக்கு வந்து ஏன் நம்ம முக்கியத்துவம் தர மாட்டோம்? மென்டல் ஹெல்த் இஷ்யூனா ப்ராப்ளம்ஸ் தேர் இன் பிரெயின். ஸோ அந்த ஸ்டிக்மாவை நம்ம பிரேக் பண்ணணும். இந்த எடிட்டோரியல் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா, தே ஆர் ஸ்பெசிஃபிகலி டிஸ்கசிங் அபவுட் தி மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஆஃப் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதனாலதான் இதை வந்து நான் எம்ப்ளாய்மெண்ட் கீழே கொண்டு வரேன். ஜிஎஸ்டி சிலபஸ்ல நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற டாபிக்ல இன்ஃபார்மல் அண்ட் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற 2 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம படிப்போம். ஸோ இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா தே ஆர் நாட் ஹேவிங் எனி சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் ஆர் லேபர் ப்ரொடெக்ஷன் ஆர் பிஎஃப், இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அந்த இன்ஃபார்மல் ஒர்க்கருக்கு வந்து என்ன மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது we are going to discuss according to ILO study. ஸோ இதுல வந்து இந்த எடிட்டோரியல் எப்படி இருக்குன்னா, இதுல வந்து மெயின்ஸ்க்கு அனாலிசிஸ் பாயிண்ட் எதுவும் இல்லை, பட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டேட்டாலாம் ரொம்ப தேவை. அதாவது மெயின்ஸ்ல இதோட டேட்டாலாம் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒரு மெயின்ஸ் எதுனா தான் உங்களுக்கு தெரியும். அதனால இந்த டேட்டாவெல்லாம் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அங்க எக்ஸாம் ஹாலில் வந்து பாக்குறப்போ என்ன கரெக்டா பாக்குறப்போ வந்து ஒரு டேட்டா வரலன்னா நமக்கு வந்து ஸ்டக் ஆயிடும். ஸோ அதனால இந்த டேட்டாலாம் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா, அரவிந்த் சாமி வந்து சொல்லுவார்ல, நண்பன் உனக்கு யாரா இருந்தாங்களா நம்பாத அப்படின்னு. ஏன்னா அரவிந்த் சாமி அப்போதான் வந்து ஒரு வழியில இருந்து வந்திருப்பாரு. அப்போதான் வந்து நண்பனால துரோகம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காருல. அப்போ அவர் அதை சொல்லும் போது அது ஒரு இன்டென்சிட்டி வருது. அதே அரவிந்த் சாமியா தான் இப்ப நான் மெயின்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. 15% of the working age adults globally live with mental health disorders. So working age இருக்க adults 15% வந்து they are living with mental disorder. But எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுங்கிறது it's very less. On one hand, decent work influences the mental health in a positive way. நல்ல வேலை இருந்ததுன்னா, நல்ல சூப்பர் ஜாப் இருந்ததுன்னா இட் இஸ் a very good thing. So your life will be very happy. நிறைய பேருக்கு வந்து லைஃப்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு இஷ்யூ வந்து பர்சனல், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லைனா வந்து பேரண்ட் அண்ட் சைல்டா இருக்கலாம், இல்லைனா வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லை எனி ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் என்வாயன்மெண்டா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுனா மென்டல் ஹெல்த் தான். மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னா இது எல்லாம் அஃபெக்ட் ஆகும். இது எல்லாம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா லைஃப் போயிடும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், இது ஒரு இஷ்யூவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இந்த இஷ்யூ தான் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ அதனாலதான் வந்து குட் டீசென்ட் ஒர்க் இருந்தால் பெட்டரா இருக்கும். பட் அந்த ஒர்க்கே வந்து நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டே சம்டைம்ஸ் வந்து இட் வில் கிரியேட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் இட் வில் வர்சன் அவர் லைஃப் மோர். ஸோ என்னென்னலாம் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கு? ஸோ இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா they are not having provident fund, they are not having social security benefits, they are not having insurance, paid leaves, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இருக்கிறது. Unemployment or unstable or precarious employment. Precariousனா uncertain employment.
ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறது இல்லை ஒரு டெம்பரரி ஜாப்ல இருக்கிறதே வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ தான். நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே அந்த ஒரு இது இருக்கும். அடுத்த வருஷம் வந்து எக்ஸ்டென்ஷன் தருவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு டயலமாலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரீகாரியஸ் எம்ப்ளாய்மெண்ட்னா அன்சர்டன் எம்ப்ளாய்மெண்ட். வேலை என்னைக்கு போகும்னே தெரியாது. ஏன்னா ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா வேலையை விட்டு தூக்குறப்போ எதர் ஒரு 1 month 2 months சேலரி கொடுத்து தூக்கணும், இல்லை நோட்டீஸ் பீரியட்ல தான் தூக்குவாங்க. ஆனா இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா நாளையிலேருந்து வராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே நாளையிலேருந்து அவங்க லைவ்லிஹுட் போயிடும். ஒர்க் பிளேஸ் டிஸ்கிரிமினேஷன், திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைசிஸ். இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல மட்டும் இது இல்ல, ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கு. ஐஏஎஸ்க்கு இருக்கு, ஐபிஎஸ்க்கு இருக்கு. ஸோ அதனால இது வந்து இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு இல்ல. ஐஏஎஸ்ஏ ஆனாலும் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு, ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. இது ரெண்டும் வந்து ஹைலி என்ட்ரன்ஸ்டு திங். மூணாவதா இன்னொரு முக்கிய ரிலீஜியஸ் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. ஸோ caste, gender, இது வந்து playing the most important role in the recent times. Like for example, caste based discrimination, gender எப்படி வருதுன்னா, நீ சொல்ற ஆர்டரை நான் கேட்கணுமான்னு சபார்டினேட் வந்து பண்ற பிஹேவியர். ஸோ மெனி சபார்டினேட்ஸ் ஆர் ரிலக்டன்ட் டு டேக் ஆர்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபீமேல் சுப்பீரியர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. இது ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து சபார்டினேட்ஸ் ஆஃப் டாமினன்ட் காஸ்ட் ஆர் ரிலக்டன்ட் டு டேக் ஆர்டர்ஸ் ஃப்ரம் தி சுப்பீரியர்ஸ் பிலாங்கிங் டு தி அப்ரஸ்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃபரன்சஸும் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்து கேஸ்ட்டை பேஸ் பண்ணி தேர் வில் பி ஹேவிங் தி குரூப்ஸ். அந்த குரூப்ஸ்ல வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அண்ட் குரூப்பிசம்ஸ் வில் பில்ட். ஸோ இது மூலமா இது வந்து இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நோ டவுட் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வி கேன் சி. ஸோ ஒர்க் பிளேஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இங்கே 2 கேஸ்ட் தான் சொன்னேன். இதை தாண்டி என்ன டிஸ்கிரிமினேஷன் வரும்னா பேசிக் ப்ரிஜுடிஸ் அண்ட் நெப்போட்டிசம். ப்ரிஜுடிஸ் இருக்கும். ஒரு ஹையர் எம்ப்ளாய்மெண்ட்க்கு லோயர் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ப்ரிஜுடிஸ் ஒரு நெப்போட்டிசம்னால ஒருத்தரை ஃபேவர் பண்ணுவாங்க, ஒருத்தரை டார்கெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நார்மல் திங். நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் தி கிளாஸ், புவர் அண்ட் பர்டிகுலர்லி அன்சேஃப் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட். ஸோ ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒர்க் பிளேஸ் சேஃப்டியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இஃப் த ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் ஆர் நாட் கிவன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மைன் ஒர்க்கர்ஸ்க்கு ஒழுங்கான ஹெல்மெட் கொடுக்கல, ஒரு சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு ஒழுங்கான கிளவுஸ் அண்ட் மாஸ்க் கொடுக்கல அப்படின்னா தே ஆர் ரிஸ்கிங் தேர் ஓன் ஹெல்த். ஸோ அன்சேஃப் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட், ஒர்க்கர்ஸ் இன் தி லோ பெய்ட் ஜாப்ஸ், பே கம்மியா இருக்கும்போது ரிவார்டிங் கம்மியா இருக்கு, கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிவார்டே கிடைக்கல. இது எல்லாமே மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கும், ஐசோலேஷன் கொடுக்கும். ஆஃபீஸ் டிஸ்கிரிமினேஷன், அண்டர் பேமெண்ட், சம்பளம் இல்லை, நம்ம செய்யற ஒர்க்கு ரெக்கக்னிஷன் இல்லை, எல்லாமே ஒருத்தர் ஐசோலேட் பண்ணிடும். அந்த ஐசோலேஷனே வந்து இட் வில் இன்க்ரீஸ் தி மென்டல் ஹெல்த் இஷ்யூ அண்ட் தட் வில் கோ ஆஸ் அ டிரான்ஸ்பரன்ஸ் டு தி ஹோம். ஆஃபீஸ்ல கிடைக்கிற இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்து வீட்டுக்கு போய் டிரான்ஸ்பரன்ஸா மாறி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட காட்டுறதோ, இல்லைனா வந்து பசங்க கிட்ட காட்டுறதோ, இல்ல ஒரு லேடி ஆஃப் ஒர்க்கர் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறதோ, இல்லை அவங்களோட குழந்தைங்க கிட்ட காட்டுறதோ, இது எல்லாமே வீட்டுல போய் டிரான்ஸ்பரன்ஸ் ஆகும். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர். இல்ல இன்னொரு முக்கியமா, ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் தி மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஆஃப் தி இன்ஃபார்மல் ஒர்க்கர். நம்ம இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி எழுதுறப்போ நம்ம என்ன எழுதுவோம்? பிஎஃப் இல்ல, சோஷியல் செக்யூரிட்டி இல்ல, ஜாப் செக்யூரிட்டி இல்ல, அவ்வளவுதான். நம்மளோட கிரிட்டிசம் அங்கேயே முடிஞ்சிடும். இப்போ நம்ம 4வது மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனும் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ல எழுதலாங்கிறதா இந்த எடிட்டோரியல். அவ்வளவுதான். சரியா? 90% ஆஃப் இந்தியாஸ் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் இன்ஃபார்மல், 95% ஆஃப் உமன் ஒர்க் ஃபோர்ஸ் இன்ஃபார்மல். இந்தியாவோட ஆவரேஜ் 90னா உமன் ஒர்க் ஃபோர்ஸ் 95 இன்ஃபார்மல் தான். ஸோ இதை பத்தி தான் நம்ம நோபல் பிரைஸ்லயும் பேசியிருக்காங்க. ஆப்ரேட் வித்வுட் ரெகுலேட்டரி ப்ரொடெக்ஷன், அன்சேஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் லேக் சோஷியல் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். அடுத்த இன்னொரு டைமென்ஷன் வந்து யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட். யூத்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறதோ, இல்லைன்னா எப்போ வேலைக்கு போறேங்கிறது இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லி தான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். எப்போ வேலைக்கு போற அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மோசமானது. அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற, அதை விட தலைவலி பிடிச்ச கேள்வி. சிக்மா ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ சிக்மா ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒருத்தர் வந்து இப்போ ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கிறப்போ தேர்ட் அட்டம்ப்ட்லாம் இங்க இருப்பீங்க. அவங்க தேர்ட் அட்டம் ஃபோர்த் அட்டம்ப்ட்லாம் அவங்க எல்லாருக்குமே வந்து வேலை செய்யாம இருக்கிறதே வந்து ஒரு சிக்மாவா இருக்கும். லைக் மரியாதை கிடைக்காது, வீட்லயே வந்து இவன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க, ஒரு தருதலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். சம்டைம்ஸ் என்ன ஆவாங்க, இந்த ஸ்டிக்மாஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கலனாலும் ஏதாவது ஒன்று செஞ்சு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல போய் சேர்ந்துருவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணியா நான் சம்பாதிக்கிறேன், என்னால இது தாங்க முடியல அப்படின்னு. ஸோ அப்போ போய் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இன்ஃபார்மல் ஜாப்ல எனக்கு மாசம் இவ்வளவு பணம் வந்தா போதும் அப்படின்னு போய் சேர்ந்துடுறது. அந்த இன்ஃபார்மல் ஜாப்ல எந்த ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஆல்ரெடி அவங்க ஸ்டிக்மா மென்டல் ஹெல்த் இஷ்யூல போய் ஒர்க் சேரும்போது இது இன்னும் வந்து ஒரு இன்ஃபார்மல் ஜாப் மென்டல் ஹெல்த் அதிகப்படுத்தி அவங்களை இன்னும் வந்து ஐசோலேட் தான் பண்ணுது. சம்டைம்ஸ் என்னதுன்னா அவங்க அந்த வேலைக்கு போகும்போதே ஒரு கடுப்புல தான் போறாங்க.
அந்த வேலையை இன்ஃபார்மலா இருக்கும்போது அது இன்னும் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூ கிரியேட் பண்ணி இட் வில் மேக் them to resign that job and go away further, end up in the informal work, and sometimes it will remove them out of the workforce itself. Unemployment increases with the education levels. So இது ஒரு இன்னும் முக்கியமான ட்ரெண்ட் சொல்றாங்க. ஹையர் தி நம்பர் ஆஃப் டிகிரிஸ் யூ கெட், அது வந்து அந்த மாதிரி நிறைய டிகிரிஸ் வாங்கினவங்க தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 டிகிரிஸ் எடுத்துட்டு பிஹெச்டி பண்ணிட்டு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறது, இந்த மாதிரி ரேட்ஸ் தான் இந்தியாவில் ஹையா இருக்கு. அது ஏன் ஹையா இருக்குன்னா விமன்ல வந்து நிறைய டிகிரிஸ் வாங்கிட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறாங்க. அண்ட் 42% ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வித் இன்க்ரீஸ் டிகிரிஸ் ஃபவுண்ட் இன் உமன் வந்து எம்ஏ படிக்கிறாங்க, பிஹெச்டி படிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து they have to resign their work and they have to take care of the household work அப்படிங்கிறதுனாலேயே they are facing this 42% unemployment with respect to education levels. அடுத்த டைமென்ஷன் இங்க நம்ம பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் பார்க்குறோம். யூத் பார்த்தோம், விமன் பார்க்குறோம். இப்போ அடுத்து வந்து எல்டர்லி பீப்புள். 33 மில்லியன் எல்டர்லி ஆர் இன் ஒர்க் ஃபோர்ஸ் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட். அவங்க 65 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசுக்கு வந்தாலும் ஸ்டில் தே ஆர் ஒர்க்கிங். 33 மில்லியன், 3.3 crore. அவங்க மோஸ்ட்லி இந்த ஓல்டேஜ் பீப்புள் பண்ற எல்லா ஒர்க்குமே, இப்போ ஒருத்தர் இப்படி எடுத்துக்கலாம், 65 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு அப்படின்னா ஒன்னு அது பயங்கரமான வேலையா இருக்கும், இல்ல ரொம்ப இன்ஃபார்மல் ஒர்க்கா இருக்கும். ஏன்னா மேபி அவர் ஒரு நாலேஜ் பேஸ்டு பர்சனா இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பாலிட்டிஷியனா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நாலேஜ் பேஸ்ட் பர்சனா இருக்கிறதுனால ஒர்க்ல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இஸ் சோ பேட் தட், ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் இஃப் இட் இஸ் குட் தே வுடன்ட் ஹேவ் வர்க்ட். So most of the older people who are working, they are in the informal employment because they are coming to employment because they are not having money. ஸோ அந்த டைம்ல வீட்டில் யாரால இருக்க முடியுதுன்னா நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி, வெல் செட்டில்டு சில்ட்ரன் இருக்கிறவங்களால தான் வீட்டில் ரிட்டையர்மெண்ட்டாக உட்கார முடியும். இல்லை அவங்களே ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்திருந்தா தான் அவங்களுக்கு அந்த பிஎஃப் பணம்லாம் வச்சு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் வீட்டில் உட்கார முடியும். அதுக்கப்புறமும் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற போது என்ன நடக்குதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் informal, it is because of their family situation, and most of the jobs after 65 is informal only. They are mostly security work. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா old age people தான் இருப்பாங்க. And we know how informal the job is. So இதனால என்ன ஆகுது, further it is making them vulnerable with respect to financial security and healthcare security, aggravating the physical and mental health. Already they will have physical health issues. இந்த மாதிரி வந்து பிசிக்கல் ஹெல்த்தோட அவங்க வந்து 65 வயசுக்கு அப்புறம் வேலை செய்யணுங்கிற போது மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஷூட் அப் ஆயிடுது. அண்ட் நீங்க மென்டல் ஹெல்த் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது யார் அதிகமான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்காங்கன்னு பார்த்தா ஓல்டேஜ் பீப்புள் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அக்யூமுலேட்டிங் டெட் அண்ட் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம இந்தியாவில் வந்து இன்னொரு மெயின் மென்டல் ஹெல்த் இஷ்யூ கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அக்யூமுலேட்டிங் டெட், கடன் தொல்லையில போறதும் டக்குன்னு ஒரு ஹெல்த் இஷ்யூனால அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது தான் நிறைய ஃபேமிலிஸ்க்கு இண்டிவிஜுவலுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ வருது. அண்ட் தட் இஸ் லீடிங் டு லாட் ஆஃப் சூசைட்ஸ் ஆல்சோ. அக்யூமுலேட்டிங் டெட் இஸ் ஆல்சோ காஸ் ஃபார் சூசைட். 26% ஆஃப் தி சூசைட் இஸ் ஹேப்பனிங் இன் தி டெய்லி வேஜ் earners அக்கார்டிங் டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. இந்தியாவோட சூசைட்ஸ்ல 26% ஆஃப் தி சூசைட்ஸ் பண்ணது யாருன்னா டெய்லி வேஜ் earners who are in informal employment. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. இது மாதிரி டேட்டா தான் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா புரோக்கனான ஒரு எடிட்டோரியல், புரோக்கன் பாயிண்ட்ஸ் தான், ஒரு ஆர்கனைஸ்டே இல்லை. ஆனா இது எல்லாமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேர் யூ கேன் யூஸ் இன் தி மல்டிபிள் வேஸ் இன் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளவுதான். We are just giving multiple perspectives in single editorial which can be used in the multiple answer based on the requirement of a question. That creativity is based on you. India allots less than 1% of the health budget to the mental health and more focused on the digital mental health care. நம்ம வந்து லெஸ் தென் 1% ஆஃப் தி ஹெல்த் பட்ஜெட் தான். இப்போ நம்ம ஹெல்த் பட்ஜெட் 100 கோடி கொடுக்குறோம்னா 100 கோடி ஹெல்த் பட்ஜெட்ல 1 கோடி தான் மென்டல் ஹெல்த் கொடுக்குறோம். மிச்சம் 99 crore வந்து நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்சரி கொடுக்குறோம். ஆப்வியஸ்லி இன்னும் அதே ஃபுல்லா டெவலப் ஆகல தான். பட் அது 1% இது ஒரு டேட்டானா கவர்மெண்ட் கொண்டு வர மென்டல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் எதுவுமே பார்த்தா மோஸ்ட் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ் டிஜிட்டலா இருக்கு. அது டிஜிட்டலா இருக்கிறப்போ இட்ஸ் ஓகே, ஆக்சசிபிலிட்டி இஸ் இன்க்ரீசிங் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் இருந்தாலும் டிஜிட்டல் டிவைட் இன்னும் வைடனா இந்தியாவில் இருக்கிறதுனால தட் இஸ் ஃபர்தர் கிரியேட்டிங் தி டிவைடுங்கிறது தான் இன்னொரு டைமென்ஷன். இப்போ நம்ம மனாஸ் அப்படிங்கிறதா இருக்கட்டும், மனோதார்பனா இருக்கட்டும், கவர்மெண்டோட 2 ப்ராமினன்ட் இனிஷியேட்டிவ்ஸும் ஆன்லைன் இனிஷியேட்டிவ் தான். உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் தான் இருக்கே தவிர ஆஃப்லைன்ல ஒரு கிளினிக் எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்லை. அதே மாதிரி மென்டல் ஹெல்த் கிளினிக்ஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் டு ஆல். யார் வந்து மென்டல் ஹெல்த் ட்ரீட்டிங்லாம் போறா பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறவங்க தான். ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறவங்க தான் அந்த ஒரு சிட்டிங்கே அவ்வளோ ரூபாய் அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண முடியுது. அப்போ இந்த இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்க பணம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் மென்டல் ஹெல்த் கிளினிக் ஆரம்பிச்சாதான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மென்டல் ஹெல்த் கிளினிக் வந்தாதான் அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களே. ஸோ
mental health clinics, whatever existing in private sector is unaffordable. So, informal people mental health varnuna, government should step in with respect to mental health. Addressing mental health involves streamlining community-based care. Community-based, people-centered, recovery-oriented, human rights-oriented care. அப்படிதான் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஆஃப்லைன்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் வந்தாதான் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் வியூ. ஸோ திஸ் இஸ் அ வெரி டிசெக்டட், அதாவது broken editorial with various points. You can use this points based on the creativity. இப்போ எடிட்டோரியல்ல வந்து என்ன ஒரு இந்த எடிட்டோரியல் ப்ரிப்பரேஷன்ல வந்து மெயின்ஸ்க்கு வந்து நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது என்னால தான் சொல்ல முடியும். சரியா? ஏன்னா இந்த எடிட்டோரியலை வச்சு இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணது நான் அப்படிங்கிறதுனால ஐ கேன் சே எடிட்டோரியலை யூஸ் பண்றது, மெயின்ஸ்க்கு யூஸ் பண்றது என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா ரிவிஷன். நீங்க இதெல்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிட்டு இருந்து படிக்கிறப்போவே வந்து நீங்க வந்து ஓப்பன் மைண்டடா படிக்கும்போது தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏலையோ இல்லைன்னா வந்து GS4லயோ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து நமக்கு இங்க நான் இப்ப சொல்லும் போது வருது இல்ல, அது அந்த ஆன்சர்ல அங்க எழுதும் போது அது ஞாபகம் வருதானா, அது அவ்வளவு ஈஸியா வந்துடுறது இல்ல. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா இதை நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போதே இது எத்திக்ஸ்ல யூஸ் பண்ணலாம், இது எஸ்ஏல யூஸ் பண்ணலாம், ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இதுல இருக்கிறது நீங்க எஸ்ஏல யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம எஸ்ஏ எழுதுறப்போ ஞாபகமே வராது. வெறும் ஹிஸ்டாரிக்கல், வேர்ல்டு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, அப்புறமா வந்து காந்தியடிகள் இல்லைன்னா வந்து விவேகானந்தர், இவ்வளவுதான் ஞாபகம் வருது. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஏல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்தாதான் யூ கேன் டைவர்சிஃபை யுவர் எக்ஸாம்பிள்ஸ். அது எப்போ நடக்கும் அப்படின்னா ரிவிஷன்ல தான். நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போவே யூ ஹாவ் டு ஓப்பன் அப் யுவர் டைமென்ஷன். இது எஸ்ஏல போட போறோம், இது எத்திக்ஸ்ல போட போறோம், இது எஸ்ஏல போட போறோம், எஸ்ஏல இப்படி வந்தா எழுதலாம், அப்படி வந்தா எழுதலாம், இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எஸ்ஏல எழுதலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ எஸ்ஏ எக்ஸாம்பிள்ஸ் தனியா ஒரு நோட்ஸ் போடுவோம், அங்க கொண்டு போய் இதை வைப்போம். அதை நம்ம எஸ்ஏக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுவோம். அது முந்தின நாள் எஸ்ஏ எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஒன்று ரிவைஸ் பண்ணும்போது தான் அடுத்த நாள் எஸ்ஏல அது ஞாபகம் வரும். நீங்க இன்னைக்கு இப்போ எடிட்டோரியல்ல நான் சொல்றது இது எஸ்ஏல யூஸ் பண்ணலாம் நான் சொன்னா அவ்வளவுதான், காத்தோட போயிடுது. இந்த இஷ்யூ வந்து ப்ராக்டிக்கல் இஷ்யூ. வெல் ஸ்டடிங் இது ஜென்ரல் மெயின்ஸ்க்கு அப்ளிகபிள்னா எடிட்டோரியல் ப்ரிப்பரேஷன்லயும் இது ஐ ஃபேஸ்ட் இட். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எடிட்டோரியல் போயிடலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நவ் அண்ட் தென் வி ஆர் ஆல்சோ கவரிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வென் எவர் பாசிபிள். ஸோ நான் இனிமேல் நிறைய ஜியாகிரபி கவர் பண்றேன் எடிட்டோரியல்ல. அதுவும் நான் வந்து முடிவெடுத்தேன், நம்ம வந்து ஜியாகிரபி கவர் பண்ணலாம் அப்படின்னு. நான் ரீசெண்ட் டைம்ஸா பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நிறைய ஜியாகிரபி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதோட வரிசையில தான் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா, இதை வரிசையில ஹிப்ஹாப் தமிழான்னு ஒன்று வரும், அதை ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டேன். சரி, ஓகே, வாங்க. தேவையில்லாத கண்டென்ட் எலியும் கட் பண்ணிக்கலாம். So Sikkim had a devastating flood on October 4th. மிட்நைட்ல ஒரு டிவாஸ்டேட்டிங் ஃப்ளட் வருது. இதே மாதிரியான ஒரு ஃப்ளட் இது வந்து கிளேஷியல் ரீஜன்ல நடக்குது. ஆனா இதே மாதிரி ஒரு டேம் ஃபெயிலியர் வந்து லிபியால நடக்குது. அதே மாதிரி ஒரு டேம் ஃபெயிலியர் போன வருஷம் ஜோஷிமத்ல நம்ம பாக்குறோம். ஸோ உத்தரகண்ட்ல அடிக்கடி பாக்குறோம். ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா, இஃப் யூ ஆர் பிரீச்சிங் தி கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் என்வாரன்மெண்ட் வில் ரிட்டாலியேட் பேக் அப்படிங்கிறதா சொல்ல வருது. ஸோ சிம்பிளா இதுல சொல்லணும்னா, இதுல வந்து நம்ம டீஸ்டா ரிவர்ல ஒரு டேம் கட்டியிருக்கோம், சங்டங் டேம். அந்த டேம் ப்ராஜெக்ட் கட்டிட்டு இருக்கும் போதே லெப்சா ட்ரைப்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. லெப்சா ட்ரைப்ஸ் ஆர் தி ட்ரைப்ஸ் ஹூ ஆர் லிவிங் இன் சிக்கிம் ரீஜன். சரியா? சிக்கிம்ல இருக்கிற ஒரு முக்கியமான ட்ரைப்ஸ் தான் வந்து லெப்சா. இந்த எடிட்டோரியல்ல இருக்கு. ஓகே, இதுக்கு பாயிண்ட் நான் வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இருந்து மண்டே டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இருந்துச்சு, இந்த இன்னைக்கு பேப்பர்ல கிரவுண்ட் ஜீரோல இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்துல இருந்து நான் பாயிண்ட் எடுத்திருக்கேன். அதை தாண்டி பேசிக் கோச்சங்லியாங்ல இருந்து கூட ஐ வில் டேக் பேசிக் ஜியாகிரபி. இந்த லெப்சா ட்ரைப் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து டீஸ்டா ரிவர் அப்படிங்கிறது காட். ஸோ அக்கார்டிங் டு தேர் லெப்சா ட்ரைபல் கல்ச்சர், டீஸ்டா ரிவர் இஸ் கன்சிடர் டு பி தேர் ஓன் காட். இட்ஸ் அ ரிவர் காட். ஸோ அந்த ரிவர் காட் வந்து அவங்க வந்து they would have called the name as ரங்கீத் ரிவர் அண்ட் ரங்போ ரிவர் அப்படின்ற ரெண்டு பேர்ல they would have calling them. இது இங்க ஆரம்பத்துல ஒரு அனெக்டோட் வரும். ஸோ அந்த காடுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த சங்டங் ரிவர் டேம் ப்ராஜெக்ட் அண்ட் டீஸ்டா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வரும்போது ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. என்னன்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா, இந்த ரிவர்ல வந்து நீங்க வந்து ரெண்டு ரீசன் வச்சு, ஒரு ரீசன் காட் ரீசன், இது எங்களுடைய கடவுள். இந்த ரிவர் ஃப்ரீயா ஃப்ளோ ஆனாதான் அது ரிவர். அது ஃப்ரீயா ஃப்ளோ பண்ணும்போது தான் அது எங்களுடைய கடவுளா இருக்கு. நீங்க நடுவில் டேம்லாம் கட்டுறப்போ எங்களோட நம்பிக்கையை அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் அவர் ரிவர் அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் இது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நாங்க எங்க தண்ணியெல்லாம் அப்படி நிறுத்தக்கூடாது, ஃப்ரீயா போனாதான் அது ரிவர். நடுவில் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா அது ரிவரே கிடையாது, அது வந்து ஏரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. ரெண்டாவது டைமென்ஷன் ஆஃப் ப்ரொடெஸ்ட் என்னன்னா, அது எக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இஃப் யூ ஸ்டாப் அ ரிவர் ஃப்ரம் இட்ஸ் ஃப்ளோ, இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் எக்கலாஜிக்கல் டேமேஜ். டேம்ஸ் ஆர் நாட் சஸ்டைனபிள்.
எக்கலாஜிக்கலி சஸ்டைனபிள். டேம்ஸ் வந்து நம்ம வந்து ஹியூமன் மேட் இன்டர்வென்ஷன் டு ஸ்டோர் வாட்டர், டு கிரியேட் இரிகேஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். ஆனா எக்கலாஜிக்கலி ஃபார் ரிவர் டேம் இஸ் அ வெரி பேட் திங் டு கன்ஸ்ட்ரக்ட். ஸோ எக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ரிவரோடைய ஹைட்ரோலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிங் அ டேம் இஸ் டேமேஜிங் டு போத் எக்காலஜி, என்வாயரன்மெண்ட் அண்ட் டு தி life, aquatic lives of the river. It affects the channel flow, it affects the sediments flow, it affects the erosion cycle which is existing for millions of years. So suddenly you are disrupting it. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கட்டாதீங்கன்னு சொல்றாங்க. ப்ரொட்டஸ்ட் நடக்குது, 2 வருஷம் நடக்குது, அதெல்லாம் மீறி நான் கட்டியே தீருவோம் அப்படின்னு கட்டுறாங்க. ஆனா இப்போ அந்த டேமே இல்லை. கட்டி நம்ம எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எடுத்துட்டோம். அந்த சிக்கிம் உர்ஜா சிக்கிம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷனுடைய பேரு. உர்ஜா சிக்கிமுடைய டைரக்டர் சொல்றாரு, ஃபிளட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவொடனே நாங்க போயிட்டு டேம் ஓபன் அப் பண்ணி விடலான்ட்டு நைட்டு கார் ஓட்டிட்டு வராங்க 3 மணிக்கு. ஓபன் அப் பண்ணி விடலான்னு வரதுக்குள்ள எங்க கண்ணு முன்னாடி டேம் இப்படி அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு பஞ்சதந்திரத்துல சொல்ற மாதிரி கண்ணு முன்னாடியே நைஸா எஸ்கேப் ஆனா பாசுக்கிற மாதிரி 10 minutesல the entire dam was washed away அப்படின்னு இந்த சொல்லியிருப்பாரு. கடைசியில இருக்கும் பேராகிராஃப்ல 10 நிமிஷத்துல டேமே காணும். அவ்வளவுதான். ஸோ அப்போ லெப்சாவோட ட்ரைப்ஸோட பேச்சு கேட்டிருந்தோம்னா இவ்வளவு பெரிய டேமேஜ் வந்திருக்காது. ஸோ இதை தான் அவங்களும் சொன்னாங்க, கட்டாதீங்க அப்படின்னு. ஸோ we cannot do certain things. Human thinks that we can overcome nature and do certain things. Nature allows to certain extent. ஸோ கிரிஃபித் டெய்லர் அப்படிங்கிறவர் இது சொல்லியிருப்பாரு. நேச்சர் வந்து நீ நேச்சரை மீறி எதுவும் பண்ணாதன்னு நாங்க சொல்லல, நீ பண்ணு. நேச்சர் வந்து எங்கெங்கெல்லாம் கிரீன் சிக்னல் காட்டுதோ அங்க பண்ணு, எங்கெங்கெல்லாம் அது ஆரஞ்ச் சிக்னல் காட்டுதோ அங்க நிறுத்திடு, காஷியஸா இரு. நேச்சர் ஒரு இடத்துல ரெட் சிக்னல் காட்டுச்சுன்னா நின்றுடு. டிராஃபிக் சிஸ்டம் மாதிரி தான் வந்து என்வாயரன்மெண்ட்க்கும் எக்காலஜிக்கு உள்ள எக்கனாமிக் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ டிராஃபிக் சிக்னலை நம்ம என்ன பண்றோமோ அதே தான் வந்து நம்ம என்வாயரன்மெண்ட் கிட்டையும் பண்ணணும்னு கிரிஃபித் டெய்லர் சொல்லியிருப்பாரு. ஸோ கிரிஃபித் டெய்லர் இஸ் ஜியோகிராஃபர். அதை வச்சு நான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயம் தான் வந்து இதுல இருந்து வருது. ஸோ ஜோஷி மத்லி த சேம் திங் வி சா. சரியா? ஸோ இப்போ இந்த ஒரு குட்டி கதை இருக்குல்ல, இல்லை இன்னொரு கதை இருக்கு. சாந்தி அப்படிங்கிறவங்க ஒரு 1968 இருந்து ஒரு வயசானவங்க பாட்டி. அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஃபேமிலி சேவிங்ஸ்ல அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு எல்லாமே வந்து வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வீடு காணும். அவங்க என்ன சொல்றாங்க, நான் இங்க 70 வருஷமா இருக்கேன், இப்படி ஒரு ஃபிளட்டை நான் பார்த்தது இல்லை. 1968 ஒரு ஃபிளட் வந்துச்சு, ஆனா அதுதான் நான் இருக்கிறதுலே பெரிய ஃபிளட்னு நினைச்சோம், எங்க கடவுள் எங்களை அடிக்க வந்துருச்சுன்னு நினைச்சோம், ஆனா அதை விட பெரிய ஃபிளட்டா இப்ப பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனெக்டோட்ஸ்லாம் வந்து நீங்க எஸ்ஏலையோ எத்திக்ஸ்லயோ கோட் பண்ணலாம். அதுக்கான வேரியஸ் ஸ்கோப்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் இந்த கிரவுண்ட் ஜீரோ ஆர்டிகல் வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் இட்ஸ் ஹேவிங் வெரி டீப் மீனிங். பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜேசிபியே இப்படி கவுந்து கிடக்கும், அவ்வளவு பெரிய மிஷினே ஒண்ணுமே இல்லாம கவுந்து கிடக்கும், எங்க கார் கவுந்து கிடக்குது. ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் நேச்சர். ஸோ வாட் இஸ் கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ், GLOF அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ கிளேசியர் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஹவு கிளேசியர்ஸ் ஆர் ஃபார்ம். கிளேசியர்னா என்ன, ஐஸ்னா என்ன, ஸோ ஸ்னோனா என்னன்னு பார்க்குறோம். ஸ்னோ இஸ் தி ஃப்ரோசன் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் வந்து ஃப்ரீஸ் ஆனா அது ஸ்னோன்னு இருக்கு. ஸோ வாட் இஸ் கிளேசியர் தென்? ஸ்னோ இஸ் நாட் கிளேசியர். ஸ்னோ வேற, கிளேசியர் வேற. இந்த ஸ்னோ வந்து அதிகமா ஒரு ரீஜன்ல ஒரு மலை மேல ஸ்னோஃபால் நடக்கும். ஒரு மலை மேல அதிகமா ஸ்னோஃபால் நடக்கிறப்போ இதுக்கு மேல ஃபுல்லா உங்களுக்கு ஸ்னோ கவர் தான் இருக்கும். இந்த ஸ்னோஃபாலோடைய கவர் எப்போ வந்து கிளேசியல் டில்லா மாறுது அப்படிங்கிறது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்னோஃபால் வேற, கிளேசியல் டில் வேற. இந்த ஸ்னோஃபாலோடைய வந்து டியூரிங் தி டே டைம்ஸ் அண்ட் டியூரிங் தி சம்மர் டைம்ஸ் இட் வில் மெல்ட் அண்ட் டியூரிங் தி நைட் அண்ட் விண்டர்ஸ் இட் வில் ஃப்ரீஸ். ஸோ இந்த மல்டிபிள் சைக்கிள் ஆஃப் மெல்டிங் அண்ட் ஃப்ரீசிங், மெல்டிங் அண்ட் ஃப்ரீசிங், மெல்டிங் அண்ட் ஃப்ரீசிங் வந்து ஸ்னோல நடந்துகிட்டே இருக்கிறப்போ அந்த ஸ்னோவோடைய டெக்ஸ்டர் வந்து ஹார்டன் ஆகி அது கிளேசியல் டில்லா மாறும். ஸோ ஒரு ஸ்னோஃபால்ல இருக்கிற அந்த ஸ்னோ வந்து எப்போ வந்து நீவி ஆர்ஃபர்ன், அதான் வந்து கிளேசியல் டில்லுக்கு இன்னொரு பேரு. கோச்சங்லியாங்ல நீவி ஆர்ஃபர்ன் தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து பிரெஞ்சு நிறைய போட்டிருப்பாரு, சிங்கப்பூர்காரர் அவரு கோச்சங்லியாங், அதனால பிரெஞ்சு நிறைய இருக்கும். கிளேசியல் டில்லுங்க தான் இங்கிலீஷ் வேர்டு. ஸோ நேவி ஆர்ஃபர்ன் ஆர் கிளேசியல் டில் வந்து எப்போ அது கிளேசியல் டில்லா மாறுதுன்னா ரீமெல்டிங் அண்ட் ஃப்ரீசிங், மெல்டிங் ஃப்ரீசிங், மெல்டிங் ஃப்ரீசிங் ஆஃப் ஸ்னோ. அது என்ன பண்ணும், அந்த ஸ்னோவை வந்து ஒரு ஹார்டன்டு கல்லா மாறுது. ஸ்னோ என்ன ராக் ஃபார்மா மாத்துது, சம் ராக் ஃபார்ம், ஒரு பெபிள் ஃபார்ம்ல. அது எல்லாம் அக்யூமுலேட் ஆகி இந்த ஸ்லோப்போட மேல எட்ஜில் அக்யூமுலேட் ஆகுது. ஒரு லெவலுக்கு அப்புறம் அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் when gravity is winning, கிராவிட்டியை பிரீச் பண்ற வரைக்கும் அது நிற்கும். கிராவிட்டியும் தாண்டி அது ஹெவியா இருப்போ இட் இஸ் பிரீச்சிங் அண்ட் ஃபாலிங். இப்படி ஃபால் ஆகும்போது அந்த கிளேசியல் டில்லோடைய அக்யூமுலேஷன் வந்து இட் ஃப்ளோஸ் லைக் அ ரிவர். ரிவர்ல எப்படி தண்ணி ஃப்ளோ ஆகுதோ அந்த மாதிரி இந்த கிளேசியல் டில் வந்து ஒன்று சேர்ந்து ஒயிட்டா ஒன்று ஃப்ளோ ஆகுதுல்ல இன் செமி சாலிட் ஃபார்ம்.
that is called as a glacier. So அப்போ கிளேஷியர்னா என்ன அப்படின்னா இட்ஸ் an accumulated glacial till which is moving down the slope in the form of a river. So moving glacial till is called as a glacier. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? கிளேஷியர்னா வேற, ஸ்னோஃபால்னா ஸ்னோனா வேறன்னு புரியுதா? ஸோ இந்த ஸ்னோ எல்லாம் நர்வா மாறி அந்த நர்வ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் கிளேசியரா மாறி கிராவிட்டியை பிரீச் பண்ணும்போது கீழே வந்து ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆயிட்டு வருது. ஸோ கிளேசியர் இஸ் a huge mass of ice that moves slowly along the mountain slope. இதை வந்து ரிவர்ஸ் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்றோம், பட் இட்ஸ் நாட் லிட்டரலி ஐஸ், இட் இஸ் ரிவர் ஆஃப் கிளேசியல் டில். சரியா? இந்த கிளேசியல் டில்லாம் கல்லு மாதிரி ஆயிடும். அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஸ்டோன் மாதிரி இல்லாம அது வந்து ஒரு கிளேசியல் டில் வந்து கல், சின்ன சின்ன கல்லு கூழாங்கல் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகுது, அப்படியே வந்து எரோடாய் வந்துகிட்டே இருக்குல்ல, இப்படி வந்து அது இறங்கி வந்துட்டே இருக்கும். இது எந்த புக்கு பாத்திருக்கீங்களா? ஜிசி இல்லையாங்களா? ஆரஞ்சு கலர்ல இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மேல இருந்து வரும்போது அது வந்து இட் வில் ஃபால் டவுன். வென் இட் இஸ் கமிங் டவுன் இட் இஸ் கிரியேட்டிங் லேட்டரல் எரோஷன். லேட்டரல் எரோஷன் அண்ட் வெர்டிகல் எரோஷன் அப்படின்னு ரெண்டு பார்ப்போம். வெர்டிகல் எரோஷன்னா என்னதுன்னா கீழே வந்து வேலி டீப்பனிங் நடக்கும், வேலியை கீழே தோண்டிட்டு போனா வெர்டிகல் எரோஷன். லேட்டரல் எரோஷன்னா மலையோட சைடை வந்து எரோட் பண்ணிட்டு போறது. ஸோ அப்படி வேலி டீப்பனிங்கும் நடக்கும், லேட்டரல் எரோஷனும் நடக்கும். அந்த கிளேசியல் டில் வந்து ரெண்டுத்தையும் எரோட் பண்ணிட்டே வருது. இது வந்து பல மில்லியன் இயர்ஸ் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது எரோட் பண்ணி இந்த மலையை வந்து நிறைய எரோட் பண்ணி அந்த மலையோட ராக்ஸும் அதோட மிக்ஸ் ஆகுது. ஸோ மிக்சிங் ஆஃப் கிளேசியல் டில்ஸ் அண்ட் தி ராக் டெப்ரிஸ் from the mountain is creating a component called moraine. அப்போ moraine என்ன? Moraine consists of rock debris from the mountain mixed with the glacial till. ஸோ அந்த மிக்சருக்கு பேர் தான் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மொரைன்ஸோட அது அப்படியே கீழே வரும்போது இங்க பாருங்க, இந்த ஆரஞ்சு எல்லாமே அந்த செவுத்துல இருந்து எடுத்துட்டு வருது. இப்படி ரெண்டு கிளேசியர்ஸ் வந்து ஒன்னா இப்படி மீட் பண்ணுச்சுன்னா நடுவுல வந்து உங்களுக்கு வரதுதான் மீடியல் மொரைன். இப்படி வந்து அதோட வால்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு பேர் லேட்டரல் மொரைன். ஸோ இப்படி மொரைன்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டே இருக்கும். அது கிராவிட்டி வந்து என்னைக்கு ரிசைட் ஆகுதோ, அது ஸ்லோப் எப்போ குறையுதோ அது வரைக்கும் வந்து நின்றுடும். அப்படி நிக்கிறப்போ அது வந்து ஒரு டங் ஷேப்பை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அந்த டங் ஷேப் ஃபார்ம் பண்ணும்போது ஹெவி மொரைன்ஸ் எல்லாமே முன்னாடி வந்துடும், கிளேசியர் அப்படியே நிற்கும். இந்த மொரைன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இது அப்படியே பிளாக் பண்ணிட்டு இங்க எப்படி நிக்குது, புரியுதா? ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஹியர்? யூ ஆர் ஹேவிங் கிளேசியர்ஸ், அதோட பார்டர் ஃபுல்லா மொரைன்ஸ் இருக்கு, மொரைன்ஸ் விச் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி ராக் டெப்ரிஸ் ஆஃப் தி ஹில். அந்த மொரைன்ஸ் எல்லாமே இந்த டங்கு கிட்ட வந்து நிக்குது, கரெக்டா? ஸோ யூ ஆர் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி எண்ட்ல வந்து நிக்கிறதுக்கு பேர் தான் டெர்மினல் மொரைன் அப்படின்னு சொல்றோம். இது டெர்மினல் மொரைன், இது லேட்டரல் மொரைன், இது மீடியல் மொரைன் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் மொரைன்ஸ் இது. ஸோ மொரைன்ஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் கிளேசியர் அண்ட் தி ராக் டெப்ரிஸ். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ என்ன ஆகுது, இது இப்படி ஒரு பல ஆயிரம் வருஷம் இருக்கும். இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டியூரிங் தி சம்மர் சம்டைம்ஸ் என்ன ஆகுது, இந்த ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகுது. இந்த ஐஸ்லாம் மெல்ட் ஆகிறப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு கிளேசியல் லேக் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு, இது ஒரு வால் மாதிரி ஆயிடுச்சு. இந்த டெர்மினல் மொரைன் அப்படிங்கிறது ஒரு டேம் மாதிரி ஆயிடுச்சு. டெர்மினல் மொரைன்லாம் கல்லு தானே, அந்த கல்லு ஃபார்ம் ஆகி பல மில்லியன் இயர்ஸா ஃபார்ம் ஆகிறதுனால அது ஒரு டேம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டேம் இங்க டேம் மாதிரி இது ஆன பிறகு இந்த ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆச்சுன்னா இங்க என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு லேக் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க வந்து ஒரு கிளேசியல் லேக் ஃபார்ம் ஆகுது. அந்த கிளேசியல் லேக் இன்னும் ஸ்லோப்பு கீழே போக விடாம எது டேம் மாதிரி தடுக்குதுன்னா டெர்மினல் மொரைன்ஸே டேம் மாதிரி தடுக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் கிளேசியல் லேக். அப்போ கிளேசியல் லேக்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஸோ இந்த கிளேசியல் லேக் உடையறதுக்கு பேர் தான் கிளேசியல் லேக் அவுட்பஸ்ட். அதனால வர ஃப்ளட்டுக்கு பேர் தான் கிளேசியல் லேக் அவுட்பஸ்ட் ஃப்ளட்ஸ். ஸோ மொரைன் இஸ் எனி accumulation of unconsolidated debris, regolith or rock, sometimes referred to as glacial till, that occurs both currently and formerly glaciated regions. ஸோ இதில் நீங்கள் கோச்சங்லியாங்கில் கிளேசியல் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ராஷி மவுண்டன்ஸு, டெய்லன் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சர்வே நர்வு, அப்புறமா வந்து நுனாக் டாக்ஸ், ஆல் திஸ் திங்ஸ், கிரவேசஸ், ஆல் திஸ் திங்ஸ் பார்க்கலாம், படிங்க. கோச்சங்லியாங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ். அதில் இருக்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுடைய 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபிலே பார்க்கலாம். அது வந்து ஒரு குட் திங் இன் தமிழ்நாடு ஜியாகிரபி புக். இப்போ உங்களுக்கு கிளேசியல் லேக்னா என்னன்னு புரிஞ்சிச்சா, டைப்ஸ் ஆஃப் மொரைன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சா? கோச்சங்லியாங்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சும்மா திருக்குறள் மாதிரி 1.5 லைன்ல சொல்லிடுவாரு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம். அது உங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா புரிஞ்சிடாது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாம. அதுதான் கோச்சங்லியாங்ல இருக்க ப்ராப்ளம். இல்லைன்னா அது வந்து ஒரு ஜியாகிரபி தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு வண்டர்ஃபுல் ரிவிஷன் மெட்டீரியல், அந்த மாதிரி ஒரு புக்கு. So terminal moraine or end moraine is a type of a moraine that forms at the terminal of a glacier, marking the maximum advance. At this point, the accumulated by plucking and abrasion. So மவுண்டன்ல இருந்து பிளக் ஆகி அப்ரேஷன் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இட் வில் பி ஸ்டாண்டிங் ஆஸ் அ டெர்மினல் மொரைன், ஆஸ் அ பைல் ஆஃப் செடிமெண்ட்ஸ்.
ஸோ இதனால தான் மொரைன் டேம் லேக் ஃபார்ம் ஆகுது ஆர் கிளேஷியல் லேக்ஸ். when terminal moraine has prevented somewhat melted water from leaving the valley. புரியுதா? இது வந்து சைடு வியூ. சைடு வியூல பாத்தீங்கன்னா இந்த டெர்மினல் மொரைன் வந்து நிறுத்துறதுனால இந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி இப்படி ஒரு லேக்கா ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி இது என்னன்னா இது ஃபுல்லா கிளேஷியரா இருக்கும், இது டெர்மினல் மொரைனா இருக்கு. இப்போ என்ன ஆகுது, இது சம்மர் சீசன்லயோ மெல்ட் ஆகுது. இப்போ இது இன்னும் அதிகமா மெல்ட் பண்றது யாரு? நம்ம அது கிளைமேட் சேஞ்ச். நீங்க அது போட்டுக்கலாம், கிளைமேட் சேஞ்ச்னால இது நிறைய மெல்ட் ஆகுது, நிறைய தண்ணி வருது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகுது, பின்னாடி போயிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? முன்னாடி சாதாவா சூடாகும் போது இவ்வளவுதான் ஃப்ரீ மெல்ட் ஆகும்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால இவ்வளவு தூரம் மெல்ட் ஆகுதுல்ல, அப்போ நிறைய தண்ணி ஆகுதுல்ல. ஸோ மோர் நம்பர் ஆஃப் வாட்டர்னா என்ன ஆகும், ரிசர்வாயருடைய வெயிட் அதிகமாகும். ஸோ அதனால ஐசோஸ்டாட்டிக் பேலன்ஸ் வில் பி டிஸ்ரப்டட். வாட் இஸ் ஐசோஸ்டாட்டிக் பேலன்ஸ்? இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் தி ஜியோபிசிக்கல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் தி கீழே இருக்கிற அஸ்டினோஸ்பியர். இப்போ என்ன ஆகுது, இந்த தண்ணியோட வெயிட் அதிகமாச்சுன்னா இங்க கீழே இருக்கிற ரீஜன்ஸோடைய ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்க வந்து ரிசர்வாயர் ட்ரிகர்ட் எர்த்குவேக்ஸ் வரலாம். வாட் இஸ் ரிசர்வாயர் ட்ரிகர்ட் எர்த்குவேக்ஸ்? அந்த மேல இருக்கிற ரிசர்வாயரோட வெயிட்னால கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல உங்களுக்கு வந்து கொலாப்சஸ் ஆகி அதனால வரக்கூடிய எர்த்குவேக். ஸோ அதனால தான் டேம் கட்டக்கூடாது. நிறைய இடத்துல என்ன ஆகும், டேம்னாலே எர்த்குவேக் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கொய்னா இன் மகாராஷ்டிரா. ஸோ அதனால சின்ன சின்ன டேம் கட்டலாம். ஐம் டாக்கிங் அபவுட் லார்ஜ் டேம்ஸ் கட்டக்கூடாது. சின்ன சின்ன டேம்னா செக் டேம்லாம் கட்டலாம், செக் டேம்ஸ், ஃப்ளட் அந்த மாதிரி எல்லாம் ஓகே, பட் நாட் தி லார்ஜ் டேம்ஸ். ஸோ புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? இப்போ இந்த இது வந்து என்ன ஆகுது, இதோட வெயிட் அதிகமாகி 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 இந்த இடம் பிரீச் ஆகிறதுக்கு பேர் தான் கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட். ஸோ இந்த ஏரியா வந்து நிறைய ரீசன்ஸ்னால பிரீச் ஆகும். அது என்னென்ன வேணா இருக்கலாம். ஸோ நிறைய அங்கே ஸ்னோஃபால் ஆகி நிறைய தண்ணி வந்து பிரீச் ஆகலாம், இல்லை அங்கே ஏதாவது ஒரு லோக்கல் எர்த்குவேக் வந்திருக்கலாம், எர்த்குவேக் வரும்போது அது பிரீச் ஆகலாம், ஆர் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி ஆல்சோ இட் கேன் பிரீச். இல்லை இது பக்கத்தில் வந்து ஒரு டேம் கட்டியிருக்கலாம், அதில் டங்கு டங்குன்னு அடிக்கிறப்போ இங்கே வரலாம், ஆர் humans would have disrupted in many forms. So glacial lake outbursts are instances of large lake formed on the melting glaciers suddenly breaking free of the moraine. Natural dams that are formed. So அதெல்லாம் உடைஞ்சு வருது தான் glacial lake outbursts. So இப்போ நமக்கு எங்க நடந்திருக்கு, சவுத் லோனாக் லேக். So South Lonak Lake is a glacial moraine dam lake located in the Sikkim's northwestern region. சிக்கிம் உடைய நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல தான் இந்த சவுத் லோனாக் லேக் இருக்கு. இந்த லேக்ல தான் இங்க இருக்கிற ஒரு டெர்மினல் மொரைன் உடஞ்சதுனால தான் இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே அடிச்சிட்டு வந்திருக்கு. அது அப்படியே அடிச்சிட்டு வந்து டீஸ்டாவோட லிங்க் ஆகி டீஸ்டாவோட தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு இங்க சைட்ல இருக்கிற ஃபிளட் பிளைன்ஸ்ல இருக்கிற எல்லா செட்டில்மெண்ட்ஸையும் காலி பண்ணிடுச்சு. ஸோ இங்க வந்து பர்டாங் ரீஜன்ல தான் நம்ம ஒரு மிலிட்ரி செட்டில்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ மிலிட்ரி கேம்ப் ஒன்று இருந்திருக்கு. அந்த மிலிட்ரி கேம்ப்ல 23 சோல்ஜர்ஸும் தே வேர் வாஷ்ட் அவே அலாங் வித் எவ்ரிதிங். இதுக்கு நடுவில் நிறைய டேம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சங்டங் டேம் இருக்கு, நம்ம ஆளும் கட்டினாங்களே ப்ரொட்டஸ்டையும் மீறி, அவர் 10 நிமிஷத்துல காணாம போன அந்த டேம் இருக்கு. நிறைய வீடுங்க போயிடுச்சு. கடைசியில வந்து இங்கதான் மிலிட்ரி கேம்ப்ல 23 சோல்ஜர்ஸ் ஆல்சோ தே வாஷ்ட் அவே அலாங் வித் டென்ட்ஸ். ஸோ ஸ்டில் தே ஆர் நாட் ஃபவுண்ட் தம், இன்னும் தேடிக்கு தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது போயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்காலையும் அது கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்காலையும் இட் கிரியேட்டட் இம்பாக்ட் இன் தி டார்ஜிலிங் ரீஜன் அண்ட் ஆல். ஸோ இதான் வந்து லோனாக் லேக். லோனாக் லேக்கோட சேட்டலைட் இமேஜினரி பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், மலையில இருந்து கிளேசியர் வருதா, கிளேசியர் வந்து இங்க டெர்மினல் மொரைனா வந்து நிக்குதா, இந்த டெர்மினல் மொரைன் கிட்ட நின்றுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த டங் ஷேப்டு லேக் இருக்கா, இது வரைக்கும் கிளேசியர் இருக்கு, இங்க லேக் இருக்கு. ஸோ இங்க உடையும் போது என்ன ஆகுது, இந்த தண்ணி எல்லாம் போகுது. ஸோ அது வரைக்கும் தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு ஃபிளாஷ் ஃபிளட் வரும். ஃபிளாஷ் ஃபிளட் இவர் சொல்லுவார்ல பேர் கிரில்ஸ், இங்க வந்து திடீர் வெள்ளம் வரும் அப்படின்னு. திடீர் வெள்ளம்னு சொல்லுவார், தமிழ்ல தானு தெரியல இவனுங்க டப்பிங்ல என்ன பண்றானுங்கன்னு. ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் வரும். இப்போ ஃபிளாஷ் ஃபிளட்னா என்னதுன்னா, அது வரைக்கும் தண்ணியே வராது, நம்ம கேஷுவலா இருப்போம், ஆனா வந்துச்சுன்னா பயங்கரமா இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் வில் வாஷ் அவே எவ்ரிதிங். ஸோ இதெல்லாம் ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூல டீஸ்டா ஆர் சவுத் லோனாக் லேக் ஆல் தீஸ் திங்ஸ் பாருங்க. இங்க தான் வந்து உங்களுக்கு நாத்துலா பாஸ் இருக்கும். இந்த நாத்துலா பாஸ் வழியா தான் வில் கோ இன்டு சைனா. நாத்துலா பாஸ் இந்த வாட்டி ஆப்ஷனல்ல கேட்டிருந்தாங்க கிராஃப்ல, ஜியோகிராஃபில மேப். ஸோ GS1 ஜியோகிராஃபி, GS3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஜியோகிராஃபி பார்ட் புரிஞ்சிச்சா, வாட் இஸ் கிளேசியர், வாட் இஸ் கிளேசியர் லேக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த மாதிரி டீடைல்டா கோச்சங்லியாங்ல எல்லா லேண்ட் ஃபார்ம்ஸும் படிங்க. கிளேசியர் லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸோ நேச்சர்ல வந்து ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி GLOF எப்பப்பெல்லாம் நடந்திருக்குன்னா
1926 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்திருக்கு. 1981 கினார் வேலி ஃபிளட்ஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் 2013 நடந்த கேதார்நாத் அவுட் பஸ்ட். அங்க வந்து 2013 நடந்த உத்தரகண்ட் ஃபிளட்லுக்கு ட்ரிகர் என்னன்னு பார்த்தா கிளவுட் பர்ஸ்ட். கிளவுட் பர்ஸ்ட்னால தண்ணி அதிகமாகி கிளேஷியர் லேக் உடஞ்சுதான் அந்த 2013 ஃபிளட்டே நடந்தது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிவாஸ்டேட்டிங். ஸோ அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இந்த 3 எக்ஸாம்பிள் எதுக்குன்னா ஆன்சர் ரைட்டிங்ல கிளேஷியர் லேக், வாட் இஸ் கிளேஷியர் லேக் அவுட் பர்ஸ்ட் அண்ட் வாட் ஆர் ஆல் தி காசஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு. So Sikkim is are the example of GLOFs. Among the Himalayan states of India, Sikkim has about 80 glaciers, more than any other states. So India, எந்த state is having highest number of glaciers? நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் நினைச்சிட்டு இருப்போம். உங்களுக்கு புரியுதா? So Sikkim is the answer. Prelims point of view you can see. So அதனால நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் ஏர்லி வார்னிங் சிஸ்டமையும் நம்ம வந்து எங்க இன்ஸ்டால் பண்ணோம்னா இங்க தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஏன்னா இட் இஸ் ப்ரோன் டு கிளாப்ஸ் அப்படிங்கிறதுனால தான் அதை இன்ஸ்டால் பண்ணோம். சரி, அது இன்ஸ்டால் பண்ணாம ஏன் ஏர்லி வார்னிங் வரல அப்படின்னு போய் விசாரிச்சிருக்காங்க. வி இன்ஸ்டால்ட் இட். அதே டீஸ்டால கிளாப் ஏர்லி வார்னிங் அவர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணோம். போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாம் படிச்சோம். என்ன படிச்சோமே ஏன் வேலை செய்யலன்னு பார்த்தா அன்னைக்கு நைட் அது வேலை செய்யலையா? என்ன சொல்றீங்க? இந்து ஆர்டிக்கல்ல தான் இருக்கு. அன்னைக்கு நைட் ஆஃப் பண்ணிட்டாங்க போல, மேபி வேலை செய்யல. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா என்ன சார்? இல்லைன்னா அது கட்டினாங்களானே தெரியல, நமக்கு நம்ப முடியாது. So voluminous outflow has destroyed the Changtang Dam, which is critical for Teesta 3 hydropower projects and rendered several hydropower projects. இது ஒண்ணு மட்டும் இல்ல, வழியில ஒரு 3 ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட்ஸ் போயிடுச்சு. சரியா? ஒரு டேம் இல்ல, 3 டேம் போயிடுச்சு. 11 பிரிட்ஜஸ் காணும். ஸோ எல்லாமே வந்து இட் ஜஸ்ட் வாஷ்ட் அவே. அவ்வளோ ஃப்ளோ ஆஃப் வாட்டர். So South Lona Glacier is located in Sikkim, one of the fastest retreating glacier. இது வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. இது வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்க எழுதுறதுக்கு, கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்க எக்ஸாம்பிள் எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச்னால தான் லோனா கிளேசியரோட மெல்டிங் அதிகமா இருக்கு. மெல்டிங் அதிகமானதுனால தான் இந்த லேக்கோட கெப்பாசிட்டி மீறி இருக்கு. ஸோ கிளேசியர் ரிசீடட் நியர்லி 2 kilometers in 46 years. 1962 இருந்து 2008 பாத்தீங்கன்னா 2 kilometers தான் ரிசீட் ஆயிருக்கு. ஆனா லாஸ்ட் 2008 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 yearsல வந்து 400 மீட்டர் போயிருக்கு. 10 வருஷத்துல 400 மீட்டர் போயிருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 40 வருஷத்துல 2 கிலோமீட்டர் போகுதுன்னா இங்க 10 வருஷத்துல 400 மீட்டர் ஹாஸ் கான் இன் தி ரீசென்ட் டைம்ஸ். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சில் இந்த கிளேசியர்ஸ் வந்து இட் இஸ் எரோடிங் அப்படிங்கிறத நீங்க எழுதலாம். இங்க இன்னொரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த லேக்கோட சைஸ் வந்து 167 ஹெக்டர்ஸ். சரியா? இந்த லேக் வந்து 167 ஹெக்டர்ஸ்னா எப்போனா செப்டம்பர் 28 படி. ஃப்ளட்டுக்கு அப்புறமா லேக்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 62 ஹெக்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ 100 ஹெக்டர்ஸ் சைஸ் ஆஃப் ஃப்ளட் வந்து உடஞ்சி வெளியே வந்திருக்கு. அந்த டோட்டல் லேக்கோட சைஸ் வந்து 167 ஹெக்டர்ஸ்னா ஆஃப்டர் ஃப்ளட் நம்ம சேட்டலைட் இமேஜ்ல பார்க்கும்போது 62 ஹெக்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ 100 hectares ஆஃப் லேக் இஸ் நாட் தேர், which has been washed as water and that has created all the problems. அதோட டெப்த் வந்து கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட டேட்டா படி பாத்தீங்கன்னா 60 feet. 60 feet டெப்த் 100 hectares வைடு இருக்க லேக்ல இருக்க அவ்வளோ தண்ணியும் 10 நிமிஷத்துல இப்படி அடிச்சுட்டு போறது. அப்போ இமேஜின் தி ஃபோர்ஸ் அட் விச் இட் வுட் ஹவ் கம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் சேட்டலைட்டோட டேட்டா வச்சுதான் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு நம்மளால மெஷர் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியணும்னாலே நம்ம கிட்ட டேட்டா இல்லை, நம்ம சேட்டலைட் டேட்டா வச்சு தான் பார்க்குறோம். ஸோ நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டரோட இஸ்ரோட இந்த டேட்டா படி தான் இன்னும் இந்த ஃப்ளட்டோட அவுட் பஸ்க்கு காரணம் என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஃப்ளட் ஆயிருக்கு, எதனால அந்த கிளாஃப் உடஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் கண்டுபிடிக்கலான்னு போகும்போது நிறைய ரீசன்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சேட்டலைட்டுக்கு தான் போறாங்க. ஸோ தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், விச் இஸ் another dimension to the மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். நீங்க இந்த மாதிரி சிக்கிமை வச்சு எக்ஸாம்பிள் எழுதணும். உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் தெரியும் சேட்டலைட் டேட்டா வச்சு உங்களால டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ அது ஒன்று. Now we'll go to the actual reason for the அங்க ஃபார் சிக்கிம் பார்மாசூட்டிக்கல் பூம். இப்போ ஏன் சிக்கிமோட கேரிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறது we are going to see. பார்மாசூட்டிக்கல் பூம்னால என்ன ஆயிருக்கு, 14 டாப் ஃபார்மா கம்பெனிஸ் have established their hubs. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே கோல்டு ரீஜன்ஸ்ல ஹில் ஸ்டேஷன்ல தான் அவங்களோட பேஸை வச்சு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க ஃபார் லொகேஷனல் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த பார்மாசூட்டிக்கல் பூம் இந்தியாவில் நடக்கும்போது இந்தியாவில் இருக்க நிறைய பார்மாசூட்டிக்கல் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கும், அப்புறமா சிக்கிம்ல இருக்கு. ஸோ சிக்கிம்ல இந்த 14 குளோபல் அண்ட் நேஷனல் லெவல் கம்பெனிஸ் வந்ததுனால ரியல் எஸ்டேட் பிரைசஸ் அதிகமாகி நிறைய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. ஏன் வந்து கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சிக்கிம் பிரீச் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பூம் பிகாஸ் ஆஃப் பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் கெட்டிங் தேர்.
So again, development versus environment ku or case study. Pharmaceutical companies going to Sikkim. And there is a speculation that there is a heavy rainfall. ஹெவி ரெயின்ஃபால்னாலையும் ஃப்ளட் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய ஐஎம்டி கிட்ட அப்படி ஒரு டேட்டா இல்லை. ஏன்னா ஐஎம்டி அங்க ஒரு மெஷரிங் ஸ்டேஷனே வைக்கல. எங்கன்னா லோனா கிளேஷியர் கிட்ட ஒரு மெஷரிங் ஸ்டேஷனே இல்லை. அதனால அங்க மழை பெஞ்சதா இல்லையானே நமக்கு தெரியல. ஆனா மழைனால கூட அது இருக்கலாங்கிறது ஒன் ஆஃப் தி ஸ்பெகுலேஷன். அண்ட் தேர் வேர் முந்தின நாள் October 3 வந்து நேபாளில் வந்து எர்த்குவைக்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த எர்த்குவைக் ஆல்சோ வுட் ஹவ் காஸ்ட் த ட்ரிகர் டு திஸ் அவுட் பிரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ inaccessibility of terrain makes ground observation to provide conclusive proof. But the frequency and severity is going to increase future. So what are all the causes for glacial lake outbursts? அப்படின்னு சொன்னா rainfall, earthquakes, or increasing in the carrying capacity due to the over constructions. So இந்த மாதிரி தான் are the reasons. Early warning systems are possible. ஏன்னா வந்து you can measure the lakes. அந்த லேக்கோடைய லெவலை மெஷர் பண்ணலாம், எவ்வளோ வாட்டர் உள்ள வருதுங்கிறத மெஷர் பண்ணலாம். அதை சென்சாரை இன்ஸ்டால் பண்ணிட்டா you can create early warning system அப்படின்னு சொல்றதுனால தான் we installed it, but it never worked when the time required. அப்படிங்கிறதா இல்லை சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் ரீசன்ஸ். இப்போ நம்ம கிளேசியர்னா என்னன்னு பார்த்தோம், கிளாஃப்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கிளேசியர் லேக் அவுட் பர்ஸ்டுக்கு ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா NDMA கைட்லைன்ஸ் டு டேக்கிள் கிளேசியல் பர்ஸ்ட். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு டாபிக் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும், எந்த டாபிக் படிச்சாலும் NDMA கைட்லைன்ஸ் படிச்சிடணும். ஸோ NDMA has given a guidelines for how to tackle a glacial lake outburst. நீங்க எர்த்குவைக் படிக்கணும், லேண்ட்ஸ்லைட் படிக்கணும், சுனாமிக்கு படிக்கணும், ஃப்ளட்டுக்கு படிக்கணும், அர்பன் ஃப்ளட்டுக்கு தனியா படிக்கணும். All these things you have to prepare. So identifying the potential danger lakes. First, identification. Potential danger lakes can be identified by field observation, records of past events, geomorphic and geotechnical characteristics, all these things. First வந்து potential sites identify பண்ணணுங்க, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி potential lakes இருக்குன்னு. Use of technology. Promote synthetic aperture radar to automatically detect changes in the water bodies. Water bodiesல எவ்வளவு வாட்டர் லெவல் இருக்கு அப்படிங்கறத ரேடார் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது they are telling. And satellite imagery also. Channeling the potential threats. So channelingனா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு லேக் பார்த்துட்டோம், அது கேரிங் கெப்பாசிட்டி பிரீச் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டேம்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் டோர்ஸை. இது வந்து டெர்மினல் மொரைன்ஸ் இயற்கை பண்ணது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டெர்மினல் மொரைன்ஸ்ல we have to create mechanisms to release water. டெர்மினல் மொரைன்ஸ்ல we have to create holes, making a tunnel through the moraine barrier so that the water flows out. அப்படிங்கிற மாதிரி நம்மளே போயிட்டு அந்த டெர்மினல் மொரைன்ஸ்ல குட்டி ஹோல்ஸ் போட்டுடணும் so that water is moving out. Controlled breaching இல்லைன்னா siphoning out of water இந்த மாதிரி பண்ணிடலாம். Uniform codes for construction activity. ஸோ இந்த மாதிரி hilly regionsல construction activity should be regulated. நம்ம ஜோஷிமதி இஷ்யூலே அதுதான் பார்த்தோம். We breached the carrying capacity of the Uttarakhand already, and with the Chardham project அப்படிங்கிறது it should never be implemented in Uttarakhand. ஏன்னா you cannot construct a 40 feet road there. 40-50 feet road வந்து அங்கே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியாது. சின்ன ரோடு தான் வச்சிருக்க முடியும். நாம பெரிய ரோடு ஏன் பண்ணணும்னா டூரிஸ்ட் பர்பஸ்க்காகவும் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் பெரிய ரோடு வேணும் அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட் கட்ட முடிஞ்சாதானே கட்ட முடியும். கட்ட முடியாத இடத்துல சின்ன ரோடு தான் இருக்குன்னா சின்ன ரோட்ல எப்படி போகணுமோ அப்படிதான் போகணும். அதையும் மீறி கட்டும்போது தான் இந்த மாதிரி நடக்குது. நாளைக்கு ரோடே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து என்ஹான்சிங் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், ட்ரைனிங் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஸோ அக்கார்டிங் டு NDMA டேட்டா 80% ஆஃப் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா லோக்கல் கம்யூனிட்டிஸ் தான். எங்க ஒரு டிசாஸ்டர் வந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நார்மல் பீப்புள் தான் தேர் கமிங் அண்ட் ஹெல்பிங். மிச்ச 20% தான் NDRF, போலீஸ், ஃபயர், இவங்க எல்லாருமே ஆர்மி எல்லாம் வந்து பண்றது. மிச்சம் அந்த கிரவுண்ட்ல வேலை செய்யறதெல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி லோக்கல் பீப்புள் தான். லோக்கல் பீப்புள் ஆர் ஹெல்பிங். அப்போ எங்கெங்கெல்லாம் டிசாஸ்டர் இருக்கோ அங்கெல்லாம் we have to train local people on how to handle this. It has been observed that 80% of search and rescue is carried out by local community before the intervention of state machinery or specialized research team comes. அதே மாதிரி நம்ம அலாம் சிஸ்டம்ஸ் கொண்டு வரணும். அலாம் சிஸ்டம்ஸ்னா வந்து சவுண்ட் பேஸ்ட் அலார்ம்ஸ். அக்காஸ்டிக் அலார்ம்ஸ்னா பெரிய சவுண்ட் வரும். ஆக்சுவலி அன்னைக்கு நைட் வந்து போலீஸ் வந்து அலாம் கொடுத்துருக்காங்க. இங்க என்னன்னா லோக்கல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நியூஸ் போனதுனால இந்த கிளேசியல் பர்க் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால அலாம் கொடுக்குறப்போ மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. உண்மையா அந்த ஆர்டிக்கல்ல தான் இருந்துச்சு. அடிக்கடி இப்படி ஃபால்ஸ் அலாம் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய வாட்டி இந்த மாதிரி அலாம் கொடுத்தப்போ நடக்கல அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி வந்து இவங்க சும்மா சவுண்டு கொடுக்குறாங்க, வேற வேலை இல்லைன்ட்டு நடந்திருக்கு. டார்க் ஹியூமரா போகுது, பட் உண்மை அதுதான்.
ஸோ அப்போ வந்து we have to create alarm systems. இப்போ மாடர்ன் டேல we can give alarms to your mobile itself. மொபைல்லே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல வருது, சைக்ளோன் இருக்கு, இந்த ஹசார்ட் இருக்குன்னு we can give flash messages. ஸோ அது மூலமா we can give alarms அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து NDMA கைட்லைன்ஸ். ஆக்சுவலி NDMA கைட்லைன்ஸ்க்கு ஒரு ஹேக் என்னதுன்னா, இதெல்லாம் படிக்கலனாலும் எழுதலாம். நீங்க படிச்சாதான் எழுதணும்னு இல்லை, படிக்கலனாலும் வந்து மானியத்தை என்னன்னு போட்டு எழுதலாம். பட் படிச்சு வச்சுக்கிட்டா நல்லது, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் இதே பாயிண்ட் தான் இருக்கும், வேற என்ன பாயிண்ட் இருக்க போகுது? எனி டிசாஸ்டர் யூ டேக் இதுதான் இருக்க போகுது. நீங்க அதை 2 டிசாஸ்டர் படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிடும். அந்த நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, ஒரு டிசாஸ்டருக்கு தனியா படிக்கணுமா, அவ்வளவு படிக்கணுமா? கிடையாது. 2 டிசாஸ்டர் படிச்சாலே பேட்டர்ன் தெரிஞ்சிடும். அந்த பேட்டர்ன் தான் எல்லாத்துலயும் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்க வந்து அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். லேண்ட்ஸ்லைட்னா கொஞ்சம் மலை மாதிரி எழுதணும், ஃப்ளட்னா வந்து ஓகே அர்பனா கொஞ்சம் எழுதணும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுமே தவிர மிச்சது எல்லாமே ஒண்ணுதான். என்டையர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் இஸ் சேம். ஓகே. Himalayan ecosystem is the most fragile in the world, and any disruptions in the way we are managing these resources will have problematic outcome. So it is a very important fragile ecosystem. Okay. So we'll start the session. Now we are going to discuss about the economics Nobel. So economics Nobel வந்து இந்த வாட்டி வந்து simple concept தான், குயிக்கா முடிச்சிடலாம். And Israel Palestine தான் is the one which will take time. So this year's economics Nobel was awarded to Claudia Goldin. Not every year's economics Nobel is relevant for our preparation. எல்லா வருஷமும் நமக்கு ரெலவெண்ட் இருக்கிறது இல்ல, ஒரு சில இயர்ல தான் ரெலவெண்டா இருக்கு. அப்பதான் கோர் எக்கனாமிக் தியரிஸ் கேட்கறாங்க. இன் ஜெனரல் எப்பவுமே கோர் எக்கனாமிக்ஸ் தியரிஸ் இருக்கும், எப்பயாவது ஒரு வாட்டி தான் நமக்கு ரெலவெண்டா வரும். லைக் லாஸ்ட் இயர் வி ஹேட் பேங்கிங் லாசஸ் பத்தின இதுக்கு நோபல் தந்தாங்க. இந்த வருஷம் வந்து விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பத்தி இருக்கு, அதனால நமக்கு ரெலவெண்ட். ஆனா நிறைய வாட்டி வந்து ஆக்ஷன் தியரி, நட்ஜ் எக்கனாமிக்ஸ், பிஹேவியர் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி வந்து கோர் எக்கனாமிக்ஸ் தியரிஸ்ல இருக்கும், அதெல்லாம் நமக்கு ரெலவெண்டா இருக்காது. ஒரு வாட்டி கேம் தியரி கொடுத்தாங்க. ஸோ திஸ் இயர்ஸ் எக்கனாமிக்ஸ் நோபல் இஸ் வெரி ரெலவெண்ட் டு அஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ், அண்ட் இட் இஸ் மச் ரிலேட்டட் டு டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் சைக்கிள். ஸோ டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் சைக்கிள்ல நம்ம ஒன்று பார்ப்போம்ல, அது கூட கொஞ்சம் ரிலேட்டடான ஒரு விஷயம். when economy moves from an agricultural society to a service and developed country, how demographics change அப்படின்னு பார்ப்போம்ல, அது கூட இவங்க வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டையும் கம்பேர் பண்றாங்க ஆஃப் உமன். ஸோ அந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் சைக்கிள்குள் மேல லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமனை வந்து ஓவர்லாப் பண்ணி ஷி வுட் ஹவ் கிவன். அவங்க அதை ஓவர்லாப் பண்ணல, இது நான் அப்படி இன்டர்பிரேட் பண்றேன், ஆனா ரெண்டுமே வந்து ஓவர்லாப் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கும் இதுல. ஸோ அதுதான் வந்து இந்த வாட்டி நோபல் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி வந்து நம்ம டீடைல்டா வில் சீ நோ. ஸோ ஷீஸ் ஒர்க்கிங் இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருந்திருக்காங்க ஃபார் ஹேவிங் அட்வான்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு உமன்ஸ் labor force market outcomes. So what is our research? So GS1 la namak women and GS3 la employment. She uncovered the key drivers of gender differences in the labor market. So இவங்களோட மெயின் டிஸ்கவரி என்ன அப்படின்னா, ஜென்ரலா வந்து when economic development happens, ஒரு எக்கானமில நமக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடக்குது, கண்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதா வந்து நார்மல் எக்கனாமிக் பிலீஃப். ஆனா இவங்க என்ன வந்து அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் டைரக்ட் லீனியர் கர்வ், பட் இட்ஸ் அ யூ ஷேப்டு கர்வ் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ யூ ஷேப்டு கர்வ்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்கானமி வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கானமில இருந்து, இங்க அக்ரிகல்ச்சர் எக்கானமி இருக்கு, இங்க இண்டஸ்ட்ரியல் எக்கானமி இருக்கு, இங்க சர்வீஸ் எக்கானமி இருக்கு அப்படின்னா, ஒரு எக்கானமியோட எக்கனாமிக் growth வந்து இப்படிதானே இருக்கும். திஸ் இஸ் ஹவு தி பாத் இட் இஸ். ஏன்னா அக்ரிகல்ச்சர் எக்கானமியா இருக்கும், லீஸ்ட் டெவலப்டா இருக்கும், அப்புறம் வந்து டெவலப்பிங் எக்கானமியா மாறி இங்க டெவலப்ட் எக்கானமியா மாறுறது தான் வந்து தட்ஸ் ஹவு இட் கோஸ். ஸோ டெவலப்மெண்ட் இப்படி ஆகும்போது விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பத்தி நம்ம என்ன படிச்சிருக்கோம், more women will participate in the employment opportunities when there is more development. ஒரு கண்ட்ரியில லீஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும்போது கம்மி லேபர் ஃபோர்ஸ் இருக்கும், நிறைய டெவலப்மெண்ட் இருந்தா நிறைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படிங்கிறதா வந்து நார்மல் எக்கனாமிக் பிஹேவியர். ஸோ அப்போ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த கர்வ்ல வந்து இப்படிதான் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங். சூப்பரா தெரியுது. நான் வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணலாம் இருங்க, வேணாம், நம்ம வந்து டெவலப்லேயே வச்சுக்கோம். ஸோ இது வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இப்படி லீனியர் கர்வா தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, இட் இஸ் நாட் அ லீனியர் கர்வ், இட் இஸ் அ யூ ஷேப்டு கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் தட் எக்கானமி வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கானமியா இருக்கும்போது ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து ஹையா இருந்திருக்கு. அது வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கானமியா மாறும்போது தான் லோவா மாறி இருக்கு, திரும்ப சர்வீஸ் எக்கானமியா மாறும்போது ஹையா இருக்கு. ஸோ அப்படின்னு இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து யூ ஷேப்டு கர்வை ட்ரேஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங் சொன்னதுனால தான் this is a very important remarkable finding with respect to understanding.
ஸோ அதுக்காக தான் இந்த வருஷத்தோட நோபல்ஸ். ஸோ இவங்க வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இவங்களோட இந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப் எப்படி ட்ரேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, தே ஆர் டேக்கிங் தி டேட்டா ஃப்ரம் தி சர்வே. என்ன சர்வே எடுக்கிறாங்க? ஒரு 200 வருஷத்தோட சர்வே எடுத்து பார்க்கும்போது எந்தெந்த சர்வேல உமன் ஒர்க்கிங்கா, ஹவுஸ் ஒய்ஃபா, ஒர்க்கிங்கா, ஒய்ஃபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதை வச்சு பாக்குறப்போ இந்த லீனியர் கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க தான் என்னன்னு சொல்றாங்க, அந்த 200 இயர்ஸ் ஆஃப் இந்த சர்வே எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சுரல் லேபராகவும் இல்லைன்னா அந்த ஃபேமிலி பிசினஸ் என்னவோ அந்த பிசினஸ் லேபர்லயும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சென்சஸ்ல வந்து கொஸ்டின் கேட்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற காலம்ல ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அக்ரிகல்ச்சர் லேபரா இருந்தாலும் உமனோடைய எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னு கேட்டா என்ன வேலை பார்க்கறோம்னு சொல்லாம ஒய்ஃப் அப்படிங்கிறதான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சென்சஸ்ல தப்பான டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க அதுக்கு நிறைய வந்து பேரலான டேட்டா பேசஸ் நிறைய சர்ச் பண்ணி அக்ரிகல்ச்சர்ல மென்னோட அதிகமா உமன் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து ஃபைன் பண்ணி இந்த அந்த சென்சஸ்ல அவங்க டேட்டா வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி அது யூ ஷேப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் லீனியர் கர்வா இருந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இவங்க எல்லாம் சென்சஸ்ல தப்பான இது கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் ஒர்க்கிங் இன் ஃபார்ம் ஃபீல்ட், தே ஆர் நாட் கன்சிடரிங் தட் அஸ் எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் ஆஃப் தேர் மென்டாலிட்டி. ஆனா அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ல உமன் தான் நிறைய இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஷீ இஸ் ஃபைண்டிங். ஸோ அதுக்குள்ளலாம் நம்ம போக வேணாம். வாட் டேட்டா செட் ஷி யூஸ் அதெல்லாம் வந்து டூ மச் ஆஃப் இட். ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து we are going to see. So women's earning and labor force participation through centuries reveals so when economic development happens and all these things. Before 1990, researchers have mainly studied the data from 20th century and concluded that there was a clear positive association between economic growth and number of women in employment. ஆனா இவங்களோட ஃபைண்டிங் வந்து இதுதான். அதை வந்து நோபல் கமிட்டி வந்து சூப்பரா ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ percentage of married women in work வந்து 60% இருக்கு. when it was agricultural economy. அவங்களோட ஸ்டடி வந்து அமெரிக்கா தான், என்டையர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ஸ்டடி தான். ஸோ 1790, 1820 ஏர்லி பார்ட் ஆஃப் 19th centuryல அக்ரிகல்ச்சரல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் தான் ஹையா இருந்திருக்கு. அண்ட் ஸ்லோலி வந்து when the industrialization of economy happened, the labor force participation is declining அப்படிங்கிறது சொல்றாங்க. அண்ட் திரும்ப வந்து டெவலப் பண்ணது சர்வீஸ் எக்கானமியா மாறும்போது அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஸோ வாட் ஆர் ஆல் தி வேஸ் வந்து உமன் இருந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேபரா இருந்திருக்காங்க, ஃபேமிலி பிசினஸஸ்ல சைட்ல பார்த்துருக்காங்க, அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்திருக்காங்க. அப்புறமா இண்டஸ்ட்ரியல் எக்கானமி ஆகும்போது ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தா, அவங்க அக்ரிகல்ச்சர் லேபரா இருக்கும்போது ஃபேமிலி லேபரா இருக்கும்போதும் ஃபேமிலியோட பிசினஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தே குட் டூ போத் தி ஒர்க்ஸ். உமன் ஹேவ் திஸ் டபுள் பர்டன் என்னன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும் வெளி வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது when they are working. ஸோ அக்ரிகல்ச்சர் லேபரா இருக்கிறோம், காலையில வயலுக்கு போயிட்டு மதியானம் வந்துருவாங்க, வீட்டுல திரும்ப சமைக்கிறது, பசங்களெல்லாம் சில்ட்ரனை பாத்துக்கிறது, கேர் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வந்து ஈவினிங் போயிட்டு ஃபார்முக்கு போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஒர்க்ல இருக்கும்போது அது நடக்குது. வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்த டைம் வரைக்கும் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஹையா இருக்கு. அந்த எக்கானமி இண்டஸ்ட்ரியலைஸ் எக்கானமியா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மில்லுல ஒரு இண்டஸ்ட்ரியில லேபர் உடைய ஹவர்ஸ் வந்து இட் வாஸ் 12 hours 13 hours பார்க்கணும். நம்ம 16 hours இருந்திருக்கு. 16 hours குறைச்சி 12 hours ஆக்குனது தான் லேபர் ரிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மாடர்ன் இந்தியாவில் படிப்போம். சில்ட்ரன்லாம் வந்து 16 hours வேலை செய்யக்கூடாது, 10 hours போதும் அப்படிங்கிற மாதிரி லேபர் லால நீங்க படிப்பீங்க. மாடர்ன் இந்தியால படிச்சிருப்போம் சாரதா ஆக்டுக்கு அந்த இந்த டைம்ல லேபர் லாஸ் 1880s மாடர்ன் இந்தியால. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல அந்த காலத்து ஒரு ஃபேக்டரியில மினிமம் 12 hours ஆஃப் உமன் நீடு இருந்து எம்ப்ளாயோட நீடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே விமனால ஃபுல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு ஒரு ஃபேக்டரியில வந்து ஒர்க் பண்ண முடியலங்கிறதுனாலே அவங்க வந்து வீட்டிலே இருந்துட்டாங்க. அண்ட் மென் ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் தி ஃபேக்டரிஸ். அப்போ வந்து உமன் வந்து நெவர் ஒர்க் இன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ உமன் வந்து ஃபேக்டரிஸ்லேயே வேலை செய்யலையா அப்படின்னு பார்த்தா வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா அன்மேரிட் உமன். ஸோ ஒரு உமனோட ஒர்க்கிங் சைக்கிள் எப்படி இருந்திருக்குன்னா, அவங்க அன்மேரிட் உமனா இருக்கிற வரைக்கும் ஃபேக்டரியில வேலை பார்த்திருக்காங்க. கல்யாணம் ஆன பிறகு தே பிகேம் தி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸோ தே நெவர் வென்ட் டு ஒர்க். ஸோ அதனால தான் மேரிட் உமன் நீங்க பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல மேரிட் உமன் தான் போட்டிருக்கு. அன்மேரிட் உமன் ஸ்டில் ஒர்க் இன் தி ஃபேக்டரிஸ், பட் கல்யாணம் ஆச்சுன்னா வீட்டில் இருந்துடுறாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். ஸோ அதனாலதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல அது குறையுது. இதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா மேரேஜ் பேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாஸ் வந்து நிறைய வருது. என்னதுன்னா அப்போ இருக்கிற மைண்ட் செட் பாத்தீங்கன்னா ஏர்லி 1920s பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏலாம் வந்து உமன் ரைட்ஸ் எல்லாம் அப்பதான் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் ஆரம்பிக்குது. அப்புறம் 80s செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் இருக்கும். இப்போ மாடர்ன் வேவ் ஆஃப் ஃபெமினிசம். 3 வேவ்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் வந்து நீங்க சோஷியாலஜி படிக்கிறவங்களாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் ஆஃப் அந்த ஃபெமினிசமே 1920s தான் ஆரம்பிக்குது. அப்போதான் அவங்க வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கைண்ட் ஆஃப் திங்லாம் அப்போதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ஓகே, ஸோ அந்த டைம்ல வந்து என்ன இருக்குன்னா வாட் இஸ் பிஹேவ் அப்படின்னா
மென்னுக்கே வந்து எக்கனாமி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அதிகமா இருக்கு. இல்ல உமன் வேற வந்து வேலை செஞ்சுட்டா மென்னுக்கே வேலை கிடைக்காது. இப்போ மென்னு நாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கே எங்க வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இல்ல உமன் நீங்க வேற எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து எங்க வேலை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு மென்னு வந்து உமனுக்கு அகேன்ஸ்டா வந்து ஆன்டி உமன் ஆகி மிசோஜினிஸ்டான இந்த ஒரு வியூ கொண்டு வராங்க. இந்த மிசோஜினிஸ்ட் வியூ வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ்ல எல்லாருமே ரிவர்பரேட் ஆன பிறகு, கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸே பவருக்கு வந்த பிறகு அவங்களுடைய பார்லிமெண்ட்ல தேர் பாசிங் லாஸ் விச் பேண்ட் மேரிட் உமன் ஃப்ரம் ஒர்க். நீ அன்மேரிட் உமனா இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அதான் வந்து மேரேஜ் பேன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க 1900ல இருந்து ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன், அதாவது குளோபல் டிப்ரெஷன் முடிஞ்சு 1940s வரைக்கும் இந்த மேரேஜ் பேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த மேரேஜ் பேன்னா என்னதுன்னா, அன்மேரிடா இருக்கிற வரைக்கும் யூ கேன் ஒர்க். ஒன்ஸ் யூ ஆர் மேரிட் யூ ஷுட் நாட் ஒர்க். உங்க கணவர் தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா டோன்ட் கம் அண்ட் கம்பீட் இன் தி லேபர் ஃபோர்ஸ். ஏன்னா மென்கே வேலை இல்லை அப்படிங்கிற இந்த லாஜிக்ல வந்து உமனுக்குலாம் வேலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, காம்படிஷன் வரக்கூடாதுங்கிற மாதிரி மிசோஜினிஸ்டிக் வியூல லாஸே வந்ததுனாலே இது ஃபாலோ ஆச்சு அப்படின்றாங்க. பிளஸ் கிரேட் டிப்ரெஷன் அப்போ வந்து இன்னும் லேபர் ஃபோர்ஸ்க்கு தட்டுப்பாடு இருக்கும்போது இது இன்னும் இந்த வியூ வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு 1929-30ல. ஸோ தட்ஸ் வை தி ஃபாலோயிங் ட்ரெண்ட். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சர்வீஸ் எக்கானமியா மாறுது. சர்வீஸ் எக்கானமியா மாறி இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல இருந்து வெளியே வந்து சர்வீஸ் எக்கானமியா மாறும்போது திரும்ப லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து யூஎஸ்ஏல லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி ஹைங்கிற மாதிரி அவங்க ரிசர்ச் இருக்கும். இது வந்து 1990ல போட்ட ரிசர்ச். ஸோ 1990ல வருது. ஆனா இந்த ரிசர்ச்ல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வை அகைன் இட் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு பாக்குறப்போ இந்த மேரேஜ் பேன் மாதிரியான ஐடியாஸ்லாம் 1950ஸ்க்கு அப்புறம் போயிடுச்சு. நம்பர் 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் எஜுகேஷன் லெவல்ஸ், வாட் டிகிரி உமன் டுக் அண்ட் வாட் எஜுகேஷன் தே டுக் அப்படிங்கிறது வந்து 1950ஸ்க்கு முன்னாடி டோட்டலா வேற இருக்கு, 1950ஸ்க்கு அப்புறமா டோட்டலா வேற இருக்கு. ஸோ 1950ஸ்க்கு முன்னாடிலாம் உமன் வந்து என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இருக்கிற மென்டாலிட்டிக்கு எப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போக போறது இல்லைல்ல, வீட்டில் தானே இருக்க போற. ஸோ பெரிய டிகிரிலாம் வேணாம், சும்மா ஏதாவது நர்சிங் டிகிரி படி, இல்லைனா வந்து அங்க வந்து இந்த சைல்டு கேரே வந்து ஒரு கோர்ஸா இருக்கும், நானி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டிகிரி சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு இது இருந்தா போதுங்கிற மாதிரி. நம்ம ஊர்லாம் இப்பயே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி. ஸோ அங்க என்ன சொல்றாங்கன்னா, சும்மா படிச்சுக்கோ, நீ எப்படி கல்யாணம் பண்ணி வீட்டில் தான் இருக்க போற, உனக்கு எதுக்கு டிகிரி அப்படிங்கிற மாதிரி படிக்க வைக்கல. பெருசா படிக்க வச்சாலும் ஏதாவது மொக்கையா படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுது, அவங்க லேபர் ஃபோர்ஸ்ல கம்பீட் பண்ண வரும்போது அவங்களுக்கு கம்பீட் டிகிரியே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைக்கல. ஆனா 1950ஸ்க்கு அப்புறமா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமானதுனால தே ஸ்டார்டட் டூயிங் அதர் டிகிரிஸ் படிச்சு வேற வேற எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வைட் அப் ஆனதுனால, நிறைய படிச்சதுனால தே காட் குட் டிகிரிஸ் அண்ட் தே என்டர்ட் இன்டு லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து டிஸ்கவரி இன்வென்ஷன் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். கான்ட்ராசெப்டிவ் பில் அப்படிங்கிறது வந்து 1950ஸ்க்கு அப்புறமா தான் வருது. 60s டைம்ல தான் அந்த ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. ஸோ இஃப் யூ கேன் டேக் a contraceptive pill you can prevent pregnancies. ஸோ இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸுக்கு வந்து உமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பெரும் தடையா இருக்கிறது பிரெக்னன்சி. ஸோ வென் பிரெக்னன்சி ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி மெட்டர்னிட்டி லீவ் போயிட்டாங்கன்னா குழந்தை வளர்ந்து ஒரு 4 வருஷம் 5 வயசு 6 வரைக்கும் வேலைக்கு வர முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ 5 years ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ கான்ட்ராசெப்டிவ் பில் வந்துட்டதுனால தே குட் பிளான் தேர் பிரெக்னன்சி. எப்போ பிரெக்னன்சியை பிளான் பண்ணலாங்கிறது முடிவு பண்ண முடியுது, மேரேஜை போஸ்ட்போன் பண்ண முடியுது, பிரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ண முடியுதுன்னு உடனே தான் அவங்களோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாச்சு. நல்ல ஒரு கரியர்ல ஒரு செட்டில் ஆன பிறகு அப்புறமா தான் தே கேன் பிளான் அ பிரெக்னன்சிங்கிற மாதிரி ஒரு ஐடியாக்குள்ள வராங்க. ஸோ அப்போ டிஸ்கவரி ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்க்ரீஸ் இன் தி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறதா நோபல் பிரைஸ் இவங்களோட ஒரு ஃபைண்டிங். இப்போ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்போம். டெவலப்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் கான்ட்ராசெப்டிவ். நானே கிளாஸ்ல ஒரு 24 வாட்டி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், இதுக்கு எதுக்கு நோபல்னு நீங்க கேட்கலாம். அது முதல்ல அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு தான் நீ உலகம் பூரா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1990ல அவங்க ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணது அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஸோ 1990ல அவங்க பண்ண ரிசர்ச்சுக்கு தான் இப்போ நோபல் தந்திருக்காங்க, நாட் இப்போ பண்ண ரிசர்ச் இல்லை. ஸோ அதுதான் இதுல இருக்க லாஜிக். அதே மாதிரி பேங்கிங் செக்டருக்கும் நம்ம பாக்குறப்போ நிறைய சொல்லுவோம், இதுக்கெல்லாம் அதிக நோபல்னு. டெபாசிட் இன்சூரன்ஸ் தான் நம்ம அப்பயே கொண்டு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொன்னாங்க 1960ஸ்ல. 1918ல தான் போன வாட்டி பண்ண ரிசர்ச்சுக்கு தான் நோபல் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இயர்ஸ் நோபல் வாஸ் ரிகார்டிங் பேங்கிங் செக்டர். ஆக்சுவலி லாஸ்ட் இயரோட நோபலும் வந்து சிலபஸ்க்கு ரொம்ப ரெலவென்ட். புதுசா இருக்கிறவங்களாம் லாஸ்ட் இயர் நோபல் பிரைஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸும் பாருங்க. நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், கிங் மேக்கர்ஸ் சேனல்லே வீடியோ இருக்கும், நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் ஃபார் பேங்கிங். மேபி பேங்கிங் கிளாஸ்ல முடிச்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க, சரியா? ஸோ கான்ட்ராசெப்டிவ் பில் இஸ் தி expanding education, changing expectations. So changing expectations na like and the women also can work, அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் வருது on all these things. So இதான் வந்து இந்த கர்வ் வந்து யூ ஷேப் கர்வ் வாஸ் வெரி வெல் ரெப்ரசன்டட். நம்ம என்ன பார்ப்போம், டெமோகிராஃபிக் டிரான்சிஷன்ல அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி டு சர்வீஸ் போகும்போது பாப்புலேஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தான் பார்த்துருப்போம். இவங்க அதே ஐடியால வந்து they would have brought the women labor force participation.
Women's employment has often been incorrectly stated as in existing data as wife. ஸோ அதனாலே வந்து சென்சஸ் ரெக்கார்ட்ல தப்பா இருந்தது. இவங்க அதை தான் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணி யூ ஷேப் கர்வ் அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அண்ட் எவால்விங் சோஷியல் நார்ம்ஸ். ஓகே. ரோல் ஆஃப் மேரேஜ் பார்ஸ். மேரேஜ் உமன் ஆர் பேண்ட் பை லெஜிஸ்லேஷன். ஸோ அதெல்லாம் தான் எங்க எக்ஸ்பிளேஷன்ல இருக்கு. 20th century women's education level continuously increased and mostly high income countries they show substantially higher than that of men. Womenோட எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ், அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் மென்னை விட அதிகமா இருக்கு அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷன் வித் உமன் கெட்டிங். ஆனா இப்போதான் அவங்களோட அடுத்த டாபிக் வருது. இப்போ சர்வீஸ்ல வந்து சில யூ ஷேப்ல இப்போ வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வேஜ் கேப். என்னதான் இவங்க வந்து மென்னை விட அதிகமா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு வந்தாலும் ஒரு மென் அந்த ஒரே வேலைக்கு வாங்குற சம்பளமும் உமனுக்கு தர சம்பளமும் வேற வேறையா இருக்கு அப்படிங்கறது அடுத்தது. ரெண்டு பேருமே டிகிரி தான், பிஇ தான் படிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஐடில தான் வேலை செய்யறாங்க, ரெண்டு பேருமே வந்து ஒரே இயர் பாஸ் அவுட் தான். ஆனா ஒரு 15 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா மென் வந்து அதே ஐடி கம்பெனில கொஞ்சம் அதிக சம்பளத்திலையும் உமன் வந்து கொஞ்சம் கம்மி சம்பளத்திலையும் தான் இருக்காங்க. ஸோ என்னதான் சர்வீஸ் எக்கானமி வந்து உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமானாலும் இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தா உமனோடைய சேலரி ஹாஸ் நாட் இன்க்ரீஸ்டு கம்பேர்ட் டு மென் அப்படிங்கிறதா வேஜ் கேப் அப்படிங்கிறது இவங்களோட அடுத்த ரிசர்ச். ஸோ அதை காட்டியிருப்பாங்க. So despite modernization, economic growth, rising proportion of employed women in the 20th century for a long period of time, earnings gap between women and men had hardly closed. So the earning gap இருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா 1960s அப்புறம் அவங்க அமெரிக்கா சென்ட்ரிக்கா அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னதுன்னா 50s 30s 40sலாம் வந்து ஆல்ரெடி அப்போ அந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற அம்மாக்கள்லாம் எப்படின்னா ஒரு சைல்டு பிறந்துச்சுன்னா வீட்டில் வந்து வேலையை விட்டுட்டு வீட்டில் இருப்பாங்க, கல்யாணம் ஆனாலே வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களையும் படிக்க வைக்கவே இல்லை. அந்த மென்டாலிட்டி இருந்துச்சு. அந்த மென்டாலிட்டி எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த மாதிரி மேரேஜ் பார்ஸ்லாம் போனோன்னு தான் சேஞ்ச் ஆகுது. இப்போதான் அடுத்த ஜென்ரேஷன் படிக்க வைக்கிறாங்கிற மாதிரி வருது. ஸோ ஏன் வந்து இப்போ நம்ம வந்து வில் கம் டு தி வேஜ் கேப். வை திஸ் வேஜ் கேப் எக்ஸிஸ்ட் அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் சைல்ட் பர்த். எப்படி வந்து மேரேஜ் வந்து ஒரு காலத்துல தடையா இருந்ததோ இப்போ இந்த வேஜ் கேப்புக்கு முக்கியமான காரணம் சைல்ட் பர்த் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ சைல்ட் பர்த் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து தே ஆர் ஹேவிங் ஈக்குவல் வேஜ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தே ஆர் ஹேவிங் ஈக்குவல் வேஜ். பட் ஒன்ஸ் அவங்க பிரெக்னென்ட் ஆகி குழந்தை வருது அப்படின்னா தே ஆர் கோயிங் அவுட் ஆஃப் தி லேபர் ஃபோர்ஸ். ஸோ லேபர் ஃபோர்ஸ்ல போயிட்டு இவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு குழந்தை வளர்ற வரைக்கும் ஒரு 4 வயசு வரைக்கும் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனாலே உட்காந்து குழந்தைய பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, உங்களோட கரியர் ப்ரொக்ரஷன் நின்றுடுச்சு. ஆனா இவர் வேலைக்கு போயிட்டே இருக்கிறதுனால இவர் வந்து ப்ரொமோஷன் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க திரும்ப இப்ப குழந்தை வளர்ந்த பிறகு வேலைக்கு வரலான்னு பார்த்தா இவரு கூட வேலைக்கு சேர்ந்த ஒருத்தர் இவங்களோட மேல இருக்கார். ஸோ இந்த கேப்னால தான் வேஜ் கேப்ஸ் வந்து ப்ரிவலண்டா இருக்கு. ஸோ கரியர் பிரேக்ஸ் பிகாஸ் ஆஃப் பிரெக்னன்சிஸ் தான் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸா இருக்கு அப்படின்னு she would have explained. ஸோ மதர்ஹுட் எஃபெக்ட், கண்டெம்பரரி லேபர் மார்க்கெட்ஸ் வேர் அதே மாதிரி வந்து லேபர் மார்க்கெட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் எம்ப்ளாயிஸ் டு பி கான்ஸ்டன்ட்லி அவைலபிள் அண்ட் ஃபிளெக்சிபிள். கான்ஸ்டன்டா அவைலபிளா இருக்கும். ஏன்னா கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில ஒர்க் வந்து அதிகமா இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் மோர் டு ஏர்ன் மோர் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கிறதுனாலே கான்ஸ்டன்ட்லி ஹாவ் டு அவைலபிள், ஃபிளெக்சிபிள், ஃபேஸ் மல்டிபிள் டிமாண்ட்ஸ். அப்படின்னா ஒரு சைல்ட் பேரிங் மெட்டர்னல் உமனால அது கேட்டர் பண்ண முடியாதுங்கிறதுனாலே அவங்க வந்து லீவ் எடுக்க வேண்டியதாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே கரியர் ப்ராக்ரஷன் இஸ் அஃபெக்டட் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சதுனாலே உங்களுக்கு நோபல் பிரைஸ். அவ்வளவுதான் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன். புரிஞ்சுச்சா? ஆனா இந்த டயக்ராம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு டயக்ராமே வந்து நமக்கு வந்து கரியர் ப்ரோக்ரஷன்ல இருக்க இஷ்யூஸ் வந்து சொல்லிடும். ஸோ அதனாலதான் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, உமன் வந்து திரும்ப ரீஜாயின் பண்ண வர அவங்க லீவ் எடுத்துக்கு போனதுங்கிறது இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணல. அவங்க சைல்ட் பேரிங் லீவ்ல போறாங்கன்னா முதல் ஒரு வருஷம் கண்டிப்பா மதர் ஷுட் பி வித் சைல்டு தான். ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் இருக்கு, லாட் ஆஃப் நெசசிட்டிஸ் இருக்கு. அண்ட் மதர் அண்ட் பேபி ரிலேஷன்ஷிப் இஸ் சோ க்ளோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைல்டு நர்ச்சரிங் தான். ஆனா இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சொல்யூஷன் வந்து when they are again rejoining in their career. இப்படி ஒருத்தர் பிரேக் எடுத்துட்டு போயிட்டு ரீஜாயின் பண்ணும்போது அந்த டிஸ்பாரிட்டிஸ் இல்லாம ரீஜாயினிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்யூஷன்ஸ் they are suggesting. ஸோ அந்த ரீஜாயினிங்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். இப்போ வந்து கிரண் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம் இருக்கு கிரண். அதுல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கரியர் பிரேக் ஆன சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து ஃபெலோஷிப்க்கு சப்சிடி கொடுத்து நீ ரிசர்ச்சுக்கு வாமா.
ஸோ நிறைய பிஹெச்டிலாம் படிச்சுட்டு கரியர் பிரேக் ஆகிட்டு நல்ல சயின்டிஸ்டாக வந்துட்டு கரியர் பிரேக் ஆகி போயிட்டாங்கல்ல, அவங்கள திரும்ப ஒரு 40 ஏஜுக்கு அப்புறமா திரும்ப ரிசர்ச்சுக்குள்ள கொண்டு வரதுக்காகவே கவர்மெண்ட் கிரண் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்கன்னு வைங்க. அதில் என்ன பண்றாங்க, கரியர் பிரேக் ஆன உமன் சயின்டிஸ்ட்டை திரும்ப ரிசர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து ரிசர்ச் அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வாங்கன்றாங்க. ஸோ கரியர் பிரேக் ஆனவங்கள திரும்ப கரியருக்குள்ள கொண்டு வந்து அவங்களுடைய அந்த பழைய வேஜ் கேப்பை பிரீச் பண்ற மாதிரி யூ ஹாவ் டு பிரிங் இட் பேக். ஸோ கிரணுங்கிறது நானா சேர்த்துக்கிட்ட எக்ஸாம்பிள், நமக்கு லிங்க் பண்ணி வர எக்ஸாம்பிள். நோபல் பிரைஸ் கமிட்டிலாம் சொல்லல, பட் இது அவங்க சொன்ன வே ஃபார்வர்ட் நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த மாதிரி அப்படிங்கறத வச்சு நான் சொல்றேன். ஓகே, ஸோ வித் திஸ் அவ்வளோதான். நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் வாஸ் வெரி சிம்பிள், அதனால தான் வந்து குயிக்காக முடிஞ்சிச்சு. அதனால தான் தைரியமா இஸ்ரேல் பாலிஸ்டீன் எடுத்தேன். ஓகே, பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு. ஸோ கிளியரா, நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல கோட் பண்ணலாம், ஆன்சர் ரைட்டிங்ல கோட் பண்ணலாம், டைரக்டாலாம் கொஸ்டின் வராது, ஆனா கோட் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அந்த கிராஃப் எல்லாம் வந்து ஆப்ஷனல்ல நிறைய இடத்துல உங்க ரெலவெண்ட் ஆப்ஷனல் என்னவோ, சோஷியாலஜிக்கெல்லாம் பயங்கர ரெலவெண்டா இருக்கும், அந்தந்த ரெலவெண்ட் ஆப்ஷனல்ல கோட் பண்ணலாம், மேபி அந்த கிராஃப் கூட வரைஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஆந்த்ரோபாலஜி கூட வரலாம். இப்போ வந்து now we are going to discuss the explained topic for the day. ஸோ ஹாய் ஆல், நம்ம வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இட் இஸ் அ ஹார்ட் பர்னிங் இஷ்யூ ஆஃப் நாட் ஓன்லி லாஸ்ட் 1 week, இட் இஸ் அ லாஸ்ட் 100 years ஓல்ட் டிஸ்பியூட். கடந்த 100 வருஷமா பிகாஸ் ஆஃப் தி பாலிடிக்ஸ் மிக்ஸ்டு வித் ரிலிஜன் இந்த இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுல ரிலிஜியனோட டாமினன்ட் அதிகமா இருக்கா, பாலிடிக்ஸோட டாமினன்ட் அதிகமா இருக்காங்கிறதா கொஸ்டினே தவிர, ரெண்டுத்தோட டாமினன்ஸ் எது அதிகமா இருக்குங்கிறத நம்ம வந்து பர்சன்டேஜ் தான் மாறும். ஆனா கண்டிப்பா ரெண்டுத்தோட டாமினன்ஸ்னாலேயே வந்து ஒரு ரீஜனே வந்து வர்சன் ஆகும்னா அதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ரிலிஜியன் அண்ட் பாலிடிக்ஸ், வேற எதுவுமே இல்லை. அந்த ரெண்டு ரிலிஜியன் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இந்த வார்னால என்டையர் ரீஜன் இஸ் சஃபரிங் ஃபார் 100 years. ஸோ அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ பத்தின ஒரு எக்ஸ்பிளைனரா வந்து ஐம் ஜஸ்ட் பிளானிங் டு டிஸ்கஸ். இது வந்து நம்ம ஐஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நீங்க கண்டெம்பரரியா வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூனா என்னன்னா புரியாது. ஒரு 100 வருஷம் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் இது வந்து கிளாரிட்டியா புரியும். ஸோ அதனாலதான் ஐ தாட் ஐ வுட் டிஸ்கஸ் வாட் ஹேப்பன், ஒரு டைம் லைன் மாதிரி 100 years என்ன ஆச்சுங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். ஆல்ரெடி நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, வந்திருக்கோம், படிச்சிருப்பீங்க. நம்ம இனிஷியேட்டிவ்ல நம்மளும் ஐஆர் ஃபேக்கல்ட்டில நம்மளும் ஒன்று பண்ணணும்ல, அதனால ஐ தாட் ஐ வுட் டிஸ்கஸ். அண்ட் இட்ஸ் அ கிளாசிக்கல் திங், வி டிட் இட் ஃபார் ஆல் தி இஷ்யூஸ். வென் உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ கேம், உக்ரைன் இஷ்யூக்கு வந்து வி டிட் அ வீடியோ வை திஸ் வார் ஹேப்பன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பிளைனர் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்ததா வந்து வில் டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ. சரியா? ஸோ இன் திஸ் வீடியோ வில் பி டிஸ்கசிங் அபவுட் தி how this issue started and what happened in the 100 years and what is the current status அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாங்க போகலாம். a lot of articles came. ஆக்சுவலி வந்து இந்த அலாஸ்கா அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கலா இருக்கட்டும், ஆர் ஹிந்துலேயே வந்து எக்ஸ்பிளைன்ல ஸ்டான்லி ஜானி வந்து எடிட்டோரியல் எழுதாம ஃபாரின் காலம்ல வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் எக்ஸ்பிளைனர் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஆர்டிகல். எடிட்டோரியல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஸ்டான்லி ஜானி வந்து எடிட்டோரியல் எழுதாம ஃபாரின் காலம்ல எழுதிட்டு இருந்தாரு, அங்கேயே 2 ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இதை தாண்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு 4 எடிட்டோரியல் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பிளைன்லேயே ஒரு 8 ஆர்டிகல் இருக்கு. ஸோ எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன்ல. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டேன். மேபி நாளைக்கு கூட நமக்கு எஃப்ஏக்யூல வரலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இதுல வருது. நாளைக்கு வர எஃப்ஏக்யூ நான் படிக்கல, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், அதுலயும் இதான் வரப்போகுதுன்னு. ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ் டாபிக். ஆனா ஹிந்துவோட எடிட்டோரியலோட டைட்டில் தான் வந்து மோஸ்ட் பர்ஃபெக்ட் டைட்டில், ஒரிஜினல் சின் அப்படின்னு. ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூல வந்து என்ன நடக்குது இப்போ அப்படின்னு பார்த்தா, தேர் இஸ் அன் அப்ரஸர் அண்ட் தேர் இஸ் அன் அப்ரஸ்ட். உங்களுக்கு புரியுதா? ஒரு அப்ரஸர் கம்யூனிட்டி அப்ரஸ்டு கம்யூனிட்டியை பல வருஷமா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரஸ்டு கம்யூனிட்டியில அதனால என்ன ஆகுது, டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்லயும் ஃப்ரீடம் ரிட்டாலியேஷன் வருது, வயலண்டாவும் ரிட்டாலியேஷன் வருது. அந்த வயலண்ட் ரிட்டாலியேஷன் டெரரிசமா மாறுது. அந்த டெரரிஸ்ட் அட்டாக் தான் இப்போ அப்ரஸர் காலங்காலமா அப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கம்யூனிட்டி மேல டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. ஸோ அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த உடனே கண்டெம்பரரி பிளேம் வந்து இட் ஹாஸ் வென்ட் இன்டு தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அண்ட் கண்டிப்பா ஹமாஸ் is condemned, terrorism in any form should be condemned. ஏன்னா you are fighting for a movement அப்படின்னா it should not be on the cause of civilians. Innocent civilians attack பண்ணக்கூடாது. And Hamas should be condemned in all forms. And it's a terrorist organization, no doubt about it. ஆனா that is not the original sin அப்படின்னு சொல்லி, ஒரிஜினல் sin is in the side of Israel தான். இஸ்ரேலோட 70 years of oppression தான் ஒரிஜினல் sin அப்படின்னு ஹிந்துல எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த டைட்டில் வந்து ஒரிஜினல் sin அப்படிங்கிறது. இப்போ ஹமாஸ் கண்டம் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த 75 years of discrimination by the Israel on the Palestinian people should also be recognized now. So our entire attention should not go there, and it's a larger picture of Pakta. Original sin is in that sideங்கிற மாதிரி இதுல பேசியிருப்பாங்க.
ஸோ இஸ்ரேலி ஆக்குபேஷன் ஆஃப் பாலஸ்தீனியன் டெரிட்டரிஸ் மஸ்ட் எண்ட் ஃபார் லாஸ்டிங் பீஸ். இப்போ பீஸுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா also has given the same stance. Government of India has condemned Hamas because it is a terrorist organization and terrorism in any form should be condemned. But we will stand with the 2-state solution அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ 2-state சொல்யூஷன் தான். இஸ்ரேல் தனியா பாலஸ்தீன் தனியா 2 கண்ட்ரீஸா ஃபார்ம் பண்ணி 2 பேருமே இண்டிபெண்டா இருந்தாதான் பீஸ் இருக்குமே தவிர பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த கண்ட்ரிக்கு வந்து ஸ்டேட்ஹுட் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ வி ஆர் ஆல்சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ வவுச்சிங் ஃபார் 2-state சொல்யூஷன் தான். பட் government of India has condemned Hamas, and at this time, as a retaliation against the terrorist attack, they have supported the Israel's retaliation. You know, when the terrorist attack comes, we have to retaliate back, and we are known for as a victims of terrorist attack for the past 30 years. 30 வருஷமா இந்தியாலயும் வந்து we have seen a lot of terrorist attacks. So on that basis, we are standing with the Israeli retaliation now. So அது வந்து we have to understand. So all these things we have discussed. ஸோ ஹிஸ்டாரிக்கல் கான்ஃபிளிக்ட், இந்த கான்ஃபிளிக்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3 இம்பார்ட்டன்ட் ரிலீஜியன்ஸோட ஆரிஜின் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஆரிஜின் ஸ்டோரி தெரியும் போது தான் இங்க வருது. நம்ம ஐஆர் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் ரிலீஜியன்ஸான என்னன்னா ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம். இந்த 3 ரிலீஜியஸ் பீப்புளுமே ஹோலி சைட் தான் வந்து பாலஸ்தீன். ஸோ பாலஸ்தீன் இஸ் ஹோலி ஸ்டேட் ஃபார் ஆல் த 3 ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் பிகாஸ் இந்த 3 ரிலீஜியஸ் கம்யூனிட்டியோடைய இம்பார்ட்டன்ட் ப்ராஃபட்டான ஆப்ரஹாம் வந்து இங்கதான் இருக்கிறாரு. ஸோ ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல ஆப்ரஹாம்னு இருக்கும், இஸ்லாமிக் ரெஃபரன்சஸ்ல இப்ராஹிம்னு இருக்கும். ஸோ த சேம் பர்சன். ஸோ இந்த 3 ரிலீஜன் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, தேர் இஸ் திஸ் காட், த ஆம்னிபோட்டன்ட் காட்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த காட் வந்து ஹி இஸ் சென்டிங் தி மெசஞ்சர்ஸ் டு தி பீப்புள். ஸோ அந்த கார்டு வந்து அந்தந்த டைமுக்கு வந்து அப்பப்போ ஒரு மெசஞ்சர்ஸ் அனுப்புறாரு பீப்புளுக்கு, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட் வந்து மக்களுக்கு வந்து புது மெசேஜஸ் கொண்டு வராங்க. அந்த மெசேஜை பேஸ் பண்ணி தான் அந்த கம்யூனிட்டி வாழணும். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காட் இஸ் சென்டிங் மெசஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்து ஒரு முக்கியமான ப்ராஃபிட் தான் ஆப்ரஹாம். ஸோ இந்த ஆப்ரஹாம் வரைக்கும் வந்து மோஸ்ட்லி ஆல் த 3 ரிலீஜன்ஸ் வில் ஹாவ் தி காமன் ஆன்செஸ்ட்ரி. ஸோ ஆப்ரஹாம் வந்து ஹேட் 2 கிட்ஸ். ஒன்னு வந்து ஐசக், இன்னொன்னு வந்து இஸ்மாயில் அப்படின்னு 2 கிட்ஸ் இருக்கும். ஸோ ஐசக் அப்படிங்கிற இவருக்கு வந்து ஐசக்னு ஒரு குழந்தை இருக்கும், இன்னொன்னு வந்து இஸ்மாயில் அப்படின்னு 2 கிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஐசக்கோடைய டிசெண்டன்ஸா இருக்கிறது தான் வந்து ஜூஸ் அண்ட் தி கிறிஸ்டியானிட்டிஸ், அண்ட் இஸ்மாயில்ஸோட டிசெண்டன்ஸ் தான் வந்து அரப்ஸ். ஐம் நாட் டெல்லிங் முஸ்லிம்ஸ், ஐம் டெல்லிங் அரப்ஸ். ஆல் தி அரப்ஸ் ஆர் நாட் முஸ்லிம்ஸ். அரப்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கிற அந்த எத்தனிக் ட்ரைபல் ஐடென்டிட்டி தான் அரப்ஸ் அப்படிங்கிறதுல. அரப்ஸ்ல வந்து முஸ்லிம்ஸ் தான் மெஜாரிட்டி, ஆனா கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க இன் அரப்ஸ். ஸோ இந்த இஸ்மாயிலோடைய வழியா வந்ததுதான் இந்த அரப்ஸ் அண்ட் ஐசக்கோட கீழே வர்றதுதான் வந்து ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து இதுக்குள்ள இன்னும் போகல, இந்த உங்களுக்குள்ளேயே நிறைய கதைகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியில வந்து இங்கேயே வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து 2 பேருக்குமே வருது. ஸோ இப்போ நம்ம பைபிளிக்கல் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு பதிலா ஐ வில் ஜஸ்ட் கட் ஆஃப் அண்ட் கம் பேக் டு தி அனதர் ஸ்டோரி ஹியர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஃபிட்ஸா வந்து காலங்காலமா வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆப்ரஹாம் டைம்ல வந்து தேர் வாஸ் அ சிவியர் ஃபெமைன் அக்கர்ட் இன் தி பாலஸ்தீன். ஆப்ரஹாம்ங்கிறவர் அந்த பாலஸ்தீன் ரீஜன், அந்த இஸ்ரேல் ரீஜன்ல தான் இருக்காங்க. அந்த சிவியர் ஃபெமைன் இருந்ததுனால தே ஹேட் அ ஹியூஜ் எக்ஸோடஸ். அவங்களுடைய அந்த லேண்டை விட்டுட்டு போற மாதிரி இருந்தது. அண்ட் தே வென்ட் டு இஜிப்ட் அண்ட் திஸ் ஜூ கம்யூனிட்டி. அப்போ இருந்து அந்த ஆப்ரஹாமுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே இஜிப்ட்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ இஜிப்ட்ல அவங்க செட்டில் ஆயிட்டு இருக்கும்போது தேர் வாஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் தட் கம்யூனிட்டி. இஜிப்சியன் கிங் ஆஃப் ஃபேரோ வந்து தே கெப்ட் தெம் அஸ் ஸ்லேவ்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் கோயிங் தேர். அப்போ வந்து திரும்ப வந்து என்ன ஆகுது, நிறைய ப்ராஃபிட்ஸ் வராங்க. நீங்க இஸ்லாம்ஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டியில் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் இருப்பாங்க. அதுல லேட்டஸ்டா கிறிஸ்டியன்ஸ் படி லேட்டஸ்டா வந்து ப்ராஃபிட் ஜீசஸா இருக்கும். இஸ்லாம் படி லேட்டஸ்டா வந்து ப்ராஃபிட் வந்து முகமது அப்படிங்கிறவர் இருக்குங்கிறது தான் வந்து தே வில் கிளைம். பட் இங்க இஜிப்ட்ல என்ன நடக்குது, இஜிப்ட்ல வந்து ஒரு 1500 BC டைம்ல வந்த ஒரு ப்ராஃபிட் தான் வந்து மோசஸ் அப்படிங்கிறவர். இந்த மோசஸ் அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்து அந்த இஜிப்சியன் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அகேன்ஸ்டா வந்து இஸ் வாய்ஸிங் அவுட். ஸோ இந்த மோசஸ் இஸ் ஆல்சோ ப்ராஃபிட் ஆஃப் திஸ் ஆல் தி 3 ரிலீஜன். இந்த மோசஸ் அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்து இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தி அப்ரஷன் ஆஃப் தி இஜிப்சியன் திங். அண்ட் தே ஆர் ஃபைண்டிங் அவுட் நம்ம இஜிப்ட்ல இருந்தா ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேஷனா இருக்கு, நம்மளுடைய ப்ராமிஸ்டு லேண்ட் எது, கடவுள் வந்து நமக்குன்னு ப்ராமிஸ் பண்ணி நமக்காக உருவாக்குன லேண்டு தான் வந்து இந்த பாலஸ்டீனுங்கிற லேண்டு, நம்ம அங்கேயே போயிடலாம், இஜிப்ட்ல இருந்து ஏங்க அடிமையா இருக்கணுங்கிறதுனால மோசஸ் என்ன பண்றாரு, அந்த இஜிப்சியன் ரீஜன்ல ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணி அண்ட் இஸ் பிரிங்கிங் பேக் ஆல் தி பீப்புள் டு ப்ராமிஸ்டு லேண்ட் ஆஃப் பாலஸ்டீன்.
ஸோ அந்த மோசஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஃபட்டோட முடிஞ்சது. இந்த மோசஸ் வரைக்கும் ஃபாலோவர்ஸா இருக்கிறவங்க தான் ஜூஸ். சரியா? ஜுடாயிசம் அப்படின்னு ரிலீஜன் ஃபாலோ பண்ற ஜூஸ் வந்து மோசஸ் அப்படிங்கிறவர் தான் எங்களுடைய கடைசி ப்ராஃபட். ஸோ ஜூஸோடைய ஹோலி புக்ல கடவுள் வந்து இன்னொரு மெசேஞ்சர் ஃபியூச்சர்ல அனுப்புவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட முடிஞ்சிடுச்சு செகண்ட் கமிங் ஆஃப் திஸ் திங். ஸோ இதோட வந்து ஜூடாயிசமோட ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. ஸோ ஜூஸ் திங் மோசஸ் ஹாஸ் த லாஸ்ட் ப்ராஃபட் அண்ட் அவங்களோட அடுத்த ப்ராஃபட் இன்னும் வரல, மோசஸோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பல வருடங்கள் கழிச்சு பெத்லஹேம்ல வந்து ஜீசஸ் அப்படிங்கிற இந்த குழந்தை பிறகுது. இந்த ஜீசஸ் அப்படிங்கிற இந்த சைல்டு வந்து தே ஆர் ஆல்சோ ஹீஸ் ஆல்சோ ஸ்ப்ரெட்டிங் அ லாட் ஆஃப் மெசேஜ் ஆஃப் பீஸ். திஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் வந்து ஹீஸ் பிரிங்கிங் இன் அ லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இன் தி எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி. அங்க இருந்து அப்போ இருக்கிற அந்த கண்டெம்பரரி ஜூஸ் கம்யூனிட்டியில நிறைய ரிஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும்போது தேர் இஸ் திஸ் பிலீஃப் அமாங் தி பீப்புள் தட் few followers of Jesus, this is the person who is the next messenger of God அப்படின்னு. So Jesus தான் the next messenger of God and God has sent the next messenger after the Moses அப்படின்னு சொல்லி ஜீசஸ் தான் எங்களுடைய மெசஞ்சர் அப்படின்னு ஏத்துக்கிட்டு ஜீசஸ்க்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வராங்க. அந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஜீசஸ் அவங்களுடைய அடுத்த மோசஸ்க்கு அப்புறமா வந்து எங்களுடைய அடுத்த மெசஞ்சர் கடவுள் கிட்ட வந்து ஜீசஸ் தான் அப்படின்னு நம்பிட்டு ஜீசஸோடைய ஃபாலோவர்ஸா இருக்காங்க. ஸோ ஜீசஸ் இஸ் தி சன் ஆஃப் தி காட். ஸோ இது வந்து அங்க இருக்கிற ஜூயிஷ் கம்யூனிட்டியால் ஏத்துக்க முடியல. மோசஸ் தான் எங்களுடைய கடைசி மெசஞ்சர், அதுக்கப்புறம் நாங்கள் ஜீசஸை வந்து எங்களுடைய ப்ராஃபட்டா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஜூஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் திங்கிங். ஸோ அதனாலேயே வந்து ஜூஸ் கம்யூனிட்டிஸ்க்கும் ஜீசஸோடைய ஃபாலோவர்ஸ்க்கும் வந்து ஒரு இஷ்யூ வருது, ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் ஜீசஸ் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனால ஹி இஸ் கெட்டிங் தி ராத் ஆஃப் தி ரூலர்ஸ். whenever a protest is happening, the rulers will not be happy according to that. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த ரீஜன் வந்து இட் இஸ் அண்டர் ரோமன் எம்பையர். ஸோ ரோமன் எம்பையர் கீழே இருக்கும்போது ரோமன் எம்பையர் இஸ் ரூலிங் தட் ரீஜன் இந்த டைம். அப்போ வந்து ரோமன் எம்பையர்ல வந்து என்ன சொல்றாங்க, இங்க வந்து இப்படி நம்ம கவர்மெண்ட் எகென்ஸ்ட் தான் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவர் சரியில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த ரோமன் எம்பையர்ல இந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு டாமினேட்டிங் பொசிஷன்ல இருந்தவங்களாம் ஜூஸ் தான். ஏன்னா அப்போ கண்டெம்பரரி ரிலீஜனா ஜூஸ் தான் இருக்கு. அந்த ஜூஸ்குள்ள இருக்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட் தான் வந்து ஜீசஸ் பேசுறாரு, எக்ஸிஸ்டிங் ஜூயிஷ் கம்யூனிட்டியில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இந்த ஜீசஸ் அப்படிங்கிறவர் இப்படி பேசிட்டு இருக்கிறதுனாலே கவர்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்க, இவர் நம்மள மீறியே பேசுறாரா, இவர் மரண தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜீசஸ் வாஸ் க்ரூசிஃபைடு. ஜீசஸ் ஏன் க்ரூசிஃபை பண்றாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஜூயிஷ் பிலீஃப்க்கு அகேன்ஸ்டா பேசுறாரு அப்படிங்கிறதுனால. ஸோ வி ஆல் நோ தி ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி வேர் ஜூசஸ் வாஸ் க்ரூசிஃபைட் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் பிலீவ் தட் ஜூசஸ் கேம் பேக் ஆன் தி தேர்ட் டே. And that is the belief of Christianity. Christians oda belief is originating from the resurrection of Jesus Christ on the third day. So third day kapra Jesus vararu and Jesus da and adutha God அப்படினு சொல்லி ஜீசஸ் நம்பி ஃபாலோவர்ஸா வந்தவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். ஸோ மோசஸ் தான் எங்களுடைய கடைசி மெசஞ்சர், அதோட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க தான் ஜூஸ். இல்ல அதுக்கப்புறமா காடு அடுத்த ஒரே காடு தான், ஆல் த த்ரீ பீப்புள் வர்ஷிப் த சேம் காட். அந்த காட் வந்து தே ஹவ் சென்ட் தி நெக்ஸ்ட் மெசஞ்சர் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு ரிலீஜன் வருது. ஸோ கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ரிலீஜியன்ல அகைன் பைபிள்ல என்ன மென்ஷன் ஆயிருக்கு, செகண்ட் கமிங் இருக்கு. ஸோ செகண்ட் கமிங்ல திரும்ப அடுத்த மெசையா வருவார் அப்படின்னு. ஸோ த சேம் லீனியேஜ் இஸ் கமிங். ஸோ ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் டைம் அரப் ரீஜன்ல இஸ்மாயிலோட செட் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அரப் ரீஜன்ல செட்டில் ஆயிடுறாங்க. இது வந்து பாலஸ்தீன் இந்த எண்ணில் அரப் ரீஜன் தான் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இந்த ரீஜன். இந்த அரப் ரீஜன்ல இந்த இஸ்மாயிலோட ஃபாலோவர்ஸான அரப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எல்லாம் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் தான், தே ஆர் லிவிங் தேர். ஸோ அங்க ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ல இதே மாதிரி ஒரு லீடர் வராரு அண்ட் ஹீ இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபட் முகமது. ஸோ இந்த ப்ராஃபட் முகமது இஸ் தி நெக்ஸ்ட் மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ப்ராஃபட் முகமது ஹஸ் brought தி நியூ மெசேஜ் டு தி அவர் கம்யூனிட்டி அண்ட் ஜீசஸ்க்கு அப்புறமா அடுத்த மெசேஜா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ப்ராஃபட் முகமதோடைய ஃபாலோவர்ஸா ஒருத்தர் வராங்க. அண்ட் தேர் ஆர் மெனி ட்ரைபல் வார்ஸ் எக்ஸிஸ்டிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த ட்ரைபல் வார்ஸ்ல ப்ராஃபட் முகமது ஆல்சோ வாஸ் ஃபைட்டிங் அ வார். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ ப்ராஃபட் முகமது தான் அடுத்த மெசஞ்சர் அப்படின்னு நம்பி ப்ராஃபட் முகமதோட ஃபாலோவர்ஸா இருக்கிறது தான் இஸ்லாம், முஸ்லிம்ஸ். ஸோ அப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற ரீஜன்ல ஒரு ஹோலி சைட்ஸ் இருக்கு. மூணு பேருக்குமே வந்து காமன் மெசேஜ் இருக்காது. ஆப்ரஹாமோட வழிநடையில வருது. பட் மோசஸ் அப்படிங்கிற ப்ராஃபட்டோட ஜூஸ் பீப்புள் ஸ்டாப். கிறிஸ்டியானிட்டி வந்து தே ஸ்டாப் வித் ஜீசஸ் அண்ட் இஸ்லாம் முஸ்லிம்ஸ் தே ஃபாலோ ப்ராஃபட் முகமது. ஸோ ஜஸ்ட் தே ஆர் ஸ்டாப்பிங் வித் த மெசையா. ஸோ அதோட தான் இந்த மூணு ரிலீஜியனும் இருக்கு. பட் இந்த மூணு ரிலீஜியனுக்கும் பாலஸ்டைன் இஸ் கன்சிடர் டு பி ஹோலி லேண்ட் ஆர் ப்ராமிஸ்ட் லேண்ட். ஸோ அதனாலே வந்து மூணு ரிலீஜியனும் வந்து தே ஆர் டேக்கிங் கிளைம். ஸ்டில் ஆல் த த்ரீ ரிலீஜியன்ஸ் வந்து கன்சிடர் ஜெருசலேம் ஆஸ் தர் ஹோலி சைட். இஸ்லாம்ல வந்து மெக்கா மெதினானா மூணாவது ஹோலியஸ்ட் சைட் வந்து அல் அக்ஸா மாஸ்க் விச் இஸ் தேர் இன் தி ஜெருசலேம் அகைன். ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு ஜீசஸ் பார்ன் இன் பெத்லஹெம். ஜுடாயிசம்க்கு வந்து த ப்ராமிஸ்ட் லேண்ட் ஆஃப் மோசஸ் இஸ் இட்செல்ஃப் இஸ் தி பாலஸ்டைன்.
ஸோ 3 ரிலீஜியனுக்குமே வந்து இது வந்து ப்ராமிஸ் லேண்டா இருக்கிறதுனால தான் 3 ரிலீஜன் தேர் டேக்கிங் கிளைம். ஸோ இதான் வந்து இதுல இருக்க ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட். அப்போ வந்து ஜூஸ் கம்யூனிட்டிக்கு வந்து ஃபைனல் தாட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ராஃபட் ப்ராமிஸ்டு லேண்டுன்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே திரும்ப கூட்டிட்டு வந்த இந்த லேண்டு தான் அவங்களுடைய ஓன் லேண்ட் அப்படிங்கிற இந்த மைண்ட்ல இருக்கு. ஸோ இதோட வந்து நம்ம வந்து ரிலீஜியன் கதையை முடிச்சுக்கலாம். ஐ ட்ரை டு சே இன் ஆஸ் பொலிட்டிக்கலி ரைட் வே ஆஸ் பாசிபிள். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தா உங்க வீட்டு பிள்ளையாக நீங்க வந்து, நான் வந்து தியாலஜியில இல்ல, ஸோ உங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சுக்கோங்க. அடுத்த வந்து கதை அடுத்தது வந்து இப்ப இந்த கதை தேவைப்படுது. இந்த கதை புரியாம நமக்கு மெயினா புரியாது. ஸோ நவ் இப்போ என்ன ஆகுது, ஜீசஸோடைய ஃபாலோவர்ஸான கிறிஸ்டியானிட்டி வருது. கிறிஸ்டியானிட்டி இஸ் ஸ்ப்ரெடிங் லைக் வைல்ட் ஃபயர் த்ரூ அவுட் தி யூரோப் அண்ட் இட் இஸ் பிகமிங் அ டாமினன்ட் ரிலீஜியன் த்ரூ அவுட் தி வேர்ல்டு அப்படின்னு ஆன பிறகு கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் இப்படி ஆகுறாங்க. அந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி வந்து தே ஆர் எக்ஸிஸ்டிங் அஸ் அ again they are also continuing as a dominant community. So dominant community அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்கும். They will occupy all the important positions in the government. They will, I mean, historically சொல்ற கவர்மெண்ட்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல எல்லாமே இருக்கிறது வந்து ஜூயிஷ் கம்யூனிட்டியா இருக்காங்க. அண்ட் நிறைய வந்து லேண்ட் லார்ட்ஸா ஜூயிஷ் பீப்புள் இருக்காங்க, நிறைய மணி லெண்டர்ஸா ஜூயிஷ் பீப்புள் இருக்காங்க, நிறைய இடத்துல ஃபார்ம் லேபரர்ஸா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கினவங்களா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த லேண்ட் லார்ட், மணி லெண்டர் அண்ட் ஃபார்மர் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் நிறைய பிரச்சனை வரும். நம்ம மாடர்ன் இந்தியாலையும் நிறைய பார்ப்போம். இதே ட்ரையாங்குலர் பிரச்சனையில இந்தியாவில் ரிலீஜியஸ் இது இருக்கு. லைக் ஒரு சில டைம்ல வந்து முஸ்லீம் லேண்ட்லார்ட் அண்ட் ஹிந்து பெசன்ஸ் இருக்கும், இல்ல ஹிந்து லேண்ட்லார்ட் அண்ட் முஸ்லீம் பெசன்ஸ் இருக்கும், இந்த மாப்பிள்ளா ரிவோல்ட் இருக்கும், ஆர் பெங்கால்ல நடந்த ரிவோல்ட் இருக்கும். நம்ம ஊர்ல வந்து ஹிந்து முஸ்லீம்னு இருக்கிறது, அங்க ஜூ கிறிஸ்டியன் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அதே 2 ரிலீஜியன் தான் பாலிடிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆயிடுது, இந்த ஜூஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் ஒரு ரிலீஜியஸ் டசில் இருக்கு. அகைன் கிறிஸ்டியன் பீப்புள்ஸோட பிலீஃப் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் தி பிலீஃப்ஸ் இஸ் தட் ஹூ க்ரூசிஃபைட் ஜீசஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஜூஸ் அப்படிங்கிற இந்த குரூப் ஆஃப் பீப்புள ரிஃபார்ம் சஜஸ்ட் பண்ணதுனால தான் ஜீசஸ் க்ரூசிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ ஜூ பீப்புளோட தான் வந்து ரோமன் லீடர் கிட்ட சதி பண்ணி ஜீசஸ்க்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி தான் ஜீசஸோடைய டெத்துக்கு காரணம். அப்படிங்கிறதுனாலேயே கிறிஸ்டியன் பீப்புள் ஹேட்ஸ் ஜூஸ். ஸோ இந்த 2 ஹேட்ரட் வந்து ரிலீஜியஸ் லைன்லயும் இருக்கு, எக்கனாமிக் லைன்லயும் இருக்கு. ஸோ இந்த ஹேட்ரட் வந்து காலப்போக்கில் ஒரு கம்யூனிட்டி, டாமினன்ட் கம்யூனிட்டி ஒரு சின்ன கம்யூனிட்டி மேல ஹேட்ரட் உருவாக்கணும்னா எப்படி உருவாக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. எப்படிலாம் ஃபேக் மெசேஜஸ் பரப்பி, தப்பான பழைய வீடியோ பரப்பி, பங்களாதேஷ் நடக்கிற வீடியோ இந்தியாவில் நடக்கிற மாதிரி பரப்புறது. ஸோ இந்த மாதிரி எப்படி ஃபேக் மெசேஜஸ் பரப்பி ஒரு ஹேட்ரட் உருவாக்குவாங்க அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலா வந்து ஜூஸ் மேல ஹேட்ரட் நிறைய உருவாக்கியிருக்காங்க. காலங்காலமா ஜூஸ் கம்யூனிட்டி மேல ஏகப்பட்ட ஹேட்ரட் வந்து இட் ஹாஸ் பீன் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் போத் எக்கனாமிக் அண்ட் ரிலீஜியஸ் ரீஜன்ஸ். ஸோ அதனால ஜூஸ்னாலே வந்து தேர் இஸ் அன் ஹேட்ரட். தே ஆர் கெட் வைஸ், அவங்கள வந்து ஊர்ல இருந்து ஒதுக்கி வைப்பாங்க, அவங்கள கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஜூஸ்குள்ள அந்த ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க நிறைய இந்த இப்போ லேட்டஸ்ட் டைம்ல நிறைய யூடியூப்ல வந்து நிறைய லூசுங்க வந்து இலுமினாட்டி கதைகள்னு ஒண்ணு சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? இலுமினாட்டி பத்தி எல்லாம் பேசுவாங்க நிறைய பேர். அது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஜூஸ்க்கு அகேன்ஸ்டா கிரியேட் பண்ணியிருக்கிற புரளிகள் தான். காலங்காலமா ஜூஸ்க்கு அகேன்ஸ்டா அவங்க மேல ஹேட்ரட் உருவாக்கணுங்கிறதுக்காக கலப்பி விட்ட புரளிகள் தான் இந்த கதைகள்லாம். ஜூஸ் எல்லாம் மோசமானவங்க, அவங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ரிலீஜனும் மோசமானது கிடையாது. ஸோ அந்த ஹேட்ரட்ல, அதாவது அந்த காலத்துல வந்து பழைய புக்கை வந்து 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி பழைய புக்கை படிச்சுட்டு வந்து இப்போ யூடியூப்ல கதை பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? இந்த இலுமினாட்டிங்கிற கதை சொல்லிட்டு ஏமாத்துறது யூடியூபர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் திங் விச் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா காலங்காலமா ஜூஸ் மேல அந்த ஹேட்ரட் வந்துட்டே இருந்ததுனால எல்லா ரீஜன்லயுமே வந்து அவங்களை ஒதுக்கி வைக்கிறது, இது பண்றது. ஏன்னா ஜீசஸ் மேல அப்படி பண்ணதுனால ஒரு கோபமும் இருக்கு, அட் த சேம் டைம் எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலா பிளே பண்ணுது. அண்ட் பாலிடிக்ஸ் இதுல இருக்கு. ஹூ இஸ் கெட்டிங் தி டாமினன்ட் பொசிஷன் இன் தி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிற அந்த காம்படிஷனும் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஜூஸ் மேல ஒரு ஹேட்ரட் உருவாக்குது. அந்த ஹேட்ரட் வந்து யூரோப்பியன் ரீஜன்ல பரவலாவே இருக்கு. ஏன்னா யூரோப்பியன்ல டாமினன்ட் ரிலிஜன் இஸ் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஜூஸ் ஆர் மைனாரிட்டி இன் ஆல் தி ரீஜன்ஸ் அப்படிங்கிறதுனாலே இது ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வெறுப்புணர்ச்சியோட உச்சம் தான் ஹிட்லர். அப்ப ஹிட்லருக்கு ஏன் ஜூஸ் மேல அந்த வெறுப்புணர்ச்சி வருதுன்னா இதுதான். இந்த வெறுப்புணர்ச்சி காலங்காலமா வெறுப்புணர்ச்சியா உருவாகி ஜீனோசைடா முடியுது. ஆரம்பத்துல ஒரு ஃபேக் மெசேஜா ஆரம்பிக்கிறது தான் எண்ட்ல ஜீனோசைடா முடியும். அதனாலதான் ஃபேக் மெசேஜஸ், ஹேட்ரட் மெசேஜஸும் ஃபேக் மெசேஜா இருக்கும் போதே தடுக்கணும். இல்லைன்னா ஹிட்லர் மாதிரி ஒரு மோசமான ஆள்கையில ஜீனோசைடா தான் அது முடியும். ஸோ அப்படிதான் வந்து ஜூஸ் மேல பரப்பப்பட்ட அந்த ஃபேக் மெசேஜஸ் அண்ட் ஹேட்ரட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் எண்டட் அப் ஆஸ் ஜீனோசைட் அண்டர் ஹிட்லர் டியூரிங் தி செகண்ட் வேர்ல்ட் வார். ஸோ உனக்கு புரியுதா ஏன் வந்து ஹிட்லர் வந்து ஜூஸுங்கிறவனே ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? அந்த அளவுக்கு ஹேட்ரட் அதிகமாகி வெறுப்புணர்ச்சி அதிகமாகி தான் அந்த ஜீனோசைடுக்கே போகுது. ஸோ ஹிட்லர் பண்ணது எண்டு தான், எண்ட் ஆஃப் தி 1000 years ஆஃப் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் அகேன்ஸ்ட் தி ஜூஸ். ஸோ இதுதான் வந்து அப்படி இருக்கு.
ஸோ இந்த ஒரு ஹேட்ரட் ஏன் ஜூஸ் மேல பரப்புச்சுன்னு புரிஞ்சிச்சா? ஏன்னா இதுவும் புரியணும், அப்போதான் ஜயானிசம்னா என்னன்னு புரியும். இப்படி நம்மள எந்த ஊர்ல போனாலும் அடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லேட் 19th செஞ்சுரியில ஜூஸ்க்கு வருது. ஏன்னா எல்லா ஊர்லயும் நம்மள அடிக்கிறாங்க, என்ன எந்த ஊருக்கு போனாலும் நம்ம மேல ஹேட்ரட் வைக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. நீங்க தனி ஊர்ல தான் இருக்கு, நம்ம ஊர்ல காஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, நீங்க தனியா இருக்கணும், தள்ளி இருக்கணும், அந்த மாதிரி. பட் ஜூ கம்யூனிட்டி வந்து சயின்டிபிக்கலி எஜுகேட்டட்லி டாமினன்ட் பொசிஷன்ல இருந்தவங்க தான், பட் மைனாரிட்டிஸா இருக்காங்க, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ நமக்குன்னு அப்போ ஒரு லேண்ட் இருந்தா நல்லா இருக்குமே, எல்லா லேண்ட்லயும் நம்ம மைனாரிட்டியா இருக்கிறதுக்கு, நம்ம எல்லாம் இவங்க கூட ஹேட்ரட்ல இருக்கிறது, நமக்குன்னு ஒரு லேண்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அப்ப நமக்கான லேண்ட் எது அப்படின்னு வருது. நமக்கான ஒரு லேண்டை உருவாக்கணும். ஜூயிஷ் ஐடென்டிஃபைட் நேஷனலிசம், ஒரு ரிலீஜியஸ் நேஷனலிசம் உருவாக்கலாம், ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி இருக்கிற நேஷனலிசம். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி இருக்கிற நேஷனலிசம் அப்படிங்கிற இந்த ஐடியால தான் ஜயானிசம் அப்படிங்கிறது வருது. ஸோ ஜயானிசம் அப்படிங்கிறது 1890s யூரோப்ல வந்து வருது. ஜயானிசம்னா என்ன அப்படின்னா, நமக்கு எல்லா ஊர்லயும் நம்மள அடிக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு ஊர் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஊர்ல வந்து ஜூயிஷ் பேஸ்டு நேஷனலிஸ்ட் கண்ட்ரியா ஒன்று உருவாக்கணும். தே ஆர் இன்டர்லிங்கிங் நேஷனல் ஐடென்டிட்டி வித் ரிலிஜன் அண்ட் தே ஆர் கிரியேட்டிங் அ செப்பரேட், அந்த நமக்குன்னு ஒரு தனி லேண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால தேடும்போது நம்ம ப்ராஃபட்டான மோசஸ் வந்து ப்ராமிஸ் பண்ண அந்த ப்ராமிஸ்டு லேண்ட், கடவுள் வந்து மோசஸ்க்கு ப்ராமிஸ் பண்ண அந்த லேண்டுக்கே நம்ம போயிடலாம், அதுதான் பாலஸ்தீன், அங்கேயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஜயானிஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. ஜயானிஸ்ட் மூவ்மெண்ட்ல வந்து லைக் நிறைய ஜூயிஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இட் செல்ஃப் இஸ் a Jew who was prosecuted in Germany. ஜெர்மன்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவரே கல்லால் அடிச்சாங்க. அவர் உயிருக்கு பயந்துதான் அங்க இருந்து யுஎஸ்ஏக்கே ஓடி போவார். யுஎஸ்ஏக்கு வந்து எமர்ஜென்சி விசா வாங்கி சீக்கிரட்டா ஓடி போவார். அந்த மாதிரி நிறைய நீங்க நோபல் நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்ச நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஜூஸ் தான், who are dominantly in the European region. பட் இந்த ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன்னாலே வந்து பயந்து தான் அவங்க யூஎஸ்க்கு போயிருப்பாங்க. அதான் ஆபரேஷன் லின்ச்பின் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனே பண்ணி யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அப்படியா ஜூ சயின்டிஸ்ட் எல்லாரையும் அடிக்கிறாங்களா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காப்பாத்திடலாம், காப்பாத்தி நம்ம நாட்டில் வச்சுக்கிட்டு நம்ம சயின்ஸை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தொக்கா தூக்கிட்டு வந்து யூஎஸ்ல வச்சு யூஎஸோட சயின்ஸை வளர்த்தாங்க. ஸோ அப்படிதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேம் டு யூஎஸ்ஏ அண்ட் மெனி அதர் சயின்டிஸ்ட் ஆல்சோ. ஸோ அப்போ ஜயானிசம்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டர் ஆஃப் ஜயானிசம். நமக்குன்னு ஒரு லேண்ட் இருக்கணும், எல்லா இடத்துலையும் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி ஒரு ரினவுண்ட் சயின்டிஸ்டையே மக்கள் வந்து கல்லால் அடிக்கிறாங்க ரோட்ல நடந்து போறப்போ பாத்தீங்கன்னா, அப்போ ஹிட்லரோட வெறுப்புணர்ச்சி உருவாக்குன அந்த நாசி ஜெர்மனி எவ்வளவு மோசமானதா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அங்க வந்து சயின்ஸுக்கு மரியாதை இல்லை, ரிலீஜனுக்கு தான் மைண்ட் செட். ஸோ தட்ஸ் வை ஹேட்ரட் ஷுட் பி கர்ப்ட் அட் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ரிலீஜியஸ் பேஸ்ட் நேஷனலிசம்ஸை நம்ம வளர்க்க விடக்கூடாது. ஸோ தட் வில் எண்ட் அப் இன் லைக் திஸ் தான். ஸோ நேஷனலிசம் அண்டர் ஆட்டமன் எம்பையர், ஸோ பாலஸ்தீனியன் நேஷனலிசம் அண்டர், ஸோ இங்க ரைஸ் ஆஃப் ஜயானிசம் வருது, த நீட் ஃபார் செப்பரேட் நேஷன் ஆஃப் ஜூஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து பாலஸ்தீன்ல யார் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஸோ யூரோப்ல வந்து கிறிஸ்டியானிட்டி பரவுதுன்னா 7th செஞ்சுரியில வந்த ப்ராஃபட் முகமதுடைய ஃபாலோவர்ஸான இஸ்லாம் அப்படிங்கிறது என்டையர் அரப் ரீஜன்லயும் பரவிச்சு. ஸோ என்டையர் அரப் ரீஜன் இஸ் டாமினேட்டட் பை இஸ்லாம் நோ, அண்ட் திஸ் பாலஸ்தீனியன் ரீஜன், அதாவது இந்த ப்ராமிஸ் லேண்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா கண்டெம்பரரி அரப்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பாலஸ்தீனியன் அப்படிங்கிற அந்த ரீஜன்ல அரப் பீப்புள் who are following Islam, they are living there. அண்ட் அவங்களே வந்து ஒரு பாலஸ்டைன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வந்து ஜெருசலம் அப்படிங்கிறது இந்த பாலஸ்தீன் ரீஜன் எது கீழே வருதுன்னா ஆட்டோமன் எம்பையர் கீழே வருது. ஆட்டோமன் எம்பையர் வந்து டர்க்கி பேஸ்டு எம்பையர். இப்போ டர்க்கி இருக்குல்ல, அதுதான் ஆட்டோமன் எம்பையரோட கேபிட்டல். அந்த ஆட்டோமன் எம்பையர் கீழே இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் வந்து இந்த பாலஸ்தீனா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து அப்போதான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ பேரலா ஜெயனிசமும் நடக்குது. அதே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிறப்போ தான் வந்து இந்த பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் இந்த கும்பல் வந்து வார ஜெயிக்க போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அண்ட் ஜெர்மன் அண்ட் ஆட்டோமன் எம்பையர், அப்போ ஆட்டோமன் எம்பையர் அண்ட் ஜெர்மன் வாஸ் இன் தி லூசிங் சைடு. ஸோ ஜெர்மனி அண்ட் ஆட்டோமன் எம்பையர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட லூசிங் சைட்ல இருந்திருப்பாங்க. ஸோ வின்னிங் சைட்ல இருக்கிறது யாருன்னா பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ். ஸோ பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் வந்து வார ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்றாங்க, தே டிசைடட் டு ஆட்டோமன் எம்பையர் எல்லாம் நம்ம கிட்ட வரப்போகுது, பாதியா பிரிச்சுக்கலாம், கோட்டு போட்டு மேல நான் எடுத்துக்கிறேன் கீழே நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது என்ன ஆயிடுது, இந்த பாலஸ்தீனியன் ரீஜன் வந்து பிரிட்டனுக்கு வந்துருது. ஸோ ஆட்டோமன் எம்பையர் வந்து டிஃபீட்டட் இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ பாலஸ்தீனியன் ரீஜன் கேம்ட் அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியிற போய் 1917 பிரிட்டனுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஆட்டோமன் எம்பையர் எப்படியும் நம்ம உடைய போகுது, பாலஸ்தீனியன் ரீஜன் நம்ம கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டைம்ல தான் ஜயானிசமும் நடந்துகிட்டு இருக்கு. ஜயானிசம் அப்படிங்கிறது என்டையர் யூரோப்லயும் நடக்குது. ஜூஸ்க்கு தனி நாடு வேணும், அது பாலஸ்தீனா தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ பாலஸ்தீனியன் எப்படி நம்ம கண்ட்ரோல்ல தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே
இங்கிலாந்துலயும் வந்து ஜயனிசம் நிறைய நடந்ததுன்னா பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு பிரிட்டன் ரிலீஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க, பாலஸ்தீன் கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா நாங்க எல்லா ஜூஸையும் வந்து நாங்க பாலஸ்தீன்ல ரீஹாபிலிட்டேட் பண்றோம், திரும்ப வந்து பாலஸ்தீனுக்கே அனுப்புறோம், அங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணி செட்டில்மெண்ட் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியுது. பாலஸ்தீனியன் இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா பிரிட்டிஷ் பாலஸ்தீனா மாறிடுது. லைக் ஹவு இந்தியா வாஸ் அ காலனி டு பிரிட்டிஷ், பாலஸ்தீன் இஸ் அ காலனி டு பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ் பாலஸ்தீன்ல பிரிட்டிஷ் அலோஸ் ஜூயிஷ் செட்டில்மெண்ட் இன் பாலஸ்தீன். ஸோ 1919ல இருந்து 1948 வரைக்கும் என்டையர் இங்கிலாந்துல இருக்கிற ஜூஸ் எல்லாருமே பாலஸ்தீன்ல ரீசெட்டில்மெண்ட் பண்றாங்க as a cause of Zionist movement. அண்ட் என்டையர் வேர்ல்டுலயும் இது தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாம் பாலஸ்தீனுக்கு போலான்ட்டு எல்லா ஜூஸுமே அங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நடக்குது. ஸோ அதே டைம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க என்ன நடக்குதுன்னா, பாலஸ்தீனியன் ரீஜன்ல அப்போ புதுசா வந்த ஜூஸுக்குமே ஆல்ரெடி இருக்கிற ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற இந்த பாலஸ்தீனியன் பீப்புளுக்குமே ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பிரிட்டிஷ் பாலஸ்தீன்ல யார் யார் இருக்கான்னு பாருங்க. காலங்காலமா இருக்கிற அரப்ஸ், அதாவது இந்த ஒரு 200 இயர்ஸா 2000 இயர்ஸா அந்த அரப்ஸ், அதுக்கப்புறமா இப்போ இந்த ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட்னால வந்து ஜூஸ், ரெண்டு கம்யூனிட்டி இருக்கா. இதை ரூல் பண்றது யாரு? நம்மால் யாரு? பிரிட்டிஷ். நம்மால் எது சூப்பரா வரும்? டிவைட் அண்ட் ரூல் சூப்பரா வரும். ஸோ நம்ம ஊர்ல என்ன பண்ணாரு, நம்ம ஊர்ல ஹிந்து முஸ்லீம் கான்ஃபிளிக்ட் இப்போ இருக்குன்னா அது முக்கியமான காரணமே பிரிட்டிஷ் தான். ஸோ அதே மாதிரி அந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அந்த ரைவல்ரியை உருவாக்கி விடுறாரு. ஒரு சைடுக்கு சப்போர்ட் ஆகும், இன்னொரு சைடுக்கு அகேன்ஸ்ட் ஆகும். இப்போ நம்ம ஊர்ல வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, தேவர் மோர் அலைன்டு வித் முஸ்லீம் லீக் அண்ட் ஹிந்து மகாசபா அண்ட் அப்போஸ் தி காங்கிரஸ். ஸோ முஸ்லீம் லீகுக்கு சைட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க. காங்கிரஸ்க்கு வந்து அப்போஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஹிந்து பார்ட்டி, முஸ்லீம் லீக் முஸ்லீம் பார்ட்டி அப்படின்னு பிரிச்சு விடுவாங்க. காங்கிரஸ் என்ன சொல்ல, இல்லை எங்க கட்சியில் எல்லாருமே இருக்காங்க, நாங்க இந்து பார்ட்டி கிடையாதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது, பதனி வேலை பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க பெரியதா. இதே டைம்ல இவங்களுக்குள்ளேயே இப்போ ஒரு சண்டை வருது. ஜூயிஷ்குள்ள வந்து ஒரு மிலிட்டன் குரூப் வருது. நம்ம பிரிட்டனையும் தூக்கி போட்டலாம், அரேபியும் தூக்கி போட்டலாம், நம்ம ஜூயிஷ் கண்ட்ரியை உருவாக்கிடலாம் ஒரு மிலிட்டன் குரூப் அதுக்குள்ள வந்துருது. இந்த டைம்ல தான் செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது. அங்க ஜெர்மன்ல ஒரு பைத்தியம் ஹிட்லர் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. ஸோ ஹிட்லர் வந்து சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்னால டியூ ரெஸ்பெக்ட் இருந்தாலும் வாட் இட் இட் டு ஜூஸ்க்குன்னு அவர் பைத்தியம் தான் சொல்லணும். ஸோ இஸ் சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் இண்டிவிஜுவல். ஸோ ஹிட்லர் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து ஹோலோகாஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அத்தனை மில்லியன் ஜூஸை வந்து கொல்றாங்க. இந்த ஜூஸுங்கிறதே ஒன்று இருக்கக்கூடாது, கொண்டுடலாம் அப்படின்னு அந்த அவ்வளோ நாளா உருவாக்குன அந்த ஹேட்ரட் ஜீனோசைடா மாறுது. ஜீனோசைடா மாறும்போது ஜயனிசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, இந்த ஹோம்லேண்டுக்கான நீட் இன்னும் அதிகமாகுது. யூரோப்ல இருக்கிற 6 மில்லியன் ஜூஸை வந்து கொல்றாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நமக்குன்னு ஒரு நாடு வேணுங்கிற அந்த தேவை அதிகமாகுது, இந்த லேண்ட்ல ஜூஸ் வரணுங்கிற தேவை இன்னும் அதிகமாகுது. ஸோ மோர் ஜூஸ் ஆர் ரீசெட்டில்டு பை பிரிட்டிஷ் இன்னும் நிறைய பேரை ரீசெட்டில்மெண்ட் உள்ள அலோவ் பண்றாங்க. ஸோ அப்போ 1947 அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. ஹிட்லர் இஸ் டிஃபீட்டட், ஜெர்மனி இஸ் டிஃபீட்டட் அண்ட் நவ் வி ஆர் கிரியேட்டிங் அ பாலஸ்தீன் ஹியர். ஸோ இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த ரீஜன்ல வந்து பிரிட்டிஷ் இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோன்னு பிரிட்டிஷ் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த காலனிஸ் எல்லாம் வச்சு ஆள முடியாது, நாங்கள் கிளம்பி அமெரிக்காக்கே போயிடுறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ போகும்போது என்ன பண்ணுவாங்க, போட்டு நாடை ரெண்டாக்கி போவாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துருக்கோம், அதே தான் அங்கேயும் பண்றாங்க. சரிப்பா நீ வந்து 2000 வருஷமா இருக்கன்னு சொல்ற, அவங்க வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடியே மோசஸ் வந்து எங்களோட லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஜூஸ் சொல்றாங்க. சரி என்ன பண்றது, 2 ஸ்டேட் சொல்யூஷன். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், நாடை ரெண்டா பிரிச்சிடலாம். ரெண்டா பிரிச்சு நான் 2 கண்ட்ரி ஆக்கிடுறேன், ஒன்னு வந்து ஜூயிஷ் பாலஸ்தீன், இன்னொன்று வந்து அரப்ஸ். ஸோ இந்த பார்ட்டிஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண ஒரு கண்ட்ரி வந்து இந்தியா தான். அப்கோர்ஸ் ஸ்டில் டுடே வி ஆர் ஃபேசிங் இட்ஸ் ரேத், பட் ஸ்டில் நம்ம கண்ட்ரி ஓரளவுக்கு பார்ட்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதை வந்து அந்த டைம்ல அவ்வளோ பிரச்சனைகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்க, தேங்க்ஸ் டு அவர் ஃபவுண்டிங் லீடர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல இருந்து கொஞ்சம் காப்பாற்றி வந்துட்டோம். ஆனா இங்க அதுதான் சரியா நடக்கல, அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகல, அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. ஸோ அந்த டைம்ல என்ன நடக்குது, ஜூ ஒரு தனி கண்ட்ரியாவும் அரப் பாலஸ்தீன் தனி கண்ட்ரியாவும் 2 கண்ட்ரியா அப்பவே 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்துருச்சு. அப்படிதான் உருவாக்கிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்றது, அப்போ புதுசா ஃபார்ம் பண்ணிருக்கு, அப்போ தெரியாது யுனைடெட் நேஷன் யாருன்னு. ஸோ யுனைடெட் நேஷன் சொல்யூஷன் கொடுக்கும் என்ன சொல்றாங்க, அதே தான் நம்ம இந்தியாவுக்கு நடந்து அதே தான் அங்கேயும் நடக்குது. சரிப்பா யுனைடெட் நேஷன்ல இந்த பிளானே சொல்லுது, ஒரு சைடு வில் பி ஃபார் ஜூஸ் அண்ட் அதர் சைடு வில் பி ஃபார் பாலஸ்தீன், 2 பேருமே இஸ்ரேல் ஒரு நாடு பாலஸ்தீன் ஒரு நாடு, 2 நாடா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் போயிடுச்சு.
அந்த பீஸ் டீல தான் யார் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா பாலஸ்டீன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. நாங்க 2000 வருஷமா இங்க இருக்கோம், எப்படி எங்க நாடை வந்து நீங்க பிரிச்சு 2 ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி. So two-state solution and Jews getting a nation and Palestine getting independence. Jew people you get a separate nation. Palestine people you get independence from us. So இதே தான் இந்தியால சொன்னாங்க. ஜின்னா you get Pakistan. India you get independence. So ரெண்டு பேரும் ஹாப்பியா நாங்க போறோம் அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றாங்க. ஜூஸ் பீப்புள் காட் அ செப்பரேட் நேஷன் அண்ட் பாலஸ்தீன் காட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தே கிரியேட்டட் திஸ். ஸோ இதான் இப்போதான் நம்ம மேப்புக்கே வரும். இனிமேல் நிறைய மேப் வரும். ஸோ மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. மேப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் வந்து இஸ்ரேல் உடைய மேப். இந்த மேப்ல வந்து இந்த கிரீன் ரீஜன் எல்லாமே பாலஸ்தீனியமாவும் ப்ளூ ரீஜன் எல்லாமே வந்து இஸ்ரேலாவும் பிரிக்கிறாங்க. ஸோ ஈக்குவலா தான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்க்க அப்படி தெரியாது, ஆனால் ஈக்குவல் டெரிட்டரி தான். இந்த ஜெருசலேம் அப்படிங்கிறது கேபிட்டல். இந்த ஜெருசலேம் அப்படிங்கிறது யாருக்குன்னு அடுத்த பிரச்சனை வருது. ஏன்னா ஜெருசலேம் வந்து முஸ்லிம்ஸ் வந்து எங்களுக்கு அல்லஸ்கா மாஸ்க் இருக்கு, அது எங்களுதுன்றாங்க. ஹிந்துஸ் வந்து ஜீசஸே அங்கதான் பிறந்தாரு, அது எங்களுது அப்படின்னு சொல்றாங்க. சாரி, ஹிந்துஸ்ன்ற மாதிரி. முஸ்லிம்ஸ்னா ஹிந்துஸ்னே வருது நமக்கு. அந்த அளவு நம்மளை கரப்ட் பண்ண முஸ்லிம்ஸ் வந்து அல்லஸ்கா மாஸ்க் இருக்குதான். இந்த வீடியோ நான் எடுக்கல. அல்லஸ்கா மாஸ்க் இருக்குன்றாங்க. ஜூஸ் வந்து இல்ல மோசஸ், கிறிஸ்டியன்ஸ் வந்து இல்ல அங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜீசஸ் அங்கதான் பிறந்தாரு, அது எங்களுதுன்றாங்க. ஜூஸ் வந்து இல்ல அதுதான் வந்து மோசஸோடைய ப்ராமிஸ் லேண்டுன்றாங்க. ஸோ 3 பேருமே கிளைம் பண்றாங்க. அங்க கிறிஸ்டியன்ஸும் மைனாரிட்டியா இருக்காங்க. 3 பேருமே கிளைம் பண்ணதுனால இது யாருக்கும் கிடையாது, இன்டர்நேஷனல் டெரிட்டரி அப்படின்னு யுஎன் சொல்லுது. இப்போ நம்ம சண்டிகரை பண்ணோம்ல, சண்டிகர் எனக்கு வேணும்னு பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் ஒரே சண்டை, 2 பேருக்கும் கிடையாது, அது யூனியன் டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்ல. அந்த மாதிரி தான் வந்து சண்டிகருக்கு எப்படி ஒரு சண்டை வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் சண்டை வருது. ஸோ இட் வில் பி காமன் கேபிட்டல் ஃபார் போத் தி ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லி இட் வில் பி இன்டர்நேஷனல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதான் வந்து யூஎன் பண்ண ப்ரொபோசல். இது அப்பயே ஒத்துக்கிட்டு இருந்தா பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இப்போ இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ புரியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, அரப் ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே இது பிடிக்கல. மற்ற அரப் ஸ்டேட்ஸான சவுதியா இருக்கட்டும், டர்க்கியா இருக்கட்டும், ஈரான் ஈராக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அது எப்படி எங்க நாட்டு மக்களுடைய லேண்ட் எடுத்து புதுசா சயனிஸ்ட். ஏன்னா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அரப்ஸ்க்கும் ஜூஸ்க்குமே வந்து அந்த 1917 to 48 நிறைய பகை வந்துருச்சு. என்ன பகைனா இந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல்னால நிறைய பகை வந்துட்டதுனால அது எப்படி ஒரு லேண்டை கொடுத்துட முடியும். எப்படி இந்தியாவில வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு நாடு கிரியேட் பண்றப்போ எப்படி ஒரு ஹேட், நிறைய பேருக்கு அது பிடிக்கல, யாருக்குமே அது பிடிக்கல தான். ஏன் அது பிடிக்கலன்னா அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால என்ன பண்றாங்க, என்டையர் அரப் நேஷன் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இவங்களோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு பாலஸ்தீனியன் வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா ஒரு வாருக்கு போயிட்டு இஸ்ரேலை வந்து கேப்சர் பண்ணி திரும்ப ஃபுல் பாலஸ்தீனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு போறாங்க. அப்போ சவுதி அவங்களாம் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அப்பெல்லாம் எல்லாமே சின்ன சின்ன கண்ட்ரிஸ் தான், ஆயில்லாம் அவ்வளவா பெருசா இல்லை. அப்போ அதனால இந்த வார்ல என்ன ஆயிடுச்சு, நான் சொன்னல இஸ்ரேல் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. குளோபல் லெவல்ல இருந்து அவங்களுக்கு டொனேஷன்ஸ், குளோபல் லெவல்ல இருந்து மிலிட்டரி சப்போர்ட். ஏன்னா என்டையர் வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய ரிச் கம்யூனிட்டி, அதான் வந்து மைனாரிட்டியா இருந்தாலும் ரிச் கம்யூனிட்டி, வெல் அக்யூம்ப்ளேஸ்ட் கம்யூனிட்டி, பெரிய ஜாப்ஸ்ல இருக்க கம்யூனிட்டி, எல்லா சயின்டிஸ்டும் அந்த கம்யூனிட்டி தான். நோபல் பிரைஸ் வாங்கினதுல பெர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் ஜூஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்கிறதுனால குளோபல் லெவல்ல இருந்து சப்போர்ட் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் ஸ்ட்ராங். இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்லயும் அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்குன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் ஹேவிங் அ ஸ்ட்ராங் ஆர்மி. ஸோ அந்த ஆர்மி ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தே டிஃபீட்டட் தி அரப்ஸ் இன் தட் வார். ஸோ 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்பயே ஒத்துட்டு இருந்தா 2 பேரும் இப்படி இருந்திருக்கலாம். ஒத்துக்காம அரப் வந்து ஒரு வாரை வேஸ்ட் பண்ணதுனால அந்த வார் நடந்து வாரோட எண்ட்ல இஸ்ரேல் இஸ் வின்னிங் த வார். இஸ்ரேல் இஸ் வின்னிங் த வார் அண்ட் வாட் தே ஆர் டூயிங், இஸ்ரேல் இஸ் வின்னிங் த வார். இஸ்ரேல் ஒன் மோர் டெரிட்டரிஸ் ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்ததோட இன்னும் நிறைய டெரிட்டரிஸை வந்து பாலஸ்தீன் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிடுது. ஸோ இந்த வார்ல வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா யார் வராங்கன்னா, இஜிப்ட் வருது, ஜார்டன் வருது. ஸோ ஜார்டன் அண்ட் இஜிப்ட் போத் ஆர் அரபிக் ஸ்டேட்ஸ் அண்ட் தே சப்போர்ட்டட் தி பாலஸ்தீன். ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்ற இந்த ரீஜனை வந்து ஜார்டன் எடுத்துக்கிறாங்க, இந்த குட்டி ரீஜன் வந்து இஜிப்ட் எடுத்துக்கிறாங்க, இந்த ப்ளூ ரீஜன் ஃபுல்லா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி கண்ட்ரியா ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம இதுல புரிஞ்சுக்கணும், இதுதான் வந்து இப்போ நம்ம கரண்ட் காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்றோம். இது இஸ்ரேலோட ஈஸ்ட்ல தான் இருக்கு. ஏன் வெஸ்ட் பேங்க் அப்படின்னா, இங்கதான் ஜார்டன் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் போகுது. ஜார்டன் ரிவருடைய வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறதுனாலதான் இந்த ரீஜனுக்கு வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற பேரு. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ்லாம் இஸ்ரேல் எப்படி சொல்லுவாங்கன்னா, த ப்ராமிஸ்ட் லேண்ட் பிட்வீன் தி ஜார்டன் ரிவர் அண்ட் மெடிட்ரேனியன் சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜார்டன் ரிவருக்கும் மெடிட்ரேனியன் சீக்கும் நடுவில் இருக்கிற லேண்ட் தான் ப்ராமிஸ்ட் லேண்ட். ஸோ இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ரீஜனும் காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற இந்த 2 ரீஜன் தான் வந்து பாலஸ்தீனியனுக்கு கொடுக்குறாங்க.
ஸோ ஜார்டன் ஈஜிப்டும் வாருக்கு சப்போர்ட் வந்ததுனால இந்த வாரோட முடிவில் என்ன ஆகுது, ப்ளூ ரீஜன் எல்லாம் இஸ்ரேல் ரீஜன் ஆயிடுது. இந்த கிரீன் ரீஜன் தான் வந்து இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது ஜார்டன் கண்ட்ரோல்லையும், இந்த காசா அப்படிங்கிறது ஈஜிப்ட் கண்ட்ரோல்லையும், இந்த என்டையர் ப்ளூ ரீஜனும் ஒரு தனி இஸ்ரேலாவும் 1948 ஃபார்ம் ஆகுது. ஸோ இவங்களை நம்ம இஸ்ரேலை டிஃபீட் பண்ணி லேண்ட் எடுத்துடலான்னு பார்த்தா கடைசியில் இஸ்ரேல் ஒன் தி வார் அண்ட் கேப்சர்ட் மோர் டெரிட்டரிஸ். ஜெருசலேம் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் டெரிட்டரிலாம் கிடையாது எங்களுதுன்னு சொல்லி இஸ்ரேல் கேப்சர்ட் ஜெருசலேம் அண்ட் மேட் இட் ஆஸ் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். அப்போ என்ன ஆயிடுது, ஜெருசலம் இஸ் டிவைடட் இன்டு டூ, ஈஸ்ட் ஜெருசலம், வெஸ்ட் ஜெருசலம். ஈஸ்ட் ஜெருசலம் இஸ் அண்டர் வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன் ஜார்டன் கண்ட்ரோல் அண்ட் வெஸ்ட் ஜெருசலம் இஸ் அண்டர் இஸ்ரேல் கண்ட்ரோல் அப்படின்னு பிரிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் 1948 வார் முடியுது. ஸோ வெஸ்ட் பேங்க் ஜார்டன் கிட்டையும், காசா ஸ்ட்ரிப் வந்து ஈஜிப்ட் கிட்டையும். ஸோ இப்போ புரியுதா, இப்போ இதான் வெஸ்ட் பேங்க், காசா ஸ்ட்ரிப், இஸ்ரேல் அப்படின்னு 3 ரீஜன் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறதுல பாலஸ்தீனியன் அரப்ஸ் இருக்காங்க, காசா ஸ்ட்ரிப்ல பாலஸ்தீனியன் அரப்ஸ் இருக்காங்க, இந்த ப்ளூ ரீஜன்ல ஜூஸ் அதாவது இஸ்ரேலி ஜூஸ் இருக்கும். இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். 1967 என்ன ஆகுது, திரும்ப இந்த அரபிக் ஸ்டேட்ஸ் அதாவது எஜிப்ட், ஜார்டன், சிரியாலாம் சேர்ந்து அதை எப்படி விட்டுற முடியும், நம்ம சண்டை செஞ்சு திரும்ப வாங்கிடலாம் அப்படின்ட்டு 2வது வாருக்கு வராங்க. திரும்ப இஸ்ரேலை நம்ம அட்டாக் பண்ணி லேண்டை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வாருக்கு வந்து அதான் 6 Day வார் 1967 நடக்குது. அந்த வார்லயும் தோத்துடுறாங்க. அந்த வார்லயும் அரப் சைடு தோத்துருது. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிடுது, அதுக்குள்ள அவங்க டெவலப் ஆயிட்டாங்க, பயங்கரமா மிலிட்டரி டெவலப் பண்ணதுனால அந்த சைட்ல போயிட்டு என்டையர் வெஸ்ட் பேங்கை கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த சைட்ல காசா ஸ்ட்ரிப் மட்டும் விடாம இஜிப்ட் கிட்ட இருந்து சினாய் பெனின்சுலாவே எடுத்துக்கிறாங்க. சினாய் பெனின்சுலானா திஸ் இஸ் சூயஸ் கெனால், உங்களுக்கு புரியுதா லொகேஷன். ஸோ முக்கியமான ஏரியாவான சூயஸ் கெனால் இருக்கிற அந்த ரீஜனான சினாய் பெனின்சுலாவை எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்க வந்து சிரியா கிட்ட இருந்து கோலன் ஹைட்ஸ் எடுத்துக்கிறாங்க. கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது இங்க ஒரு மலை ரீஜன், இட்ஸ் அ மவுண்டன் ஹியர். இங்க வந்து சிரியா இருக்கு, இந்த மவுண்டன் ரீஜன் சிரியா கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. 2015 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், கோலன் ஹைட்ஸ் இஸ் சீன் இன் நியூஸ் வேர் அப்படிங்கிறது தான் 2015 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஆப்ஷன்ல வந்து இஸ்ரேல், பாலஸ்தீன், சிரியான்னு கூட இல்லை, மிடில் ஈஸ்ட், அப்புறமா வந்து சைனா, அந்த மாதிரி லொகேஷனாக தான் கொடுத்துருந்தாங்க, டைரக்ஷனாக தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி கொஸ்டின். இந்த கோலன் ஹைட்ஸ் தான் வந்து சிரியன் ரீஜனை கேப்சர் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் கோலன் ஹைட்ஸ் யாருக்குன்னு சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு, லைக் காஷ்மீர் இஷ்யூ மாதிரி. ஸோ இப்போ இஸ்ரேல் இவ்வளோ கேப்சர் ஆயிடுச்சா, 1967 ஐயோ இவனுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு நம்ம லேண்ட் எல்லாம் போயிடுச்சேன்னு இஜிப்டையும் ஜார்டனும் இப்போ வந்து வெறுப்புல ஆயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் கேப்சர்ட் என்டையர் ரீஜனை கேப்சர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அப்போத்துல இருந்து என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேலி பீப்புள் ஸ்டார்டட் டாமினேட்டிங் த ரீஜன், தே பிகேம் தி மெஜாரிட்டி கம்யூனிட்டி, தே ஸ்டார்டட் சைட் லைனிங் தி அரப் பீப்புள். பாலஸ்தீனியன் பீப்புளை செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா ட்ரீட் பண்றது, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அப்ரஷன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் பிட்வீன் தி மெஜாரிட்டி கம்யூனிட்டி அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி, ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். கெட்டோவைசேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன், பொய் கேஸ் போட்டு ஜெயிலில் போடுறது, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆரம்பிக்குது. 1973 இஜிப்ட், சிரியா என்ன பண்றாங்க, திரும்ப வந்து நம்ம விட்ட இடத்தெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றாங்க. இப்போ ஹமாஸ் பண்ண சர்ப்ரைஸ் அட்டாக்கையும் அப்போ இஜிப்ட் பண்ண சர்ப்ரைஸ் அட்டாக்கையும் கம்பேர் பண்றாங்க, சிமிலர் அட்டாக்னு. இப்போ எப்படி ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கே தெரியாம ஒரே நைட்ல சடனா பார்த்து அவ்வளவு பெரிய ஒரு அட்டாக் பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு அட்டாக் 1973 இஜிப்ட் பண்றாங்க. அதான் வந்து யோம் கிப்பூர் வார் அப்படின்னு சொல்றோம். யோம் கிப்பூர் வார் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படி ஏதாவது கேட்கலாம் பிலிம்ஸ்ல. அதனாலதான் சர்ப்ரைஸ் அட்டாக் பை இஜிப்ட் அண்ட் சிரியா டு கேப்சர் பேக் தி சினாய் பெனின்சுலா அண்ட் தி கோலன் ஹைட்ஸ். கோலன் ஹைட்ஸை கேப்சர் பண்ண சிரியாவும் இந்த சினாய் பெனின்சுலா, ஏன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான ரீஜன் ஃபார் இஜிப்ட், இதை கேப்சர் பண்றது இஜிப்ட் என்ன பண்றாங்க, சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி ஒரு வாருக்கு வராங்க. அதான் வந்து யோம் கிப்பூர் வார். இந்த யோம் கிப்பூர் வார் வந்து இப்போ ஹமாஸ் உடைய கண்டெம்பரரி வார் மாதிரி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து இஸ்ரேலுக்கு வந்துச்சு. பட் தட் வார் இஸ் இன்கன்க்ளூசிவ். அது வந்து கன்க்ளூசிவாக முடியல, ஸ்டேல் மேட்டா தான் போய் முடிஞ்சது. லைக் உக்ரைன் ரஷ்யா வார் இப்போ போயிட்டு இருக்குல்ல, ஸ்டேல் மேட்டா, கன்க்ளூஷனே இல்லைல்ல. 2 பேருமே ஈகோக்காக தான் நின்றுட்டு இருக்காங்களே தவிர யாருமே பின்னாடி போற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்கன்க்ளூசிவா போயிடுச்சு. இந்த டைம்ல தான் வந்து அண்ணன் எல்லாமே எப்படி ஒரு நாள் போறது, நம்ம எவ்வளவு முக்கியமான ஆளை விட்டுட்டோம், யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ இல்லாம எப்படி இவ்வளவு நாள் போகும். யூஎஸ்ஏ வந்து லாங் ஸ்டாண்டிங்கா வந்து யூஎஸ்ஏ இஸ் அ supporter of Israel because of their technological advancements and all these things. They support Israel. So இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கு வந்து they are having close relationship. ஸோ இப்போ நம்மளுடைய யூஎஸ் பிரசிடென்ட் வழக்கம் போல நான் பீஸ் டீல் சைன் பண்றேன், வாங்க நான் அமைதி பூராவா இருக்கேன், அப்பதான் நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பீஸ் டீலுக்கு வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது போகுது. கேம்ப் டேவிட் அப்படின்னா வந்து யூஎஸ்ல இருக்கிற வாஷிங்டன் டிசில இருக்கிற ஒரு ஏரியா தான் கேம்ப் டேவிட். அந்த கேம்ப் டேவிட்ல அக்கார்ட் சைன் பண்ணனால அது கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ். அண்ட் டேவிட் இஸ் அ பிப்ளிக்கல் பர்சனாலிட்டி ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஸோ 3 ரிலிஜனுக்கும் திரும்ப காமனான ஒரு பர்சனாலிட்டி, அவர் தான் டேவிட்.
டேவிடு, தாவிது அப்படிங்கிற வேரியஸ் நேம்ஸ்ல வரும் பைபிள்ல. ஸோ கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ்ல வந்து என்ன யார் யாருக்குள்ள பீஸ் டீல்னா பாலஸ்தீனியன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், இஸ்ரேலி ரெப்ரஸன்டேட்டிவ், எஜிப்ட் ரெப்ரஸன்டேட்டிவ், ஜார்டன், சிரியா எல்லாரோட ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிட்டு இஜிப்ட் என்ன சொல்றாங்க, these people are the Egypt is the first Arab country to sign peace deal with Israel. இப்போ நம்ம ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் பாக்குறோம்ல, UAE சைனிங் பீஸ் டீல், அந்த மாதிரி அரபிக் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் பீஸ் டீல் டு சைன் வித் இஸ்ரேல் யாருன்னு பார்த்தா இஜிப்ட் தான். சினாய் பெனின்சுலா மாதிரி பெரிய லேண்டை விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி பீஸ்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் என்ன சைன் பண்றாங்கன்னா, சரி நான் இனிமேல் உங்க பிரச்சனையில தலையிடல, எனக்கு சினாய் பெனின்சுலா கொடுத்துரு, சரியா, நான் இனிமேல் உங்க போக்குக்கு வர மாட்டேன்னு இஸ்ரேல் வந்து வெளியே வந்துடுறாங்க. இனிமேல் பாலஸ்தீன் காசுக்கெல்லாம் நான் வரல, நீங்க அவனுக்கு நல்லபடியா ட்ரீட் பண்ணுங்க, பாவம் அவங்க, பட் எனக்கு என் சினாய் பெனின்சுலா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் வரலன்ட்டு சினாய் பெனின்சுலா வாங்கிடுறாங்க. தே ப்ராமிஸ் தட் தே வில் கிவ் பேக் சினாய் பெனின்சுலா. சிரியாவை என்ன பண்றா, நானும் உங்ககிட்ட நீ பிரச்சனை இல்லை, எனக்கு கோலன் ஹைட்ஸை கொடுத்துருன்றாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு அது வந்துருது. ஸோ கேம்ப் டேவிட்ஸ் அக்கார்ட்ல இஜிப்ட் காட் பேக் தி சினாய் பெனின்சுலா, சரியா. ஸோ இந்த இஜிப்ட்ல வந்து இந்த சினாய் பெனின்சுலா வாங்கிட்டதுனால இப்ப இந்த இஜிப்சியன் பிரசிடென்ட் இருக்காருல்ல, இந்த கேம்ப் டேவிட்ஸ் அக்கார்ட்ல பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி பீஸ் டீல்ல சைன் பண்ணா என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் பிரச்சனையில பாத்தீங்கன்னா பிரச்சனை வேணாம், பீஸா போயிடலாம், சண்டை வேணாம் அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னா நாட்டு நல்லனுக்காக தான் சொல்றாரு. ஆனா அது நேஷனலிசம் ஒத்துக்காது. ஹைப்பர் நேஷனலிசம்னு ஒன்று உருவாக்கி இருப்பாங்க அவங்க கண்ட்ரில. அந்த கண்ட்ரில ஹைப்பர் நேஷனலிசம்னு ஒன்று உருவாக்குனதுனால ஒரு தலைவர் வந்து உனக்கு எனக்கு சண்டை வேணா, நம்ம பீஸா போயிடலாம் அப்படின்னா அவன் நம்ம எதிரி. ஏன்னா இந்த தலைவர் அத்தனை வருஷமா அவங்களை எதிரின்னு சொல்லி தான் வளர்த்திருக்காரு. அவன் எதிரிக்கிட்ட நீ பீஸ்ல போவியா அப்படின்னு சொல்லி அந்த தலைவரே கொண்டுடுவாங்க. ஸோ நம்ம ஊர்ல வந்து காந்திஜியோட அசாசினேஷனுக்கு ஒன் ஆஃப் தி ரீசனே வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக ஒரு பேசினாரு அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் அந்த இஜிப்சியன் தலைவரை வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. நீ எப்படி ஜூயிஷ் கிட்ட போய் பீஸ் டீல் சைன் பண்ணலாம், ஒரு அரப் நாடா வந்துட்டு ஜூ கிட்ட போய் நீ சைன் பண்ணலாமா, இஸ்ரேல் கிட்ட பீஸ் டீல் சைன் பண்ணலாமான்ட்டு அந்த இஜிப்சியன் லீடரே அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் முடியுது. ஸோ இஜிப்ட் காட் பேக் தி சினாய் பெனின்சுலா, பட் தட் இஜிப்சியன் பிரசிடென்ட் லாஸ்ட் ஹிஸ் லைஃப் அன்பார்ச்சுனேட்லி. இந்த டைம்ல தான் என்ன ஆகுது, இந்த 1967 டைம்லயே வந்து பாலஸ்தீனியன் ரீஜன்ல ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. 1967ல இருந்தே அந்த 6 days வார் டைம்ல எப்படி வந்து ஜயனிசம் நடக்கிறப்போ ஜூ நேஷனலிஸ்ட் மிலிட்டன்ட் மியூசியம் மூவ்மெண்ட் வந்ததோ, இப்போ என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேல் டாமினேட்டட் பாலஸ்தீனியன்ல இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா அரப் பேஸ்ட் இஸ்லாமிக் பேஸ்ட் ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் வருது. அதுதான் வந்து பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், PLO. இந்த PLOவோட தலைவரா இருக்கிறதா யாருன்னா யாசர் அரஃபத் அப்படிங்கிற ஆரம்பத்துல ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்டா தான் இருந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஹி கேவ் அப் ஆர்ம்ஸ் அண்ட் ஹி வென்ட் இன்டு தி பீஸ் டெமோக்ராட்டிக் மூவ்மெண்டா போயிடலாம், நான் ஐ எம் கிவிங் அப் ஆர்ம்ஸ் அப்படின்ட்டாரு. பட் ஆரம்பத்துல அது மிலிட்டன்ட் மூவ்மெண்டா ஆரம்பிக்குது, அதான் PLO. இந்த டைம்ல வந்து PLO வந்து அப்படிங்கிறது ஒண்ணு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா இந்த பாலஸ்தீன்ல ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ PLO இஸ் பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் யாசர் அரஃபத். இந்த டைம்ல வந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்க, செட்டில்மெண்ட் கொலோனியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பயன்படுத்துறாங்க. வாட் இஸ் தி செட்டில்மெண்ட் கொலோனியலிசம்? இப்போ என்டையர் வேர்ல்டுமே வந்து ஒப்பீனியன் என்னன்னா தே சப்போர்ட் 2 state சொல்யூஷன். என்டையர் வேர்ல்டு 2 state சொல்யூஷன் தான் பெஸ்ட். இவங்களுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆனா எல்லாருக்குமே காமன் சென்ஸ் உள்ள எல்லாருக்குமே 2 state சொல்யூஷன் தான் சொல்யூஷன் தெரியும். அண்ட் என்டையர் வேர்ல்டு இஸ் டுவர்ட்ஸ் தட். அப்ப என்டையர் வேர்ல்டுமே 2 state சொல்யூஷனை சப்போர்ட் பண்ணிட்டா நமக்கு திரும்ப வந்து பாலஸ்தீனுக்கு தனி நாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துடும். அப்படிங்கிறதுனாலே இஸ்ரேல் டிசைடட் நம்ம இந்த 2 state சொல்யூஷனை வந்து ஒத்துக்க விடக்கூடாது. நாளைக்கு 2 state அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து வெஸ்ட் பேங்கும் காசாவும் வந்து பாலஸ்தீனியன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, மிச்சதெல்லாம் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு கண்ட்ரி உருவாயிடுச்சு அப்படின்னா அது நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த மேப்ல இந்த ரீஜன் ஃபுல்லாவே அரபிக் முஸ்லீம் டாமினேட்டட், இங்க அரபிக் முஸ்லீம் டாமினேட்டட், ப்ளூ எல்லாமே வந்து ஜூயிஷ் இஸ்ரேலி டாமினேட்டட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெஸ்ட் பேங்க்ல வந்து ஜூயிஷ் பீப்புளை போய் செட்டில்மெண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ ஜூயிஷ் பீப்புளுக்கு ரியல் எஸ்டேட்ஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்டர் அங்கங்க என்ன பண்றாங்க, சென்னைக்கு அருகாமையில் அப்படிங்கிற மாதிரி அடுத்த அண்ணா நகர், அடுத்த ஜெருசலம், அடுத்த டெல் அவீவ் வந்து வெஸ்ட் பேங்க்ல தான் இருக்கு. வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலம் பக்கத்திலேயே உங்களுக்கு வீடு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாவே வந்து செட்டில்மெண்ட்ஸ் பண்றாங்க. கம்மி ரேட்ல ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல உருவாக்கி ஜூயிஷ் பீப்புள்லாம் போய் அங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட்ஸ், லக்ஸூரியஸ் வில்லாஸ் அதெல்லாம் கட்டி ஃபுல் ப்ரொடெக்ஷனோட. அப்போ அங்க பாலஸ்தீனியன் மக்கள் இருப்பாங்களே, அவங்க நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் இல்லை, ஃபுல்லா வேலி போட்டுடலாம், மிலிட்ரி இருக்கும், ஃபுல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சீப் விலை, லேண்ட் ரொம்ப சீப்பு, நீங்க லக்ஸூரியஸா வாழலாம், நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. இதான் செட்டில்மெண்ட் கொலோனியலிசம்.
செட்டில்மெண்ட் கொலோனிசம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ட்ரைபல் பீப்புள், நான் ட்ரைபல் பீப்புள் அதிகமா வரதுனால ட்ரைபல் பீப்புள் மைனாரிட்டி ஆயிடுவாங்க. சோ அப்ப இந்த மாதிரி நிறைய ஜூயிஷ் பீப்புளை நம்ம வெஸ்ட் பேங்க்ல போய் செட்டில் பண்ணிட்டே இருந்தா நாளைக்கு வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து அரப் முஸ்லிம்ஸ் டாமினேட்டட் ரீஜனா இருக்காது. அது தனி கண்ட்ரியா கொடுக்குறப்போ அங்க ஜூயிஷ் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை டிஸ்டர்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் செட்டில்மெண்ட் அப்படிங்கறதே ஆரம்பிக்கிறாங்க. சோ இது 70s 80s 90sல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த செட்டில்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 70sல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டன்டா இந்த ரியல் எஸ்டேட் பூம் நடக்குது. ஸோ இந்த ஜூயிஷ் செட்டில்மெண்ட் ஃபுல்லா என்ன பண்றாங்க, இந்த என்டையர் வெஸ்ட் பேங்க்லயும் பாருங்க, இந்த எல்லா ரீஜன்லயுமே வந்து ஜூயிஷ் மெஜாரிட்டி ரீஜன்ஸை உருவாக்கி அங்க மக்களை வந்து செட்டில்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ தட் இந்த ரீஜன்ல ஜூயிஷ் பீப்புள். ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லா என்ன இருக்குன்னா செக்யூர்ட் பார்டர்ஸ் இருக்கும், செக்யூர்ட் பார்டர்ஸ் வித் மிலிட்ரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரீஜன்ல ஏதாவது கான்ஃபிளிக்ட் வந்தா மிலிட்ரி அட்டாக்கிங் தி பாலஸ்தீனியன் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நடக்கும். அங்க மிலிட்ரி இருக்கும், அங்க பாலஸ்தீனியன் மக்கள் ஏதாவது வருவாங்க, அந்த சைட்ல மிலிட்ரி வெர்சஸ் பாலஸ்தீனியன் பீப்புள் அட்டாக்ஸ் நடக்கும். போய் கேஸ் போடுறது, ஹராஸ் பண்றது, விடுதலை படத்துல வர மாதிரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். விடுதலை அண்ட் விசாரணை அது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். ஸோ ரிலீஜியஸ் ரீஜன்னாலையும் பொலிட்டிக்கல் ரீஜன்னாலையும் சீப் ஹவுசிங்னாலையும் மெனி ஜூயிஷ் செட்டில்மெண்ட் ஹேட் இன் தி வெஸ்ட் பேங்க். ஸோ அதனால இப்போ வெஸ்ட் பேங்க்ல வந்து நிறைய ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. புரிஞ்சுச்சா? ஸோ ஸ்லோவா ஆரம்பிச்சு இந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த செட்டில்மெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் திரும்ப இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாகவும் பிஎல்ஓ வந்து குரல் கொடுத்து ஃபைட் பண்றாங்க. இந்த இஸ்ரேலி செட்டிலர்ஸ்க்கும் பிஎல்ஓக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது. இந்த பிஎல்ஓ சார்ந்த மக்கள் வந்து பிஎல்ஓ சார்ந்த பீப்புள் என்ன பண்றாங்க, மிலிட்டன்ட் குரூப் அப்பப்போ செட்டில்மெண்ட்ல இருக்கிற ஜூயிஷ் பீப்புள் அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. சரியா? உலகத்துல எங்க இந்த மாதிரி நடந்தாலும் இதே பேட்டர்ன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்காலையும் இதுதான் நடந்துச்சு. ஸோ த சேம் திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த டைம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடானா ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடானா என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரும் ரெவல்யூஷன், லைக் இன்டிஃபாடானா ஒரு ரெவல்யூஷன். ஸோ இந்த என்டையர் பாலஸ்தீனியன் மக்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபைட் மாதிரி, ரஷ்யன் ரெவல்யூஷன், யூஎஸ் ரெவல்யூஷன் மாதிரி, பிரெஞ்சு ரெவல்யூஷன் மாதிரி இவங்க ஒரு ரெவல்யூஷன் பண்றாங்க. அந்த ரெவல்யூஷன் டைம்ல தான் என்ன ஆயிடுச்சு, இந்த பிஎல்ஓ நம்பி இருந்தா பிரோஜனம் இல்லை. ஏன்னா பிஎல்ஓ வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெமோக்ராட்டிக்கா மாறிட்டு வருது. யாசர் அரஃபாத் கொஞ்சம் கொஞ்சமா டெமோக்ராட்டிக்கா மாறிட்டு. ஏன்னா நம்மளை விட வந்து இஸ்ரேல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ மிலிட்டன்ட் வார்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணா இன்னும் டேமேஜ் தான் அதிகமாகும். ஸோ பீஸ்ஃபுல்லாகவும் இன்டர்நேஷனல் சப்போர்ட் மூலமா வாங்கலாம் அப்படின்ட்டு பிஎல்ஓல இருக்கிற யாசர் அரஃபாத் ஆர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்க டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்படி இப்போ வந்து மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அந்த பிஎல்ஓல மாடரேட்டா யாசர் அரஃபாத் மாறிடுறாரு. இப்போ அந்த பிஎல்ஓல எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு ஒரு கும்பல் இருக்கும்ல, அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கும்பல் வந்து அதெல்லாம் கிடையாது, இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க தனியா வந்து ஹமாஸ் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வந்து ஆர்ம்ஸ் எல்லாம் விட மாட்டோம், நீங்க வந்து போய் சத்தியாகிரகம் பண்ணுங்க, நாங்க துப்பாக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ ஒரு மிலிட்டன்சிக்கும் டெரரிசமுக்கும் ஒரு சின்ன கோடு தான். அந்த என்ன கோடு அப்படின்னா, நீங்க ஆர்ம்ஸ் எடுத்து ஃபைட் பண்றாங்க, அது வாரா போது ரெண்டு ஆர்மிக்கு நடுவில் போகும்போது அது இருக்கு. அது எப்போ டெரரிஸ்டா அட்டாக்கா மாறுதுன்னா, when they are creating civilians attack. ஸோ சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றது, சூசைட் பாம்பிங் பண்றது, மக்கள் நிறைய பேர் கூடி உள்ள இடத்துல சூசைட் பாம்பிங் பண்ணி ஒரு 500 மக்களை சாவடிக்கிறது, இன்னசென்ட் சிவிலியன்ஸ் அட்டாக் நடக்கும்போது தான் அதை டெரரிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹமாஸ் வந்து பிஎல்ஓவா அது இருந்த போது பிஎல்ஓ ஃபார்ம்டு கொரில்லா வார்ஃபேர் ஆஃப் தி லெஃப்ட் விங் மூவ்மெண்ட். இப்போ வேர்ல்டு வைட்ல இந்த லெஃப்ட் விங் மூவ்மெண்ட் எப்படி கொரில்லா வார்ஃபேர் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் வாட் டன் பை பிடல் காஸ்ட்ரோ ஆர் நம்ம சேகுவாரா டிஷர்ட்ல எல்லாம் போடுவோம், அந்த மாதிரி ஒரு கொரில்லா வார்ஃபேர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது ஹமாஸ் வந்து பிரிஞ்சு வரும்போது என்ன ஆகுது, அது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா மாத்துது, ஜிஹாத் அப்படிங்கிறத கொண்டு வருது. ஸோ ரிலீஜியஸ்க்காக நாங்கள் வார் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து டெரரிஸ்ட் அட்டாக், சூசைட் அட்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல திருப்பிடுறாங்க. அந்த டைம்ல தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடா நடந்து ரெண்டு சைட்லயும் பயங்கர கேஷுவாலிட்டிஸ் நடந்ததுனாலதான் திரும்ப பில் கிளின்டன் வந்து திரும்ப கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் நார்வேல, ஓஸ்லோல நார்வேல தே ஆர் ஹேவிங் தி பீஸ் டாக்ஸ். அந்த பீஸ் டாக்ஸோட ஃபைனல் சைனிங் வந்து அமெரிக்காவில் நடக்குது. பில் கிளின்டன் திரும்ப கூப்பிட்டு யாசர் அராஃபத்தையும் அப்புறம் வந்து ரூபின் அப்படிங்கிற இந்த பாலஸ்தீனியன் லீடரை கூப்பிட்டு சைன் போட வைக்கிறார். இங்க பாருப்பா, திரும்ப ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடா நடக்கிற வரைக்கும் இஸ்ரேல் வந்து எதுக்குமே இறங்கி வரல, டாமினேட் தான் பண்ணுவாங்க. பட் மக்கள்லாம் வெகுண்டில இருந்து பயங்கர அட்டாக் பண்ணி பெரிய ரெவல்யூஷன் ஆகி இஸ்ரேலி சைட்லயும் நிறைய டெஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகு அந்த ரூபின் அப்படிங்கிற அந்த இஸ்ரேலி தலைவரும் ஓகே நம்ம பீஸுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆஸ்லோ அக்கார்டை சைன் பண்றாரு. ஸோ ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் வந்து யூஎஸ்ஏல சைன் பண்றாங்க. பில் கிளின்டன், யாசர் அராஃபத், ரூபின் 3 பேருமே சைன் பண்றாங்க. அந்த போட்டோஸ்லாம் இன்னும் வரும், நீங்க பாத்துக்கலாம். ஸோ அந்த அக்கார்ட்ல என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இமீடியட்டா இப்போ 2 ஸ்டேட் சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து என்ன பண்றோம், ரீஜனல் அட்டானமி தரோம். வெஸ்ட் பேங்குக்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கும் நாங்க என்ன பண்றோம், லோக்கல் டெவல்யூஷன், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் மாதிரி கொடுக்குறோம். அவங்களுக்கு என்னன்னா தனி கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம், தனி கொடி வச்சுக்கலாம், ரூல் பண்ணலாம். பட் எங்க நாட்டுக்கு கீழே தான் இருக்கும்.
இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரி கீழே ஒரு ஸ்டேட் தான், ஆனா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸா தரும். யூ கேன் ஹேவ் ஆல் யுவர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீஜனல் அட்டானமி உள்ள ஒரு ஸ்டேட்டா வந்து வெஸ்ட் பேங்க்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கு தராங்க. அது அந்த ரீஜனை ரூல் பண்றதுக்கு தான் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியை உருவாக்குறாங்க. அந்த அத்தாரிட்டியோட ஃபர்ஸ்ட் லீடரா யார் வராருன்னா யாசர் அரஃபத்தை எடுத்துக்கிறாரு. இத்தனால ஃப்ரீடம் மூவ்மெண்ட் லீட் பண்ணிட்டு இருந்த யாசர் அரஃபத்தை அந்த வெஸ்ட் பேங்கையும் காசா ஸ்ட்ரிப்போடைய லீடரா மாறி ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் பாலஸ்தீனியன் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி வந்து யாசர் அரஃபத்தை தலைவரா மாறிடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில ஒரு ரீஜனல் அட்டானமி இருக்கிற ஒரு ரீஜன் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் இல்லைனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனுக்குள்ள வராங்க. ஸோ பாலஸ்தீன் அத்தாரிட்டி வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் கொடுக்குது. ஸோ இதை வந்து இப்போ வந்து அந்த ரூபின் அப்படிங்கிற இஸ்ரேலி தலைவர் பிஎஸ்டியில சைன் பண்ணாரா? அவர் நல்லதானே பண்ணியிருக்காரு. எவ்வளவு பெரிய அழிவை ப்ரிவென்ட் பண்ணியிருக்காரு. ஆனா 50 வருஷமா என்ன போட்டு வளர்த்துருக்காங்க நாட்டு மக்களை, பாலஸ்தீனியன் எதிரி 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 எதிரின்னு சொல்லி வளர்த்தா, நாளைக்கு வந்துட்டு பீஸ் சைன் பண்ணி ஒரு பிரைம் மினிஸ்டர் சைன் பண்றாரு அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் சும்மா விடுவாங்களா? என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹேட்ரடே அவரை கொன்னுடுது. ஸோ அந்த ரூபின் அப்படிங்கிற அந்த ஜூயிஷ் லீடர் வாஸ் அசாசினேட்டட் பை அ ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஜூயிஷ் நேஷனலிஸ்ட். அதே மாதிரி நீ எப்படி வந்து பாலஸ்தீனுக்கு போய் பீஸ் டீல் சைன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இஜிப்ட் சாவறாரு, இங்க ரூபின் இஸ்ரேல் சைட்லயும் சாவறாரு. இந்த மாதிரி நாடு பூரா இவனுங்க பீஸ் டீல் சைன் பண்ற தலைவர்களை கொண்டுட்டே இருந்தாருன்னா எந்த தலைவர் தான் பீஸ் டீல் சைன் பண்ணுவாரு? ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதனால ஹைப்பர் நேஷனலிசம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. ரிலீஜியஸ் பேஸ்ட் நேஷனலிசம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ரிலீஜியஸ் பேஸ்ட் நேஷனலிசம், ஹைப்பர் நேஷனலிசம் ஒரு இடத்துல இருந்தாலே அது ஆபத்துல தான் முடியும். கடைசியில இட் வில் கோ அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். உங்களோட கண்ட்ரோலையும் மீறி போய் அந்த தலைவர்களால அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இருக்க தலைவர்கள்லாம் வந்து அது கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாப்ஸ் வந்து தலைவரையும் மீறி போவாங்க. ஸோ அது மீறி போகும்போது தலைவராலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படிதான் ரூபின்க்கும் நடக்குது. அதான் இஜிப்டியன் பிரைம் மினிஸ்டருக்கும் நடக்குது. அன்பார்ச்சுனேட்லி பீஸ் டீல் சைன் பண்ணதுனால அசாசினேட் ஆகப்படுறார்கள். So Palestinian Authority formed self-governance, but this Rubin person was assassinated. So என்ன பண்றாங்க, வெஸ்ட் பேங்க்ல வந்து ஆல்ரெடி நிறைய செட்டில்மெண்ட் வந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எங்கெங்கெல்லாம் அராப்ஸ் இருக்காங்களோ அங்கதான் உனக்கு அத்தாரிட்டி, எங்கெங்கெல்லாம் எங்க செட்டில்மெண்ட்ஸ் இருக்கோ அங்க நாங்க தான் ரூல் பண்ணுவோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுங்க. இப்ப புரியுதா அவங்களுக்கு ஏன் செட்டில்மெண்ட் பண்ணாங்கன்னு? ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து அராபிக் முஸ்லிம்ஸ் இருக்காங்களோ அங்க பாலஸ்தீனியன் ரூல் இருக்கும். எங்கெங்கெல்லாம் எங்க ஆளுங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் ஈக்குவல் பாப்புலேஷன் இருக்காங்களோ அங்க ஒரு ஈக்குவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். பாலஸ்தீனியன் பீப்புள் கவர்மெண்ட் பண்ணாலும் செக்யூரிட்டி வந்து எங்க ஆளுங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அகைன் செட்டில்மெண்ட்ஸோடைய பர்பஸ் வந்து இந்த இதுலேயே வந்து டைல்யூட் ஆகுது பாருங்க. திஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் டிப்ளமசி. ஸோ ஓஸ்லோ அக்கார்ட்ஸோடைய முடிவில் 3 ஏரியாஸா பிரியுது. இது வெஸ்ட் பேங்க். வெஸ்ட் பேங்க்லேயே வந்து கிரீன் ரீஜன் தான் வந்து அராபிக் பாலஸ்தீனியன் முஸ்லீம் இருக்க ரீஜன்ஸ். இந்த ப்ளூ ரீஜன்ஸ் எல்லாமே ஜூயிஷ் கண்ட்ரோல்ல இருக்க ரீஜன்ஸ் தான். ஸோ வெஸ்ட் பேங்க் தனியா ஒரு அட்டானமி உருவாக்குனாலும் செட்டில்மெண்ட்ஸ் பண்ணதுனால ஸ்டில் ஜூயிஷ் பீப்புள், இஸ்ரேல் பீப்புள் இஸ் ஹேவிங் தி கண்ட்ரோல். திரும்ப இதெல்லாம் பார்த்துட்டு பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் இங்கெல்லாம் பிரச்சனை நடக்கும். இந்த பார்டர் ரீஜன்ல வந்து இங்கேருந்து இங்கே கல் அடிப்பாங்க, அங்கேருந்து திரும்ப வந்து சுடுவாங்க, இங்கேருந்து திரும்ப இன்னொரு கல் வரும், அங்கேருந்து 4 மிசைல் வரும். ஸோ இங்க இஸ்ரேலி பாலஸ்தீனியன் பீப்புள் இங்கேருந்து அங்கே போயிட்டு 200 பேரை கொள்ளுவாங்க, அவங்க 2000 பேரை கொள்ளுவாங்க. ஸோ இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து செகண்ட் இன்டிஃபாடா வருது. ஸோ இப்போ இந்த செகண்ட் இன்டிஃபாடா வந்து ஹமாஸோட தலைமையில் நடக்குது. ஹமாஸ் வந்து இன்னும் வயலண்டா வெகுண்டிலிருந்து காசா ஸ்ட்ரிப்ல வந்து மோசமான ஒரு செகண்ட் இன்டிஃபாடா டுக் பிளேஸ் இன் காசா ஸ்ட்ரிப். ஸோ இந்த காசா ஸ்ட்ரிப்ல ஹமாஸ் தலைமையில அவ்வளவு பெரிய ஒரு இன்டிஃபாடா நடந்த உடனே இஸ்ரேலே என்ன பண்ணிடுறாங்க, இனிமேல் நாங்க ஹமாஸ்குள்ள காசாக்குள்ளே வரலன்ட்டு காசாவை ஃபுல்லா ஹமாஸ் கையில கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி என்ன சொல்லிடுது, எங்களுக்கும் ஹமாஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. யாசர் அரஃபத் என்ன சொல்றாரு, எனக்கும் பேட்டக்காரன் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த பயலுகளுக்கு சம்பந்தம் கிடையாது, அவனுக்கு தீவிரவாதி பயலுங்க. பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிக்கும் ஹமாஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க வேற குரூப், அவங்களோட எங்க லிங்க் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி யாசர் அரஃபத்தே சொல்லிடுறாரு. அவங்க அங்க ஒரு வயலண்ட் இது பண்ண உடனே இஸ்ரேலே வந்து they are backing off of that entire Gaza strip and Gaza strip was totally given to Hamas control. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கரண்ட்லி நமக்கு வந்து Gaza strip is ruled by Hamas without any Israeli presence. உங்களுக்கு புரியுதா? ஆனா இந்த ரீஜன்ல வந்து இட் இஸ் ரூல்டு பை பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி வித் இஸ்ரேல்ஸ் ஓவரால் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒரு இதுதான் போகுது. பட் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, இந்த பார்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சைட்ல கடல், ஸோ அதனால இங்க நேவி வந்துடும். இன்னொரு சைட்ல எங்க இஜிப்சியன் பார்டர், ஏன்னா இஜிப்சியோட இஸ்ரேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த இஜிப்சியன் பார்டர்ல வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருந்தாலும் இவங்களோட டிப்ளமேட்டிக் இதை வச்சுட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மிச்சபடி இந்த பார்டர் ஃபுல்லாவுமே வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட்
சப்ளைஸ் கோஸ் தேர், ஃபுட் சப்ளையோ இல்ல ஃபியூவல் சப்ளையோ மெடிக்கல் சப்ளையோ எதுவுமே என்டர் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி டோட்டல் பிளாக்கேட் தான் போடுவாங்க. ஸோ 15 வருஷமா அது பிளாக்கேட்ல தான் இருக்கு. இஜிப்தியன் சைட்ல ஒரு சின்ன ரூட் இருக்கு. யுஎனோட மிஷன்ஸ்னால அங்க ஏதோ காசா ஸ்ட்ரிப்ல ஃபுட் மெடிசன் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ யுஎனோட ஆண்டோனியோ குட்டரஸும் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாவே சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ வார் பண்ற சரி, நான் எதுவும் கேட்கல, நீ டெரரிசம் அகேன்ஸ்டா வார் பண்ற, எதுக்கு யுஎன் மிஷன் மேல அட்டாக் பண்ற? யுஎன் மிஷன் இஸ் ஸ்டில் தேர் இன் காசா ஸ்ட்ரிப் டு ஹெல்ப் தி இன்னசென்ட் சிவிலியன்ஸ் இன் காசா. நீங்க யுஎன் மிஷன்ல அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அண்டோனியோ குட்டரஸே வந்து இஸ்ரேலை கண்டிச்சு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, யுஎன் செக்ரட்டரி ஜெனரல். ஸோ யுஎன் மிஷன்னால காசா ஸ்ட்ரிப்ல இருக்க மக்கள் கொஞ்சம் கிடைக்குது. ஆனா என்னைக்கு அவங்க ஹமாஸ் கிட்ட டோட்டல் கண்ட்ரோல் 2007 விட்டாங்களோ, 2007 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் டோட்டலி அண்டர் தி பிளாக்கேட். ஸோ என்டையர் காசா ஸ்ட்ரிப் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, எக்ஸப்ட் ஃபார் யுஎன் மிஷன்ஸ். அந்த மாதிரி தான் ரேண்டமா இந்த இஜிப்சியன் சைட்ல அப்பப்போ ஓப்பன் ஆகும். பிளஸ் க்ளோஸ்னா சீக்ரெட் டனல்ஸ் இருக்கும், ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ரைஸ் ஆஃப் ஹமாஸ், செகண்ட் இன்டிஃபாடாக்கு அப்புறமா violence rise due to Palestinian resident, Israel withdraws from Gaza and it encircles, Hamas rule Gaza independently. So rising suspicion and stalemate. So rising suspicion and stalemate இன்னும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. Repression by Israel in the West Bank, blockade in Gaza and violent attacks by Hamas. இந்த மாதிரி and mixture eating by United Nations. இது நாலுமே நடந்துகிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த பாலஸ்தீனியன் பிரச்சனை வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன? இந்த ஹமாஸோட அட்டாக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் இஸ் ரிப்ரெஷன் ஆஃப் இஸ்ரேல் இன் வெஸ்ட் பேங்க் அகேன்ஸ்ட் தி பாலஸ்தீனியன் பீப்புள். காசா இஸ் டோட்டலி பிளாக்டு. அண்ட் ஹமாஸ் என்ன பண்றாங்க, அப்பப்போ இஸ்ரேல் கிட்ட வயலண்ட் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் யுனைடெட் நேஷனும் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அங்க சொல்ல வர. ஸோ இங்க ஹமாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பப்போ இந்த ஹமாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காசா ஸ்ட்ரிப்ல அவங்க வந்து ராக்கெட்ஸ் நிறைய இன்வென்ட் பண்ணிருக்காங்க. ராக்கெட்ஸ்க்கும் மிசைலுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ராக்கெட்ஸ் அப்படின்னா நம்ம தீபாவளி கேட்கறது தான், பத்த வச்சிருவா அவ்வளவுதான். அது எங்க போய் வெடியும்லாம் நமக்கு தெரியாது. அது எங்க வேணா போய் வெடியும். அந்த குட்டி ராக்கெட் விடுவோம்ல, 10 ரூபா ராக்கெட், அந்த ராக்கெட் பத்த வச்சா அது எங்க போகனே தெரியாதுல்ல, அதான் ராக்கெட்ஸ். மிசைல்லாம் வந்து நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க போய் அடிக்கும். மிசைல் இஸ் டார்கெட்டட், ராக்கெட்ஸ் ஆர் ரேண்டம்லி ஃபயர்டு. ஸோ இந்த ஹமாஸ் பீப்புள் வந்து சீப் டெக்னாலஜிஸ்லாம் வச்சு குளோபல் சப்போர்ட், ஹமாஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் சப்போர்ட் ஃப்ரம் யார் நிறைய டர்க்கி இஸ் சப்போர்ட்டிங், கத்தார் இஸ் சப்போர்ட்டிங், ஈரான் இஸ் சப்போர்ட்டிங். ஈரான் வந்து அது என்னதான் சுன்னி மெஜாரிட்டி ரீஜனா இருந்தாலும் ஈரான் இஸ் சப்போர்ட்டிங் ஹமாஸ் ஃபார் தி லார்ஜர் எனிமிட்டி ஆன் இஸ்ரேல். ஏன்னா ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு ஆகாதுங்கிறதுனால எதிரிக்கு எதிரி நண்பன். அங்க இருக்கிற ஒரு சுன்னி முஸ்லீமா இருந்தாலும் ஷியாவான ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஈரான் சுன்னி ஷியா கான்ஃபிளிக் பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல என்னால எதுவும் சொல்ல முடியாது, அது வேறு தனி 1 hour அது, சரியா? ஸோ அதனால இன்னைக்கு அதை பத்தி பேசல. ஸோ ஈரான், கத்தார், டர்க்கி இந்த மாதிரியான நாடுகள்லாம் ஹமாஸ்க்கு இன்டெரக்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ, ஈரான் இஸ் கிவிங் வெப்பன் சப்ளை, நிறைய வெப்பன் சப்ளையர் அவங்க தான். அதனால தே டெவலப்ட் லாட் ஆஃப் ராக்கெட்ஸ். ஸோ அப்போ ஹமாஸ் யூஸ் பண்ற மேஜர் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா, பார்டரை கிராஸ் பண்ணி வந்து டெரரிஸ்ட் அட்டாக்லாம் பண்ண முடியல. ஏன்னா இஸ்ரேல் இஸ் ஹேவிங் ஒன் ஆஃப் தி சொஃபஸ்டிகேட்டட் இன்டெலிஜென்ஸ் கால்டு மொசாட். மொசாட் அப்படிங்கிற இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸுங்கிறது வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால அவ்வளோ ஈஸியால ஹமாஸால ஒரு டெரர் அட்டாக்லாம் வந்து பண்ணிட முடியல. ஸோ ரேண்டமா ஏதாவது லோன் உல்ஃப் அட்டாக்ஸ் தான் நடக்குமே தவிர ஒரு டெரர் அட்டாக்லாம் நடக்காது. ஸோ அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அப்போ இவனை வந்து நம்ம ராக்கெட்ல தான் அடிக்கணுங்கிறதுனால குட்டி குட்டியா ராக்கெட் செஞ்சு அப்பப்போ விட்டுட்டே இருப்பாங்க. 1000 ராக்கெட், 2000 ராக்கெட், 3000 ராக்கெட். அது எங்கேயாவது போய் இஸ்ரேலி இடத்துல விழுந்து மக்கள் இறந்து போவாங்க. ஸோ அப்போ இவனுக்கு ராக்கெட்ல தான் அடிக்கிறானுங்க. ஸோ ராக்கெட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் அவங்க அயன் டோம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வராங்க. அயன் டோம்னா என்னன்னா, இந்த என்டையர் காசா பார்டர்லயுமே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த அயன் டோம் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காசால இருந்து இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிசைல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த அயன் டோம் டெக்னாலஜி, ஒரு ராக்கெட் வந்துச்சுன்னா அயன் டோம் டெக்னாலஜி மிசைல் அனுப்பி அந்த ராக்கெட்டை ஏர்லேயே வெடிக்க வச்சிரும். ஸோ இந்த ராக்கெட்ஸ் ஃப்ரம் காசா கேன் நெவர் என்டர் இஸ்ரேலுங்கிற மாதிரி ஒரு டோம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். நோ ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா. இந்த மாதிரி ராக்கெட் அட்டாக்ஸ் மட்டும் அப்பப்போ நடக்கும். 2014 வந்து ஒரு ராக்கெட் அட்டாக், நான் படிக்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஒரு ராக்கெட் அட்டாக்ஸ் நடந்துச்சு. அப்போதான் எனக்கு இந்த கதைகள்லாம் தெரிய வந்தது. அப்போ இதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கறோம்ல, இந்த மாதிரி ராக்கெட் அட்டாக்ஸ் போச்சு, அயன் டோம் வந்துச்சு, அயன் டோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சு. காலகாலமா இவனுங்களே கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. 100 வருஷமா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அனதர் டைமென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செட்டிலர்ஸ் பாருங்க. 70s ஆரம்பிச்ச செட்டிலிங் வந்து இப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. இந்த இஸ்ரேலி பீப்புள் செட்டிலிங் இன் தி வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்ஸ்ல இட் ஹஸ் ஷார்ட் அப் அப்படிங்கிற இந்த எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் பார்க்குறோம். கண்டெம்பரரி இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் ஹமாஸ் வந்து இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்ப புரியுதா? ஹமாஸோடைய சர்ப்ரைஸ் அட்டாக் இப்ப ஏன் நடந்திருக்குன்னா இவ்வளவு பெரிய ஒரு கதை தெரியணும். இப்போ நடக்கிறத பார்த்தா
Israel is victim side. Yeah, Israel is victim side because 700 people died because of the terrorist attack. But over the period of time, இதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 70 years ஆஃப் ரிப்ரெஷன்னால வந்திருக்க ரூட் காஸ். ஸோ அதுதான் வந்து இங்க நடக்குது. ஸோ இப்போ இதுல கரண்ட் சினாரியோ பார்த்தாச்சு. ஸோ கரண்ட் சினாரியோ புரிஞ்சிச்சா? இதான் கரண்ட் சினாரியோ. இந்த கரண்ட் சினாரியோல இஸ்ரேல் இப்போ அந்த காசா அட்டாக் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு போன சாட்டர்டே அன்னைக்கு நம்ம எடிட்டோரியல் நடத்தணும்ல, அன்னைக்கு தான் நடந்திருக்கு. அன்னைக்கு எடிட்டோரியல் அன்னைக்கு மிட் நைட்ல தே டிட் சர்ப்ரைஸ் அட்டாக். ஸோ இஸ்ரேலே வந்து திகச்சு போயிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னு மொசாடு, இன்னொன்னு அயன்டோம். அயன்டோம் இஸ் கன்சிடர் டு பி தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். யூஎஸோட தாட் இருக்கு, நம்மளுடைய அஸ்வின் அண்ட் பிருத்வி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, ரஷ்யாவோட S-400 இருக்கு. இதெல்லாம் வந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். யூஎஸோடது தாட், ரஷ்யாவோடது S-400. இதான் நம்ம இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்தியாலே வந்து அஸ்வின் அண்ட் பிருத்வி இருக்கு. ஸோ பிருத்வியா பார்த்திவா? பார்த்திவங்கிறது இல்ல, அது பிருத்வி தான். பிருத்வி அப்படிங்கிற 2 இருக்கு. ஸோ இதுல வந்து வேர்ல்டுலயே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் எதுன்னு பார்த்தா அயன்டோம். இந்த அயன்டோம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமே பிரீச் ஆயிடுச்சு. அண்ட் மொசாடுக்கு இப்படி ஒரு அட்டாக் நடக்க போகுதுங்கிறதே தெரியல. அவ்வளவு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, நம்மளோட ரா மாதிரி அவங்களோட மொசாடு, அவங்களுக்கு இப்படி ஒரு அட்டாக்கே தெரியலன்னா ஹவு தே குட் டூ திஸ் அப்படிங்கிற அந்த ஷாக்ல தான் இருக்காங்க. அந்த ஒரு நைட்ல என்ன ஆயிருக்கு, ஹமாஸோட தீவிரவாதிகள் பார்டரை கிராஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் பார்டரை கிராஸ் பண்ணி இஸ்ரேல்ல இருக்க சிட்டிஸ்குள்ள புகுந்து கிட்டத்தட்ட ஒரு 700 இஸ்ரேலி சிட்டிசன்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. லைக் வாட் ஹேப்பன்ட் இன் மும்பை டியூரிங் தி 26/11 டெரர் அட்டாக். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 5 தீவிரவாதிங்க நம்ம மும்பைல நுழைஞ்சு என்ன பண்ணாங்களோ, அவனுங்க 5 பேர் தான் வந்தானுங்க. இவனுங்க ஒரு கேங் ஒரு 200-300 பேர் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த 5 பேரோட டிஸ்ட்ரக்ஷனே பாம்பேக்கு என்ன பண்ணுச்சுன்னு நம்ம பார்த்தோம். So, imagine what these people would have done to Israeli people. So, innocent Israeli, we saw many graphic images. ரொம்ப மோசமான வீடியோஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப மோசமான வீடியோஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த டெரரிஸ்ட் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஸோ வயலன்ஸ் இஸ் அ எக்ஸ்கியூஸ் ஃபார் அன் அப்ரஸர் டு அப்ரஸ் மோர் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ ஹமாஸ் இப்படி ஒரு அட்டாக் பண்ணிட்டா பாலஸ்தீனியன் விடுதலை கிடைச்சிருமா? கிடைக்காது. இன்னும் அதிகமா சாவ போறது யாரு? பாலஸ்தீனியன் பீப்புள் தான். ஸோ வென் தேர் இஸ் அன் அசிமெட்ரிக் வார்ஃபேர், militant attacks will not do anything. That we have to understand. So இந்த ஒரு ஹமாஸோட டெரரிஸ்ட் அட்டாக்னால அகைன் இப்போ ஒரு இன்னைக்கு வரைக்கும் 2000 பேர் பாலஸ்தீனியன் சைட்ல இறந்துதான் போறாங்க. இவங்க 600 இஸ்ரேலி பீப்புள் ஜூஸ் செத்து போனாங்கன்னா 6000 பாலஸ்தீனியன்ஸ் ஆகணும் அப்படிங்கறத கணக்கு இருக்கும். 1:10 ரேஷியோ. அதான் வந்து நேஷனலிசம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நேஷனலிசம் அப்படிதான் வளர்த்துருக்காங்க. நீ 600 பேர் அடிச்சா நான் 6000 பேர் அடிப்பேன். அதான் ஹைப்பர் நேஷனலிசம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, 6000 பாலஸ்தீனியன் மக்களுக்கு ஒன்னாதான் நேஷனலிசமோட ரெக்கார்டை நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல பெஞ்சமின் நேத்தன்யாஹுவால ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வந்து 5000 ஆயிடுச்சுன்னா நேத்தன்யாஹு தோத்துருவாரு. அது தெரியுமா? அந்த அளவுக்கு ஹைப்பர் நேஷனலிசம் நாட்டில் வளர்த்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ நேத்தன்யாஹுவுக்கு டார்கெட் இருக்கு, நான் இன்டூ 10 கொண்டாதான் அடுத்த எலெக்ஷன்ல மூஞ்சி காட்ட முடியும் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு தான் ஹைப்பர் நேஷனலிசம் வில் மேக் பீப்புள் இன்ஹியூமன். ஸோ அதுதான் we have to understand. ஸோ இந்த அட்டாக்கை தாண்டி இப்போ இவங்களோட பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜியனுக்குள்ள சாக போறது யாருன்னா இன்னசென்ட் சிவிலியன்ஸ். ஸோ ஆனா இதுல என்ன ஒண்ணு நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் வந்து தே ஆர் அனௌன்சிங் நாளைக்கு நாங்க இந்த சிட்டியை தாக்க போறோம், மக்கள் எல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ முந்தின நாள் நைட் அனௌன்ஸ்மெண்ட் தராங்க, நீங்க நாளைக்கு இருந்தீங்கன்னா செத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நைட் எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து ரோம் ஸ்டாச்சு, வியனா ஸ்டாச்சு படி தான் நடக்குது அப்படின்னு சொன்னா, அட்டாக்குங்கிறது அட்டாக் தான். வியனா ஸ்டாச்சுவாவது ரோம் ஸ்டாச்சு இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணா மக்கள் பொழைச்சிருவாங்களா? ஒரு நைட்ல வீடை விட்டு காலி பண்ணிட்டு போக முடியுமா? ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட முடியுமா? ஸோ தே ஆர் அனௌன்சிங் அண்ட் அட்டாக்கிங், ஆனா people are still dying. So that is the thing which is happening. So Israel is expected to prevail and push back the Hamas, and in this moment Hamas will be totally removed also. Who knows? ஏன் ஹமாஸ் இந்த அட்டாக் பண்ணாங்கிறது கதைக்கு இன்னும் வருவோம். இன்னும் இருக்கு, நம்ம பெரிய தலையெல்லாம் இன்வால்வ் இருக்கு. இப்போ ஹமாஸ் ஏன் இப்படி ஒரு அட்டாக் பண்ணணும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. So Israel is expected to prevail and push Hamas back, which last resources to sustain a campaign. இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் கேம்பெயின் பண்ற அளவுக்கு ஹமாஸ் கிட்ட எல்லாம் கெப்பாசிட்டி இல்ல. ஸோ இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடும். A massive ground incursion into Gaza would follow. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆன் கிரவுண்ட் இன்கர்ஷன் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆன் கிரவுண்ட் இன்கர்ஷன் இவ்வளவு நாளா என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து இஸ்ரேல் ரீஜன்ல காசால இருந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து இங்க அட்டாக் பண்ணிருக்காங்கல்ல, இங்க இருக்கிற ஹமாஸ் பீப்புளை கொல்றதுதான் இத்தனை நாளா மிஷனா போயிட்டு இருந்தது. இன்னில இருந்து என்னதுன்னா, இஸ்ரேல் ஆர்மி இஸ் கோயிங் டு என்டர் காசா அண்ட் கோயிங் டு டூ கிரவுண்ட் அட்டாக். ஸோ கிரவுண்ட் அட்டாக் நடக்க போகுதுன்னா இன்னும் வந்து பயங்கரமான ஒரு ரிப்ரெஷன் வரும்.
So massive ground incursion in Gaza would follow exact vengeance and restore moral and reimpose the strategic asymmetry and try to rescue the captured soul. நிறைய பேர் ஹாஸ்டேஜா கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரேலி மக்கள் நிறைய பேரை இன்னசென்ட் பீப்புளா ஹாஸ்டேஜா கொண்டு போயிட்டு ஹமாஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அன்சேவரி ஒரு சைட்ல இப்போ நேத்தன்யாவுக்கு என்னன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அயர்ன் டோம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா இருக்கும் இன் தேர் ஓன் கண்ட்ரி. ஸோ இப்போ ஹமாஸ் கூட வந்து இஸ்லாமிக் ஜிஹாத், ஹெஸ்போல்லாஸ் அண்ட் ஹவுதிஸ் இங்கெல்லாம் வந்து ஹமாஸோடைய இந்த ஆபரேஷனை பார்த்த உடனே இந்த மாதிரி அதர் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஹெஸ்போல்லா இஸ் ப்ரிவலண்ட் இன் லெபனன், ஹவுதிஸ் ஹூ ஆர் ஃபைட்டிங் இன் யமன் ஆர் இஸ்லாமிக் ஸ்டேட் இன் தி சிரியா அண்ட் ஈராக் ரீஜன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெஜுனேட்டட் ஆயிடுவாங்க. ஸோ எல்லாருமே இப்படி ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணி எல்லா ஊர்லயும் திரும்ப பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்ரி ஒன் ஆர் இன்டர்லிங்க்டு டுகெதர் அப்படிங்கிற அந்த இஷ்யூ இருக்கு. இஸ்லாமிக் ஜிஹாத் அப்படிங்கிறது இஸ்லாமிக் ஜிஹாத் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனோட நேம் தான் அது. ஸோ இங்க வந்து ரிலீஜியஸ் இதுங்கிற மாதிரி நான் சொல்லல, ஆர்கனைசேஷன் நேமே அதுதான். அது எங்க இருக்குன்னா அது ஹமாஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆப்ரேட்டிங் இன் கசா. ஹமாஸ் வில் ஸ்லோலி ஒரு சைட்ல என்ன ஆகுதுன்னா ஹமாஸ் வந்து ஸ்லோலி கெய்னிங் ஸ்லீப்பர் செல் இன் வெஸ்ட் பேங்க்ஸ். இப்போ பாலஸ்தீனோட வெஸ்ட் பேங்கோட நிலைமைக்கு வருவோம். காசால இப்படி ஒன்று நடக்குது. வெஸ்ட் பேங்க்ல என்ன நடக்குது? பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி இருக்கு, இஸ்ரேலி செட்டிலர்ஸ் இருக்கு, அங்க ஒரு பார்டர் இருக்கு, அந்த அப்ரஷன் இருக்கு. அப்போ அங்க இருக்கிற இஸ்ரேலி பாலஸ்தீனியன் யூத்துக்குலாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லாம் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இல்லை, அப்படி படிப்பு ஸ்கூல் எப்படி நடக்குதுன்னு தெரியலன்னா ஆட்டோமேட்டிக்கலி வேலை வெட்டி இல்லாம தான் இருப்பாங்க. ஸோ ஈஸிலி வந்து அவங்கள வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டை வச்சு ரேடிகலைஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், டெரரிஸ்ட் ஆக்கிடலாம். ஸோ அதனாலதான் ஹமாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பாலஸ்தீனியன் யூத்ஸ் எல்லாம் ரேடிகலைஸ் பண்ணி நீங்களும் அங்க இருந்து எங்க இயக்கத்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹமாஸோட பேஸை வந்து வெஸ்ட் பேங்க் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற வெஸ்ட் பேங்க்லயும் கொண்டு போலாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. So youths lost trust in Palestinian authority. Palestinian authority வந்து டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்ல போனா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால they are losing trust. அதே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் விசஸ் நீங்க வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளையும் பாப்பீங்கல்ல இந்த சைக்கிள், அந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்து ஹமாஸ் சப்போர்ட்டர்ஸ் இப்போ வந்து ஹமாஸ்க்கு ரொம்ப நாளா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கத்தாரா இருக்கட்டும், கத்தார் ஒரு சைட்ல வந்து தே ஆர் மேக்கிங் த ரிலேஷன்ஷிப் பெட்டர் வித் யூஎஸ்ஏ. ஸோ அதனால அவங்க வந்து ஹமாஸோட சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வராங்க. டர்க்கி வந்து இஸ் நாட் இன் எக்கனாமிக் பொசிஷன் டு ஹெல்ப் ஹமாஸ் நோ. ஸோ டர்க்கி கிட்ட இருந்து ஹெல்ப் வராது. ஸோ ஈரான் கிட்ட இருந்து மட்டும் தான் ஒன்லி பாசிபிள் ஹெல்ப் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ஈரான் இஸ் ஆல்சோ இன் தி வெர்ஜ் ஆஃப் மேக்கிங் பீஸ் டீல் வித் சவுதி அரேபியா அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீசிங் ஃபியர் அமாங் தி இஸ்ரேலி பீப்புள். இப்போ இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு சொல்யூஷன் வரணும்னா என்ன பண்றது? இஸ்ரேலி மக்கள் வந்து இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் நினைச்சாதான் 2 ஸ்டேட் சொல்யூஷன் வரும். அந்த கவர்மெண்ட் ஓட்டு போட்டு செலக்ட் பண்றது யாரு? இஸ்ரேல்ல இருக்க மக்கள். ஸோ அந்த கவர்மெண்ட் எல்லாருமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னா பண்ணா அப்போ மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அப்போ மக்கள் மத்தியில பாலஸ்தீனுக்கு அகேன்ஸ்டா ஹேட்ரட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ் வில் ஃபர்தர் இன்க்ரீஸ் தி ஹேட்ரட் அகேன்ஸ்ட் தி பாலஸ்தீனியன் பீப்புள் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஃபர்தர் இட் வில் இன்க்ரீஸ் தி ஹேட்ரட் அகேன்ஸ்ட் தி பாலஸ்தீனியன் பீப்புள் அண்ட் ஃபர்தர் இட் வில் டேக் அவே ஃப்ரம் தி 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஹமாஸ்க்கு இதனால எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு இது. இப்ப ரீசெண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சைட்ல இப்ப கண்டெம்பரரியா பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுல இஜிப்ட் எப்படி இஸ்ரேல் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாங்களோ, அதுக்கப்புறம் எப்படி ஜார்டன் ஃப்ரெண்ட் ஆனாங்களோ, லாஸ்ட் 3 இயர்ஸா யுஏஇ சைன்ட் அ பீஸ் டீல் வித் இஸ்ரேல். அதை தாண்டி குவைத் அண்ட் பஹ்ரைன் சைன்ட் அ பீஸ் டீல் வித் இஸ்ரேல். So Arabic countries in recent times, because of the economic necessity and because of rise of Israel as an economic superpower and technological giant and changing balances இருக்கிறதுனால அரபிக் நேஷன்ஸ் ஆர் ஸ்லோலி பிகமிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் இஸ்ரேல். இதுக்கு முன்னாடி எல்லா அரபிக் கண்ட்ரீஸ்க்கும் என்ன ரிக்வஸ்ட்னா, பாலஸ்தீனியங்கிற ஒரு தனி நாடு நீங்க உருவாக்குனாதான் இஸ்ரேல் கூட வில் ஹேவ் டிப்ளமசி. இந்தியாவுக்கும் 1992 வரைக்கும் அதான் ஸ்டாண்ட்ஸ். பாலஸ்தீனை கிரியேட் பண்ற வரைக்கும் இஸ்ரேல் கூட நாங்க வந்து பைலாட்டரல் டாக்ஸ் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு. ஓஸ்லோ அக்கார்ட்ஸ்க்கு அப்புறமா பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண பிறகுதான் நரசிம்மராவ் உடைய கவர்மெண்ட், ஐக்கிய குஜரால் அப்போ ஃபாரின் மினிஸ்டரா இருப்பார், அப்பதான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வி வுட் ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் தி டிப்ளமேட்டிக் டைஸ் வித் இஸ்ரேல். ஏன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு ஒன்று உருவாக்கி கொஞ்சம் செல்ஃப் கவர்னன்ஸ் கொடுத்ததுனாலதான் நம்மளே அதை பண்ணியிருப்போம். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, யுஏஇ மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாருமே இப்போ இஸ்ரேல் கூட பீஸ் டீல் சைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல வந்து சவுதியும் ஈரானுமே வந்து நம்ம வந்து சியா சுன்னி கான்ஃபிளிக்ட் எல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குக்கு வந்துட்டாங்க. அது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பகை சவுதிக்கும் ஈரானுக்கும். அந்த பகையை வந்து தூக்கி போட்டுட்டு சைனா டிட் அ பீஸ் டீல். இதை பத்தி நம்ம 109th எடிஷன்ல பேசியிருக்கோம், சவுதி ஈரான் பீஸ் டீல் பத்தி போய் பாருங்க. ஸோ இது ஒரு சைட்ல நடக்குது. ஒரு சைட்ல ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல
Arab countries are losing hope on the two-state solution and becoming friends with Israel. இன்னொரு சைடுல சவுதியும் ஈரானுமே ஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதனால வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸே மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடுல என்ன ஆச்சுன்னா ரீசெண்டா ஜோ பைடன் அண்ட் ஆந்தனி பிளிங்கன் என்ன பண்ணிருக்காங்க, தே ஸ்டார்டட் ஆஃப் பீஸ் நெகோசியேஷன் டீல் பிட்வீன் சவுதி அண்ட் இஸ்ரேல். உங்களுக்கு புரியுதா? சவுதி இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் பாலஸ்தீனியன் ஃபார் தி அரேபியன் காஸ். சவுதி இது வரைக்கும் இஸ்ரேலுங்கிறத ஒரு கண்ட்ரியா ரெகக்னைஸே பண்ணல. ஆனா இப்போ சவுதிக்கும் இஸ்ரேலுக்குமே பீஸ் டாக்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஜோ பைடன் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்போ சவுதியும் இஸ்ரேலும் பீஸ் டீல் வந்துருச்சுன்னா அப்போ பாலஸ்தீனியன் அப்படிங்கிற அந்த காசுக்கான வாய்ஸே இருக்காது அப்படிங்கிறது போயிடும், அது டைல்யூட் ஆயிடும், டூ ஸ்டேட் சொல்யூஷனே ஒன்று இருக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்லயும் எப்போ போலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பீஸ் டீல்ஸ் ஏதோ நல்லா போதோ அப்போ டெரர் அட்டாக் நடக்கும். எப்பப்பெல்லாம் வந்து வாஜ்பாய் வந்து லாகூர் போனப்போ ஒரு டெரர் அட்டாக், அதுக்கப்புறம் ஒரு கார்கில் வார் வருது, ஒரு டெரர் அட்டாக் வருது. முஷரப் இந்தியாவுக்கு வந்து ஆக்ரா சமிட் நடக்கிற போது முடிஞ்சோடனே ஒரு டெரர் அட்டாக் வருது. ஸோ இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் பீஸ் டீல் வருதோ அந்த பீஸை குலைக்கிறதுக்காக ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி அவங்களுக்குள்ள இன்னும் எனிமிட்டி அதிகப்படுத்தி விடுவாங்க. ஸோ ஹமாஸோட இந்த அட்டாக்குங்கிற காரணமும் அதுதான். இப்போ இஸ்ரேலும் சவுதியும் பீஸ் டீல் சைன் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் இது பாலஸ்தீன் கிடைக்காதுங்கிறதுனால அந்த பீஸ் டீல ஸ்பாயில் பண்றதுக்கான ஒரு அட்டாக்கா ஸ்பாயிலரா தான் ஹமாஸ் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வியூ. ஸோ எதுக்கு வந்து சவுதி இஸ்ரேல் கூட போனோம் அப்படின்னா சவுதி வாண்ட்ஸ் டு டைவர்சிஃபை இட்ஸ் எக்கானமி. வெறும் ஆயில நம்பி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் கிளைமேட் சேஞ்ச் ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ சவுதி வெறும் ஆயில மட்டுமே நம்பி எக்கானமி கொண்டு போக கூடாதுன்னா they wanted to diversify the economy and they are bringing in a lot of diversification. Like tourism ஃபோக்கஸ் பண்றாங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க. இந்த மாதிரி டைவர்சிபிகேஷன் பண்ணும்போது தான் ஈரான் கிட்டே ஃப்ரெண்ட் ஆயிலான்னு பாக்குறாங்க, சைனா கூட க்ளோஸா போறாங்க. அப்படி இருக்கிறப்போ யூஎஸ்ஏ இப்போ இஸ்ரேல் வந்து அகைன் டெக்னாலஜிக்கல் ஜெயண்ட் அண்ட் எக்கனாமிக் ஜெயண்ட் தான். ஸோ அப்போ இஸ்ரேல் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சுன்னா நம்ம எக்கனாமிக் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சவுதி பாக்குது. அதனாலதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூ ஓவர் கம் பண்றாங்க. யூஎஸ்ஏ இதை நெகோசியேட் பண்ணணும்னு நினைக்குதுன்னா நம்ம ஆல்ரெடி சவுதி ஈரான் பீஸ் டீலோட எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம், யூஎஸ்ஏக்கு வந்து சவுதியும் ஈரானும் ஃப்ரெண்டா இருந்து பிடிக்கவே இல்லை. அதாவது யூஎஸ்ஏவோட எதிரியான ஈரான் கிட்ட யூஎஸ்ஏவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சவுதி பீஸ் டீல் சைன் பண்றாங்க. யாரோட நெகோசியேஷன்ஸ்னா யூஎஸோட பிக்கஸ்ட் எனிமியான சைனாவோட தலைமையில சவுதியும் ஈரானும் ஒரு பீஸ் டீல் சைன் பண்ணிட்டாங்கன்னு உடனே யூஎஸ்க்கு அது பிடிக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இஸ்ரேலுக்கும் நம்ம ஃப்ரெண்டான இஸ்ரேலுக்கும் சவுதிக்கு ஒரு பீஸ் டீல் உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. so that they have to reduce the Chinese influence அப்படிங்கிற மாதிரி. You cannot find black or white in the foreign policy, எல்லாமே கிரே தான். நிறைய விஷயங்கள் நிறைய உள்ள அரசியல் இருக்கிறதுனால வெளியேந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், சரியா? அதே மாதிரி வந்து ரியாத் now wants security guarantees from the USA in recognition of Israel. USA என்ன சொல்றாங்க, நீ இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணிட்ட அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மிலிட்டரி சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு ஆர்ம்ஸ் தரேன், அம்யூனிஷன்ஸ் தரேன் அப்படின்னு they are telling. ஸோ இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இட் வுட் கிவ் லெஜிட்டிமசி டு தி இஸ்ரேல் ஸ்டேட். அதாவது ஒரு இஸ்லாமிக் ரெப்ரஸன்டேட்டிவா கன்சிடர் பண்ற ஒரு கண்ட்ரியான சவுதி அரேபியா இஃப் தே ஆர் பிகமிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் இஸ்ரேல்னா தட் வில் கிவ் லெஜிட்டிமசி டு தி இஸ்ரேல்ஸ் சிங்கிள் ஸ்டேட் அண்ட் டூ ஸ்டேட் சொல்யூஷன் வில் டை அப்படிங்கிறதுனாலேயே அந்த ஒரு பீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் குலைக்கணும். எது இஸ்ரேல் சவுதி பீஸ் குலைக்கணும், இல்லைனா வந்து ஈரான் சவுதி டீல வந்து குலைக்கணும், ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் நடக்கக்கூடாது. இது எல்லாத்துலயும் ஒரு அன்கம்ஃபர்டபிள். இப்போ இப்படி ஒரு அட்டாக் நடந்து இஸ்ரேல் வந்து வெஸ்ட் காசால அப்படி ஒரு அட்டாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி when many Arabs are dying, Saudi will be reluctant to sign a peace deal. ஏன்னா that won't appear politically right for their own country. அப்படியே எலெக்ஷன் வச்சு ஓட்டு வாங்குற மாதிரி நீ பண்றதே சர்வாதிகாரம் தான், உனக்கு எதுக்கு? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பல வகையான ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இது இந்த ஹமாஸோட ஒரு சிங்கிள் அட்டாக் வாண்டட் டு டிஸ்ரப்ட் ஆல். இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹமாஸ் இஸ் இன் தி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தேர் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ கடைசியில இருக்கிற ஒரு 1000 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அட்டாக் பண்ணிடலாம், பெருசா பண்ணிட்டு பெருசா சாவலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. லைக் திஸ் should have been their last attempt அப்படின்னு. ஸோ இதான் வந்து நடக்குது. வாட் இஸ் த இம்பாக்ட் ஆன் இந்தியா? ஸோ இந்தியா இஸ் கிளியர், வி ஆர் சப்போர்ட்டிங் டூ ஸ்டேட் சொல்யூஷன். பாலஸ்தீன் தனி நாடா கிரியேட் பண்ணணும், இஸ்ரேல் தனி நாடா இருக்கணும். வி சப்போர்ட் டூ ஸ்டேட் சொல்யூஷன், பட் அட் திஸ் மொமெண்ட் வி ஆர் ஸ்டாண்டிங் வித் இஸ்ரேல் பிகாஸ் தே ஆர் சஃபர்ட் அ டெரர் அட்டாக். ஏன்னா 600 civilians are killed and 200 civilians are taken as hostage. Many Israeli soldiers are taken as hostage by Hamas. ஸோ இந்த மாதிரி ஒரு டெரர் அட்டாக்ல இருக்கும்போது நம்ம இஸ்ரேல் கூட நிக்கணும். ஆனா அட் தி சேம் டைம் இன்னைக்கு நேத்திக்கு பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆன் கிரவுண்ட் வார் இஸ் அன் அன்வான்டட் திங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணீங்க, இஸ்ரேல் ரீஜன்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு, எதுக்கு இஸ்ரேல் இப்போ காசாக்குள்ள நுழையணும்?
ஸோ அந்த மாதிரி பார்டர் கிராஸ் பண்ணி ஆன் கிரவுண்ட் வார்லாம் பண்ணாதீங்க, அது இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லைங்கிற மாதிரி எஸ்டர்டே பிரைம் மினிஸ்டர் கேவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் இஸ் கிளியர், வி ஆர் சப்போர்ட்டிங் டூ ஸ்டேட் சொல்யூஷன், பட் அட் திஸ் மூமெண்ட் வி ஆர் ஸ்டாண்டிங் பை இஸ்ரேல் பிகாஸ் ஆஃப் திஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு இருக்க பிரச்சனை ஆயில் பிரைஸ் அதிகமாகும், சி இம்பாக்ட் ஆன் டயஸ்போரா. ஏன்னா வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோல்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி வெஸ்ட் ஏஷியாவில் இப்படி ஒரு ஜோல்ட் இருக்குன்னா, வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு கிரைசிஸ் வருதுன்னா அங்க இருக்க டயஸ்போராலாம் அஃபெக்ட் ஆவாங்க. வி ஹேவ் டயஸ்போரா த்ரூ அவுட் வெஸ்ட் ஏஷியா. ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா தட் வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ் சார். அதே மாதிரி நம்ம இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதுல இஸ்ரேல் இஸ் மெயின் பார்ட்டிசிபென்ட். இப்போதான் நம்ம G20 ஆரம்பிச்சோம், இஸ்ரேல் இஸ் மெயின் பார்ட்டிசிபென்ட். இப்போ அந்த ஒரு காரிடாரோடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படியே நிக்க போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. I2U2 ஒன்று ஆரம்பிச்சோம். I2U2னா இந்தியா, இஸ்ரேல், USA, UAE இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு குவாட் ஆரம்பிச்சாங்க. இந்த குவாடோடைய ப்ராசஸ்ல என்ன பண்றாங்க, இதுல அரபிக் ஸ்டேட்டான USA இருக்கு, இஸ்ரேலும் இருக்கு, இந்தியாவும் இருக்கு, USA இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுவும் இப்போ ஸ்டேல்மேட் ஆக போகுது, ஏன்னா UAE ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் ஆல் தி அரபிக் நேஷன்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் ஹமாஸ். எல்லாருமே பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு சப்போர்ட் தான், ஹமாஸ்க்கு அகேன்ஸ்ட் தான். ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது கத்தார், டர்க்கி அண்ட் ஈரான் தான். மிச்சவங்க எல்லாருமே தே ஆர் அகேன்ஸ்ட் ஹமாஸ் தான். ஸோ இப்போ ஃபைனலா அயன் டோம். ஸோ இந்த அயன் டோம் ஆஃப் தி இஸ்ரேல் எப்படி ஃபெயில் ஆச்சு? ஸோ அயன் டோம் அப்படிங்கிறது 90% சக்சஸ் ரேட் இருக்கிற ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்க இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க அயன் டோம் உருவாக்கிடுவாங்க. இந்த அயன் டோம் உருவாக்கிட்டா இங்கேருந்து எந்த மிசைல் வந்தாலும் இங்கேருந்து ஒரு மிசைல் கிளம்பி இது வானத்திலே டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதான் அயன் டோம். அயன் டோம்னா ஒரு பெரிய டோம் கிரியேட் பண்றது. ஸோ இஸ்ரேல் இந்த அயன் டோம் உருவாக்கி இதுல 90% சக்சஸ் ரேட் வச்சிருக்காங்க. இந்த அயன் டோமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா இதுல 3 யூனிட் இருக்கு. How an iron dome works, how a missile defense system works அப்படின்னா it consists of radar, ரெண்டாவது கண்ட்ரோல் யூனிட், மூணாவது மிசைல் லான்ச்சர். எனி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் will consist of all the three. S-400லயும் இது மூணுமே இருக்கு, தாட்லயும் இது மூணுமே இருக்கு, நம்ம அஸ்வின் பிருத்விலையும் இது மூணுமே இருக்கு. So any missile design system will consist of 3. You need a radar. எதுக்கு ரேடார்? இந்த பார்டர் ஃபுல்லா ரேடார் இருக்கும். இந்த ரேடார் தான் அந்த நாட்டுல இருந்து ஏதாவது மிசைல் வருதா அப்படிங்கிறத ட்ரெஜெக்டரி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மிசைல் மூவ் ஆகி வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே இந்த ரேடார் ஆக்டிவேட் பண்ணி கண்ட்ரோல் யூனிட் மெசேஜ் அனுப்பும். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், எங்க இருந்து மிசைல்ஸ் வருது, எவ்வளவு ட்ரெஜெக்டரியில வருது, என்ன ஸ்பீட்ல வருது, அதை வானத்துல எந்த ஹைட்ல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி மிசைல் லான்ச்சருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. மிசைல் லான்ச்சர் என்ன பண்ணும், இங்க இருந்து மிசைல் அனுப்பும். ஸோ இந்த மிசைல் பறந்து போயிட்டு இது வானத்திலே ஹிட் பண்ணும். ஸோ அந்த பக்கத்து நாட்டுல இருந்து ராக்கெட்டோ இல்ல மிசைலோ இல்லைனா ஒரு ஆர்டிலரியோ இல்லைனா ஒரு ஃபிளைட்டோ ஜெட்டோ வந்தாலே இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எந்த ஒரு ஃபிளைங் ஆப்ஜெக்ட் உள்ள வந்தாலும் இது போய் டிடெக்ட் பண்ணும். ஸோ மிசைல் லான்ச்சர்ஸ், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ரேடார் இது மூணுமே சேர்ந்தது தான். இது 90% சக்சஸ் ரேட் இருக்கு. ஸோ ஹமாஸ் இது எப்படி பிரேக் பண்ணாங்க அப்படின்னு மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹமாஸ் கடந்த 15 வருஷமா இந்த அயன் டோமை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எத்தனை மிசைல அட் அ டைம் அவங்களால டேக்கிள் பண்ண முடியுதுன்னு. 4000 மிசைல் தான் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னா இவங்க 6000 மிசைல் அமைச்சிருக்காங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா 500 அனுப்புவாங்க. 500 அனுப்புறப்போ 450 காலி ஆயிடும், ஒரு 50 தான் போய் விழும். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற எல்லா மிசைலும் சேர்த்து வச்சு 6000 மிசைலையும் அட் அ டைம் ஒரே டைம்ல அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ 6000 மிசைல் அனுப்புறப்போ இந்த சிஸ்டமே இட் குடன்ட் 4000 மிசைல் தான் அதை நிறுத்த முடியுதா, மிச்சம் 2000 உள்ள போனாலும் அது பெரிய டேமேஜ். ஸோ ஹமாஸ் அட்டாக் ஓவர் கெப்பாசிட்டி. ஸோ அதனால பிரேக் பண்ண முடிஞ்சது. ஸோ இதான் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிரவுண்ட் டு ஏர் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை பயன்படுத்தி தான் தே வில் டூ தி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ S-400க்கு இதே டெக்னாலஜி தான். மொபைல் கண்ட்ரோல் யூனிட் இது எல்லாமே மொபைல் தான், நீங்க லாரியில கொண்டு போய் வைக்கலாம். S-400 பாத்தீங்கன்னா ட்ரக்ல தான் வரும். மொபைல் கண்ட்ரோல் யூனிட் அனலைசஸ் தி ட்ரெஜெக்டரி, எஸ்டிமேட் தி இம்பாக்ட் பாயிண்ட் அண்ட் கமாண்ட்ஸ் தி லான்ச் ஆஃப் தி இன்டர்செப்டர் மிசைல். ஸோ இந்த ரேடார் என்ன பண்ணா, ஐடென்டிஃபைஸ் தி ராக்கெட் அண்ட் மானிட்டர்ஸ் தி ட்ரெஜெக்டரி. ஸோ லான்ச்சர் என்ன பண்ணும், ஈச் ஹேஸ் 20 இன்டர்செப்டர் மிசைல்ஸ் விச் ஆர் பில்ட். ஸோ இதோட பேர் டாமிர் இன்டர்செப்டர். இந்த இன்டர்செப்டர் பேர் டாமிர். இந்த இன்டர்செப்டர் என்ன பண்ணும், ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட் அப் டு 70 கிலோமீட்டர் ஆல்டிடியூடுக்குள்ள இட் வில் அட்டாக். ஸோ அதான் அயன் டோம் டெக்னாலஜி. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க ஹவு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் அப்படின்னு. மெயின்ஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு 10 மார்க் வரலாம். ஸோ அதனால இந்த டயக்ராம்லாம் கொஞ்சம் இந்த 3 யூனிட் போட்டு கொஞ்சம் வரைஞ்சி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பாருங்க. அவ்வளவுதான். ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு ஆன் தி கிரவுண்ட் புரிஞ்சிச்சா, கதை புரிஞ்சிச்சா? இதோட இம்பாக்ட் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம
100 வருஷமா என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்குது, நம்ம 4000 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு கூட பார்த்தோம், 100 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம், இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இனிமேல் வந்து நீங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவை ஃபாலோ பண்ண முடியும். இந்த கதையெல்லாம் நம்ம ஐஆர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ற கதை, அந்த ஐஆர் கிளாஸ்ல நான் சொல்ற கதையை எடிட்டோரியலே சொல்லி பதிய வச்சுட்டா, நாளைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ வரும்போதெல்லாம் அவங்கள வந்து நான் 123rd எடிஷன் போய் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதனால வந்து இப்ப புரியுதா, நான் அவங்களெல்லாம் பார்க்க சொல்றேன்ல, அந்த மாதிரி தான் நாளைக்கு வரும் சந்ததிகள் 123rd எடிஷனுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவோட எக்ஸ்பிளைனர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஐ டிட் திஸ். ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. எது கேட்டிருக்காங்களா? எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ஹேண்டில் ஆல் யுவர் டவுட்ஸ். We will meet next week with another set of 5 editorials. So